वेदाचार्य समाहाराद भीष्मोत्कृष्टमतत्वतः परिग्रहातिशयतः गीताद्यैकार्थ्यतश्चनः सहस्रनाम्नाम् अध्यायः उपादेयतमो मतः. இது சுவாமி பராசர பட்டருடைய திருவாக்கு. மகாபாரதத்தில் சேர்ந்த விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்தினுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லுகிறார் பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தாலே. மகாபாரதத்திலே சாரமானது, அதனாலேயே ஏற்றம். ரிஷிகள் அத்தனை பேரும் பார்த்து பார்த்து சாத்தின திருநாமங்கள். ரிஷிகள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்னால் அது ஆப்த வாக்கியம்னு சொல்லுவோம். ஆப்தர்கள்னா மிகவும் நெருங்கினவர்கள், நமக்காக நன்மையே நினைக்குமவர்கள் ஆப்தர்கள்னு சொல்லுவோம். நம்ம ஆருடைய வார்த்தை நம்புவோம்? ஆப்தர்கள் நல்லோர்கள், நமக்கு வேண்டியவா சொன்னதுன்னா நம்புவோம். இல்ல சொல்ல வந்த விஷயம் எனக்கு நல்லதா இருந்ததுன்னா நம்புவோம். இந்த ரெண்டும் இருந்தா தானே நம்புவோம். மகரிஷிகள் வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள், நமக்கு நல்லத்தையும் சொல்லுகிறார்கள். அதனால கண்டிப்பா அவ சொல்ற வார்த்தையை கேட்டாக வேண்டும் இல்லையா? எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்றோம். வஸ்து வசந்ததா இருந்தது, விஷயம் உயர்த்தியா இருந்ததுன்னா அது ஆறு சொன்னாலும் கேட்கணுங்கிறதா நம்ம தமிழர்கள் பண்பாடு. சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே விஷயம் உயர்ந்ததுங்கிற பெருமை மட்டும் இல்லை, அதை சொல்றவனும் உயர்ந்தவனா இருக்கானோ இல்லையோ. சொல்றவன் உயர்ந்தவனா இருந்தா அவன் கொஞ்சம் நமக்கு பிடிக்காததை சொன்னா கூட ஏத்துட்டுதான் ஆகணும். சொல்ல வந்த விஷயம் உயர்ந்ததா இருந்ததுன்னா அவனை பிடிக்கலன்னா கூட ஏத்துட்டுதான் ஆகணும். ஆனா சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு ரெண்டு பெருமை, விஷயமும் உயர்ந்தது, சொல்லுமவர்களும் உயர்ந்தவர்கள். அதனால நமக்கு நன்மையே கொடுக்குங்கிறதான் ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத். வேதவியாசர் வேதாச்சாரியர். வேதம்ங்கிறதே மாதா பிதாக்கள் 100 பேர் சேர்ந்து எத்தனை வாத்சல்ய அன்ப நம் பேர்ல பொழிவர்களோ அதுக்கு நிகரான அன்ப வேதமே பொழியுமா. அந்த வேதத்தையே ஒருத்தர் பிரிச்சு வகுத்து கொடுத்திருக்காருன்னா அப்ப அவருக்கு நம்ம இடத்துல எவ்வளவு அன்பு இருக்கணும். வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்டமதத்வதா. பீஷ்மாச்சாரியர் சகல சாஸ்திரங்களையும் கத்தவர், தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரிஞ்சவர். அந்த பீஷ்மரே நான் அறிந்த மதத்திலே இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒண்ணு ஒத்துக்கணும்னா அப்ப அந்த மதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கணும். பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா பரிகிரகாதிசயதா. சங்கீதம் பாடுறவாளா இருந்தாலும், வேதாந்தம் பேசுறவர்களாக இருந்தாலும், வைத்தியம் பேசுறவர்களாக இருந்தாலும் எல்லா பெரியவர்களாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கொள்ள பரிகிரகாதிசயதா. கீதாத்யைகார்த்திய தர்சனா. கீதை சொன்ன அதே அர்த்தத்தை இதுவும் சொல்ல வந்தது. ஆனா அது கொஞ்சம் கட்டப்படுத்தி சொல்லித்து, இது சுலபமாக சொல்லித்து. அதனால அதை விட கீதா சாஸ்திரத்தை விட சஹஸ்ரநாமத்துக்கு உண்டான வைபவத்தை சாதித்த கீதாத்யைகார்த்திய தர்சனா சஹஸ்ரநாம்னாம் அத்தியாய உபாதேயதமோ மதா. அதனால சஹஸ்ரநாமாத்தியாயம் நமக்கு மிகவும் விரும்பத்தக்கதுன்னு சாதிக்கிறார் பராசர பட்டர். அதன் ஆரம்பத்திலே அழகா 6 கேள்விகளை கேட்டான் யுதிஷ்டிரன். பீஷ்மாச்சாரியரை பார்த்து கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோ மதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். இந்த கேள்விகள்லாம் பரிசு 6 கேள்வி கேட்டோம். அதுக்கு பதில் சொல்றதுக்காக பீஷ்மாச்சாரியர் ஆரம்பித்தார். சாலம்பனோபாயம்ங்கிற 6வது கேள்வி. அந்த 6வது கேள்விக்கு முதல்ல பதில் சொன்னார். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதா. ஸ்துவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை வாய் ஓயாமல் சொல்லி மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆக நமக்கு மோட்சம்ங்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும்னா படிப்படியா நாம உயர்த்திக்கணும் இல்லையா? அதத்தான் ஸ்துவன் நாம சஹஸ்ரேண புருஷ சததோத்திதா, தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளுவன்னு சாதித்தார். பிடிக்கான ஒரு விஷயம், ஆனா ஆழ்ந்து நோக்கினா அழகான அர்த்தம் புலப்படும். இப்ப நமக்கு பித்தம் நிறைய இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பித்தத்துக்கு மருந்து எதுன்னு போய் வைத்தியன் இடத்துல கேட்டோம். ஆயுர்வேத வைத்தியம், சித்த வைத்தியம் ஏதோ போறோமே, அவள் இடத்துல போய் பித்தத்துக்கு மருந்து எதுன்னு கேட்டோம். பால் சாப்பிடு பித்தம் தெளிஞ்சு போயிடும்னு சொன்னான். பாலை சாப்பிட்டேன், பித்தமும் தெளிஞ்சு போயிடுது. இப்ப பித்தம் தெளிஞ்ச அப்புறம் பசி எடுக்கிறது. நன்னா அன்னத்தை உண்டு ஆனந்த பழணுங்கிற ஆசை எனக்கு வந்துடுது. இப்ப நன்னா அனுபவிக்கிறதுக்கு எதை சாப்பிடணும்னு போய் கேட்டேன். பாலை சாப்பிடுன்னா ரெண்டு இப்ப ஒரே பதில் தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு வியாதி ஏற்கனவே இருந்தது, வியாதி போறதுக்கு எது மருந்துன்னு கேட்டேன், பாலை சாப்பிடுன்னு சொன்னான். வியாதி போயிடுத்து அண்ணா பஞ்சபக்ஷ பரமான்ன எதை வச்சுன்னு காத்தியம்
பேத்யம், சோஷ்யம், லேஹ்யம், பேக்கியம்னு 4 விதமா அன்னம் சொல்லுவா. கடிச்சு சாப்பிடுறதுன்னு சில அன்னம், நக்கி சுவைத்து சாப்பிடுறதுக்கு சில அன்னம், முழுங்குறதுக்கு சில அன்னம், நான் அதே போல குடித்து சாப்பிடுறதுக்கு சில அன்னம். இன்ன அன்னத்தெல்லாம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. போனேன், எதுல கலந்து சாப்பிட்டா நன்னா இருக்கும்னா, திருக்கண்ணமது பாலால பண்ணி சாப்பிடு, பால்லயே பாதாம்பருப்பு போட்டு நன்னா சாப்பிடு, ரொம்ப நன்னா இருக்கும். பழத்தை பால்ல சேர்த்து பிசிஞ்சு நன்னா சாப்பிட்டு பார், வெரி ஈஸியா பாலை சாப்பிடுன்னா. வியாதி போறதுக்கு மருந்தாத்தானே பாலை சொன்னீர்கள்னு நாம கேட்டோம். பால் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். ரெண்டாவும் பால் இருக்கும் இல்லையோ. அஜீரணம் இருக்கிற வரைக்கும் மருந்து, அஜீரணம் பித்தம் தொலைஞ்சு படுத்துனா விருந்து. மருந்தே விருந்தார்கா. அதே போலத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். நம்ம இடத்துல பாபங்களத்தனை இருக்கிற வரைக்கும் அது மருந்து, பாபங்களை போக்குறதுக்காக. பாவங்கள் போயிடுத்து, இனிமே எம்பெருமான அனுபவிக்கணும் இல்லையோ, வேற எதையும் தேடின்னு போக வேண்டாம், அதே சஹஸ்ரநாமத்தை சொல்லியே அனுபவிச்சுடலாம். பாலை சாப்பிட்டு பித்தத்தை தெளிஞ்சோம், பித்தம் தெளிஞ்ச அப்புறம் பாலை சாப்பிட்டு அனுபவிக்கிறோம். அதே போல சஹஸ்ரநாமத்தை சொல்லியே பாவத்தை போக்கி விடலாம். பாவம் போனப்புறம் இன்னும் எதையும் தேடிண்டே போக வேண்டாம், அதே சஹஸ்ரநாமத்தை அனுபவிச்சுடலாம் இல்லையோ. இந்த மாதிரி ரெண்டும் கிடைக்கிறது உலகத்துல ரொம்ப கஷ்டம். மருந்தா இருக்கிறது எதுவும் விருந்தா இருக்காது, விருந்தா இருக்கிறது எதுவுமே மருந்தா இருக்காது. சாதாரணமா நாம சாப்பிடுறோம், சாப்பிடுறச்சவே நாக்குக்கு எது ரொம்ப ருச்சியா இருக்கோ அநேகமா அது உடம்புக்கு நல்லதா இருக்காது. நீங்களே யோசிச்சு பாத்துக்கலாம். இந்த குழந்தைகள்லாம் சிலதைத்தான் சாப்பிடுவேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கும், அதை கொடுக்க வேண்டாம்னு தாயார் சொல்லுவாள். அதெல்லாம் இறங்கறச்சே ரொம்ப நன்னா இருக்கும், உள்ளுக்குள்ள போனா கண்டிப்பா நன்னா இருக்காது. ஆனா வாயில போட்டா ரொம்ப கசிப்பு. வேப்பங்கொழுந்து எவ்வளவு கசப்புன்னு சொல்றோம், 6 கிட்டக்கே போக மாட்டான், உள்ள போனா அத்தனை நல்லது. ஆக என்னைக்கு மருந்தா இருக்கிறது விருந்தா இருக்காது, விருந்தா இருக்கிறது மருந்தா இருக்காது. ஆனா இது மருந்தாக இருந்து பாபங்களை போக்கி, விருந்தாக இருந்து ஆனந்தத்தையும் கொடுக்கிறது இல்லையோ. அதனாலதான் சஹஸ்ரநாமத்துக்கு தனி ஏற்றமாக பூர்வர்கள் நிரூபித்தார்கள். மகாபாரத சாரத்வாத், ரிஷிபி பரிகானதா, வேதாச்சாரிய சமாஹாராத், பீஷ்மோத்கிருஷ்டம் அதத்வதா. இல்லைன்னா இவ்வளவு பெரியவர்கள் இதை மருந்தும் விருந்துமா நம்ம கொடுத்திருக்க போறாளா? மருந்த சாப்பிட்டு பாபத்தை தொலைத்து கொண்டு ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோத்திதா. அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லோகமும் பார்த்துட்டோம். தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம்ச்ச யஜமானஸ் தமேவச்ச. தியானம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, யஜனம் பண்ணு. இந்த 4 பண்றது சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப முக்கியம். நாம சங்கீர்த்தனம்னு பண்ண ஆரம்பித்தோம்னா உள்ளுக்குள்ள பக்தியோட பண்ணணும்ங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான கருத்து. விடாம இதுல என்ன சொல்லணும் வந்திருக்கார். இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்ப வரிசையா நாம பாக்குறோமே, இதுல 2 கருத்துக்கள் அடியார்கள் நன்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல் கருத்து, இவர் சொல்லச்சே ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையோ. இவர் கேள்வி என்ன, இப்போ எதனால பகவான அடையலாம்? பதில் என்ன, ஸ்தோத்திரம் பண்றதுனால பகவான அடையலாம். அதோட தான் இவர் நிறுத்தி இருக்கணும். ஆனா நிறுத்தாது என்ன பண்றார், அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம். இவர் ஒரு குட்டி சஹஸ்ரநாம இப்ப முன்னாடியே எழுதிட்டு இருக்கார். விஸ்வம் விட்டு வட்டக்காரக மேல ஆரம்பிக்க போறார். நீ ஸ்தோத்திரம் பண்ணுன்னு மட்டும் பதில் சொல்ல வேண்டியவர் இவனை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு தானே ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டார். யுதிஷ்டிரனுக்கு புரியல, இவர் நமக்கு தானே பதில் சொல்றதுக்காக வந்தார், இவர் எதுக்கு இப்ப குறுக்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காருன்னு பராசர பட்டர் அழகா எழுதி வச்சார். உபதேசம் பண்றவன் தனக்கும் கொஞ்சம் அனுஷ்டானம் வேணும்னு எழுதினார். ஏன்னா உபதேசம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுட்டு இது தானே பண்ணலன்னா உபதேசம் ஞானம் பலிக்குமா? உபன்யாசக்கால் பேச வரா, ஆச்சாரியர்கள்லாம் பேசுறதுக்காக வரா. அவ 100 விஷயம் சொன்னா 110 தாங்க பண்ணாதான் ஜனங்க 5 கேட்கும். இவர் 100மே ஒண்ணுமே தனக்கு கிடையாது, ஊருக்கு மட்டும் தான் சொன்னார்னா எந்த மக்களும் கேட்கவே மாட்டான். அதனால பீஷ்மர் சர்வ ஜாகிரதையா என்ன பண்ணிட்டார், நான் சொல்ல வந்தது நாமசஹஸ்ர ஸ்தோத்திரம் தான், குறுக்க தானும் பண்ணி காட்டிட்டே இருக்காளோ இல்லையோ. லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் தானே ஆனந்தத்தோட சொல்லிட்டு வரார். ஆக உபதேசம் பண்ணுகிற காலத்திலேயே அனுஷ்டானமும் பண்ணினாருங்கிறது பெருமை. அதோடு மட்டுமல்லாமல் எப்படி பாபத்தை போக்கி கொண்டு மேற்கொண்டு அதை சொல்லி இன்பப்படணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். ஸ்துவன் நாம சஹஸ்ரேன புருஷ சததோத்திதா. தன்னை தூக்கிக்கணும்னா எந்த இடத்துல இருந்து, சேரான சம்சாரத்திலிருந்து தன்னை உயர்த்தி கொள்ள வேணும், விடாம அந்த இடத்துல சொன்னார். தமேவச்சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தாவன் ஸ்துவன் நமஸ்தஞ்ச யஜமானஸ் தமேவச்ச அநாதினஜனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் சுபன் நித்யம்
சர்வ துக்காதிகோ பவேத், எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுதலை அடைவான். அப்ப ஊரோர்தரையும் இவர் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லச்சே எந்த கஷ்டம் விலக போறதுன்னு சேர்த்து சொல்லிட்டே இருக்கார். ஏன்னா அந்த பாபங்கள் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நாம சங்கீர்த்தனத்துல சுலபமா மனசு போகாது. இப்ப ரெண்டு சேர்த்து பார்ப்போம். பாவங்கள் போறதுக்கு நாம சங்கீர்த்தனமா, இல்ல பாவம் போனாதான் நாம சங்கீர்த்தனத்துக்கு ஆசையே வருமா? ரெண்டும் தெரியல. ரெண்டுமே உண்மைதான். அப்போ பாபங்கள் போறதுக்கு நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணும், பாபங்கள் போன பிற்பாடு அனுபவிக்கிறது நாம சங்கீர்த்தனத்தான் இல்லையா சுவாமி? பாபம் இருக்கிற வரைக்கும் நாமத்தை சொல்றதெல்லாம் ஆசையே எனக்கு வராதேன்னு சில பேர் கேள்வி கேட்பா. நம்ம பல பேர் இடத்துல என்ன எண்ணம்னா, இப்ப என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆஸ்திகத்துல பெரிய ஆசை இல்லை, அவளுக்கு ஆசை இல்லை, இவளுக்கு ஆசை இல்லை, ஒண்ணும் இல்லை. நாம பல இடத்துல பார்த்திருக்கோம். மனைவி வந்தா கணவன் வரமாட்டான், கணவன் வந்தா மனைவி வரமாட்டான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுங்கிறது கொஞ்சம் துர்லபம். வந்தாலும் பெண்ணு தான் முதல்ல வருவோம். அப்புறம் சொல்லி இழுத்துண்டு வரணும், கூட்டின்னு வரணும்னு சொல்ல வேண்டாம். சொல்லி கட்டப்பட்டு அவரை கூட்டின்னு வர வேண்டியிருக்கோம் இல்லையோ? இப்படி வந்தா தான் அவர் வந்து நிக்க போறாரே தவிர ஸ்திரீகள் தான் முதல்ல ஆஸ்திகத்துக்கு வந்து எந்த நல்லது நடந்தாலும் சேர்ந்து வருவா. ஆனால் அவ என்ன இருக்கும், என்னுடைய கணவனோ மனைவியோ பகவானிடத்துல ஆசை இல்லாத இருக்கிறதுக்கும் அவனே தான் காரணம். இவருக்கு ஆசையை கொடுத்திருக்கலாமோ இல்லையோன்னு சொல்லிட்டே இருப்பா. ஆசைங்கிறது ஒரே எதிரியா எல்லாத்திலையும் வந்துடாது. கொஞ்சமா துளிர் விடுறாப்புல இருந்தா அந்த சமயத்துக்கு பகவானை நோக்கி திரும்பினோம்னா மத்ததை தானே பண்ணிப்பார். இந்த முதலடிங்கிறத நாம எம்பெருமானை நோக்கி எடுத்து வச்சுத்தான் ஆகணும். கொஞ்சமான எனக்கு ஒரு இடத்துல ஆசை இருக்குன்னு நாம காட்டணும். அப்படி காட்டிட்டோம்னா அதற்கப்புறம் ஈர்த்து கொள்ள வேண்டியது எம்பெருமானுடைய பொறுப்பு. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், ஒரு பொண்ணுக்கு பைத்தியம், கல்யாணம் பண்ணாதான் பைத்தியம் தெளியும்னு சொல்லிட்டான் வைத்தியம். போய் கேட்டேன், பைத்தியம் தெளிஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணிவிடலாம், கல்யாணம் பண்ணிட்டா பைத்தியம் தெளிஞ்சு போயிடும்னுவா. இப்ப நான் ரெண்டுத்துல எதை பண்ண? இந்த பெண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் ஆயிடுத்துன்னா பைத்தியம் தெளிஞ்சு போயிடுங்கிறார் வைத்தியர். ரெண்டும் மாத்தி பேசிந்து பிரயோஜனம் இல்லை. சில காலம் இருக்கே, பௌர்ணமாசை அமாவாசை எல்லாம் வருது இல்லையோ, இந்த பருவ காலத்துல பைத்தியம் கொஞ்சம் வசரும். இந்த பருவ காலம் குறைஞ்சு சப்தமி அட்டமி கிட்ட போறச்சே பைத்தியம் கொஞ்சம் குறையும். வைத்தியர் சொன்னார், பைத்தியம் குறைஞ்சாப்புல இருக்கு பாரு, அப்ப கல்யாணம் பண்ணி வச்சுடு. கல்யாணம் ஆனத்தினால அப்புறம் மொத்தமா பைத்தியம் தெளிஞ்சு போடும். இதே போலத்தான் நாம ஆன்மீகம் கொஞ்சம் அப்பப்ப நம்ம மனசுலயும் பகவத் விஷய ஞானம் வராப்புல இருக்கும் இல்லையோ, அப்ப கெட்டியா பிடிச்சுன்னு சாசநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுடணும். விடாம 4-5 தடவை சொன்னோம்னா அப்புறம் இழுத்துக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. யாருடைய மனசுலயும் கொஞ்சமான, ஏன்னா இயற்கை எம்பெருமான்கிற ஒத்தொத்தனுடைய மனசுள்ளையும் இருக்கிறபடியாலே கொஞ்சமான ஒரு நாளைக்கு ஒரு தரையோ ஒரு வாரத்துக்கு ஒரு தரையோ நல்லெண்ணம் வளராம யாருக்கும் இருக்கவே இருக்காது. ஒரு நாள்ல 5 நிமிஷம் 10 நிமிஷமான இருக்கும். அந்த நல்ல நேரத்தை பார்த்து நமக்கு நாமே ஒரு நல்லத்தை தேடினுட்டோம்னா தானே போகலாம். இப்ப இரும்ப கொண்டு காந்தத்தின் இடத்துல வைக்கணும். காந்தம்னா அது இரும்ப பிடிச்சு இழுக்கிறதா, இரும்ப கொண்டு போய் காந்தத்துக்கு பக்கத்துல வைக்கிற வரைக்கும் நம்ம வேலை. அப்புறம் திடீர்னு ஓரளவுக்கு கொண்டு போற வரைக்கும் பேசாம இருக்கும் காந்தம். ஒரு இடத்தை தாண்டச்சே நம்ம கையே கொஞ்சம் பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும், காந்தம் இரும்பு இழுத்துனுடும். அதே போலத்தான் பகவத் விஷயம் சாசனாமம். ஓரளவுக்கு கிட்டக்க போய் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிற அளவுக்கு நாம பண்ணணும். அந்த அளவுக்கு கிட்டக்க போய் அவன் வட்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா இழுத்துக்க வேண்டியது எம்பெருமானுடைய பொறுப்பு. முதல்ல ஆத்திய பிரவர்த்தி நாம் கொஞ்சமான கை நம்முடைய கால் அவனை நோக்கி வைத்தாக வேணும். அதனாலதான் பீஷ்மாச்சாரியர் விடாம ரெண்டையும் சேர்த்து சொல்றார். பாவங்கள் போறதுக்கும் சாசனாமாத்தியாயம் தான், பாவங்கள் போன பிற்பாடு அனுபவிக்கிறதுக்கும் சாசநாமம் தான். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, எல்லா பாவங்களும் தொலைஞ்சு போயிடும். நாம நேற்றுக்கு ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம், நாம எதை சொன்னாலும் அநாதி நிதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்தியம் சர்வ துக்காதிகோ பவேத், எல்லா பாபங்களும் தொலையும்னு சொன்னாரா? முதல்ல பாபங்கள்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம சேர்த்து வச்சுக்கிற பாவங்கிறது ஒண்ணு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாவத்தை 2 வகையா பிரிச்சுட்டான். ஒன்னுக்கு சஞ்சிதான்னு பேரு, இன்னொன்னுக்கு பிராரப்தம்னு பேரு. சஞ்சித கர்மானா ரொம்ப நாளா மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையோ, அதுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். பிராரப்த கர்மானா அந்த மூட்டையிலேருந்து அப்பப்ப எடுத்து அனுபவிக்க ஆரம்பிப்போம். கர்மா பெருசா சேர்ந்திருக்கும் ஒரு மூட்டையிலே, எல்லாத்தையும் ஒரே நாள்ல அனுபவிச்செல்லாம் முடிக்கவே முடியாது. நம்ம தான் ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கோமே, அதுல இருந்து எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதனுடைய பலத்தை கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்போம். எப்ப நாம இன்பப்பட்டாலும் அப்ப புண்ணியம் குறையறதுன்னு அர்த்தம். நாம எப்ப துன்பப்பட்டாலும் அப்ப பாபம் குறையறதுன்னு அர்த்தம். அப்ப ரெண்ட எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோ. நாம இன்பப்பட்டா புண்ணியம் குறையும், துன்பப்பட்டா பாபம் குறையும். ஏன்னா பாபத்தை அனுபவித்துத்தானே துன்பப்பட்டு கழிக்கிறோம். அப்ப துன்பப்பட்டா தானே பாவமே நமக்கு கழியும். துன்பப்படப்படாதுன்னு இருந்தா நம்ம பாவ கணக்கு குறையறதே இல்லைன்னு அர்த்தம். இன்பப்படக்கூடாதுன்னு இருந்தோம்னா புண்ணியத்தை இன்னும் குறைக்கவே இல்லைன்னு அர்த்தம். புண்ணியத்தை குறைக்காது இருக்கிறது தான் நல்லது. அதனால இந்த அனுபவம் ஆரம்பிச்சு சொல்லி, இந்த ஆரம்பித்த கர்மாவுக்கு ஆரப்த கர்மான்னு பேர், பிராரப்த கர்மா.
ஆரம்பிக்கவே இல்லை சுவாமி, மூட்டையோட மூட்டை இன்னும் அப்படியே இருக்கு, முதலாவே இருக்கு, அதுல இருந்து இன்னும் வட்டி எடுக்கிறதே இல்லைன்னு சொல்றமே, அந்த முதல்ல இருக்கிறதுக்கு தான் சஞ்சித கர்மான்னு பேர். சஞ்சிதம்னா சேமித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நல்ல சஞ்சித கர்மா நிறைய வச்சுட்டு இருக்கோம். அப்பப்ப எம்பெருமான் ஒரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பன். அதை தான் நாம அனுபவிச்சு முடிக்கணும். ஒண்ணு முடிஞ்சு படாது, மூட்டை தான் பெருசா இருக்கு. அடுத்தது இது முடிஞ்ச உடனே மூட்டையில இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கையில கொடுப்போம். சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ரெண்டு. இந்த வேடிக்கையா ஒரு பெரியவர் பிரிச்சு காட்டினார். இந்த கர்மாக்கள் இன்னும் எத்தனை வகையா பிரியர் தெரியுமா? பிராரப்த கர்மாலேயே ரெண்டு. இது எல்லாத்தையுமே இந்த கிமு கிபின்னு நாம ஒரு வருஷ கணக்கு வச்சிருக்கோம் இல்லையோ, இவருக்கு முன் ஆண்டுகள் இவருக்கு பின் ஆண்டுகள். நமக்கு ஏற்பட்டது தமிழ் ஆண்டு, தமிழ் புத்தாண்டு. ஆனா ஏதோ ஆங்கிலேயர்களுக்காக போனா போறது, உலகளாவிய அளவிலே அந்த நாட்காட்டி வந்துட்டதுனால இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். புரியறதுக்காக சொல்றேன். அப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி கிமு, ஒரு நாளைக்கு பின்னாடி கிபின்னு சொல்றாளோ இல்லையோ, அதே போல நாம் போய் பெருமான் முன்னாடி நின்றுட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி சரணம் அப்படின்னு சொல்ற நாளை நடு நாளா வச்சுங்கோ. நீங்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த விஷயமே. இப்போ அந்த நாளை நடு நாளா வச்சுங்கோ. அதுக்கு முன்னாடி நிறைய நாட்கள்லாம் கழிச்சிருக்குமா? சரணாகதி பண்ணப்புறமும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் போறோம். உடனே ஒண்ணு மோட்சம் கிடைச்சிட போறது இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தானே கிடைக்க போறது. அதெல்லாத்தையும் பின்னாடி வாழ போற நாளா வச்சுங்கோ. சரணம்னு போய் சொல்றதுக்கு நடு நாள். அதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள், ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல, நிறைய பிறவிகளை கழிச்சிருக்கோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நிறைய பிறவி கிடையாது, அதுதான் கடைசி பிறவி. ஆனா கொஞ்சம் ஆண்டுகள் வாழ போறோம். சரணாகதி ஒருவேளை 30 வயசுல பண்ணிருக்கலாம், 40 வயசுல பண்ணிருக்கலாம், 50 வயசுல பண்ணிருக்கலாம். இப்ப நான் 80 வயசு வரைக்கும் இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப மிச்சம் இருக்கிற 30 வருஷம் நான் வாழ்ந்துதான் ஆகணும். சரணாகதிக்கு பிற்பட்ட ஆண்டுகள் சில, சரணாகதிக்கு முற்பட்ட பிறவிகள் பல. ரெண்டையும் மாத்தி வச்சிருவோம். இப்போ இதெல்லாம் சரணாகதிக்கு முன்னாடி, சரணாகதிக்கு பின்னாடி. அந்த சரணாகதிக்கு முன்னாடி இருக்கிற பாபங்களுக்கு பூர்வ அகம்னு பேர். பூர்வாகம் உத்தராகம்னு ரெண்டு விதமான அகம். அகம்னு பண்ணிருக்கிற கர்மா பாபங்கள். பூர்வாகம்ங்கிறது சரணாகதிக்கு முன்னாடி பண்ணின பாபம், உத்தராகம்ங்கிறது சரணாகதிக்கு பின்னாடி பண்ணின பாபம். இப்ப சரணாகதி பண்ண உடனே எம்பெருமானுக்கு என்ன கடமை தெரியுமா? இவன் பாபத்தை அத்தனையும் தொலைச்சாகணும். கண்ணன் கீதையில நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கான். என்னுடைய திருவடிகளை 10 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. எல்லா பாவங்களையும் உனக்கு போக்கி கொடுக்கிறேன் மாசுச்சகான்னு சொன்னானா. இப்ப அவன் பார்க்காத பாவங்களை போக்குறது ஒரு அழகான வழி. அதுக்கு பெருமான ஒரு வழி கல்பிச்சு வச்சிருக்கான். நாம சரணம்னு சொன்னோம், அதுக்கு முன்னாடி நிறைய பாபங்கள், பின்னாடி நிறைய பாபம். முன்னாடி இருக்கிறது பூர்வாகம், பின்னாடி இருக்கிறது உத்தராகம், ரெண்டு பாபங்கள். இந்த பூர்வாகம் முன்னாடி சேர்த்து வச்சிருக்கமே, அதை ஒரு ரெண்டா பிரிச்சுங்க. ஒன்னுக்கு சஞ்சித கர்மான்னு பேரு, இன்னொன்னுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். சஞ்சித கர்மான்னு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அனுபவிக்கிறது, அப்படியே மூட்டையா கட்டியே வச்சிருக்கு. பிராரப்த கர்மான்னு ஆரம்பிச்சுட்டோம், ஒன்னொன்னா கட்டப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறோம், ஒன்னொன்னா அழிக்கிறதுக்காக. இந்த ரெண்டு, இந்த பிராரப்த கர்மாவை ரெண்டா பிரிச்சுங்க. சரணாகதி பண்ண ஜென்மா ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த ஜென்மத்திலேயே சரணாகதிக்கு முன்னாடி சில பாவங்கள்லாம் பண்ணிருக்கோமா, அப்ப வர்த்தமான சரீராரப்த ஜென்மான்னு பேர். அந்த சரீரத்திலேயே ஆரம்பித்த பாபங்கள். இந்த சரணாகதி பண்ணத்துக்கு முன்னாடி சில ஜென்மங்கள்லாம் எடுத்திருக்கோம் இல்லையோ, அதுல அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச பாபங்கள் சரீராந்தர ஆரப்த பாபங்கள்னு பேர். அப்ப இப்ப முன்னாடி இருக்கிறதே மூணா பிரிச்சுட்டோம். சஞ்சிதம், திறக்கவே இல்லை மூட்டைய. பிராரப்தம், மூட்டையை திறந்துட்டோம். அதுல முன்பிறையில மூட்டையை திறந்தது, இந்த பிறவியிலேயே மூட்டையை திறந்தது. பிரிச்சுட்டோமா மொத்த மூணு. இப்ப இனி அதுக்கப்புறம் பின்னாடி சரணாகதி பண்ண அப்புறம் பின்னாடி என்ன பாபம் வரும், அப்பவும் பண்ணுவோம். முதல் கேள்வி உடனே ஒருத்தர் கேட்டுருவார், சரணாகதி பண்ண அப்புறமும் பாவம் பண்ணுவோமான்? இருக்குமே உலகத்துல, வேற வழியே கிடையாது. இல்லாம போனாதான் பாபம் நிற்குமே தவிர, இவன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பாபங்கள் சேர்க்கறது நிற்கவே நிற்காது. அழ்வாரத்தை தான் சாதித்தார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். பகவன், நீ கொண்டு இந்த உலகத்துல என்ன வச்சுட்ட, எப்ப வச்சியோ கடைசி மூச்சு வரைக்கும் நான் பாபத்தை பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்ப நமக்கே இருக்கட்டுமே, எந்த மகாத்மாக்களுக்கா இருக்கட்டும், என்னதான் நாம பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டாலும் ஏதான ஒரு விதத்துல அது நம்மளை விடவே விடாது. அதுக்காகத்தான் நித்தியம் விடாம சஹஸ்ரநாம பாராயணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது சேர்ந்துட்டே இருக்கும். சேர அழிச்சுட்டே இருந்தா தான் போகுமே தவிர, கொஞ்சம் சேர விட்டுட்டு அழுக்கே பாருங்களேன், அப்பப்ப சுத்தம் பண்ணிட்டோம்னா போடும். கொஞ்சம் நிறைய சேர விட்டுட்டு அப்புறம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கே சுத்தி பண்றது எவ்வளவு கட்டமா இருக்கு. அதே போலத்தான் கர்மாக்கள். அப்பப்ப சேரச்சே அன்னன்னைக்கு சஹஸ்ரநாமம் தொலைச்சு விட்டோம்னா கட்டமே இல்லை. ஆட்டமே ஒரு 10 நாளை சேர்த்து வச்சு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், எப்படியும் பாவம் போக போறது. அதுக்கு 10 நாள் சேர்த்துட்டு தான் போக்குவோம். என்ன அப்ப நிறைய சேர்ந்ததை சேர்த்து வச்சு கழிக்கிறது கொஞ்சம் கட்டமாகப்படும்.
பிற்பட்ட காலத்திலையும் பாபம் பண்ணத்தான் போறோம். அதை ரெண்டா பிரிச்சுக்கணும். உத்தராகம்னு சரணாகதிக்கு பின்னாடி பாபம் சொன்னேன்னு இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சுப்போம். ஞாத்தம் அஜ்ஞாத்தம். ஞாத்தம்னா தெரிஞ்சு பண்ணது, அஜ்ஞாத்தம்னா தெரியாம பண்ணது. ரெண்டு நாம பண்ணலாம் இல்லையோ. சரணாகதிக்கு பின்னாடி தெரிஞ்சே பண்ண பாபங்கள் உண்டு, தெரியாமல் செய்த பாபங்கள் உண்டு. இப்ப இந்த ஒன்னொன்னையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சுப்போம். சானுதாபம் நிரத்து தாபம். அப்படின்னா பச்சாத்தாப்பப்பட்டது, தெரிஞ்சுதான் பண்ணேன், பண்ணப்புறம் ஐயோன்னு அதுக்காக வருத்தப்பட்டுட்டேன், அதுக்கு சானுதாபம்னு பேர். பண்ணியும் தெரிஞ்சு பண்ணி நான் வருத்தமே படல, அதுக்கு நிரனுதாபம்னு பேர். தெரியாம பண்ணணும் இல்லையா, தெரியாம பண்ணதான் அப்புறம் தெரிய வந்து வருத்தப்பட்டுட்டேன், அதுக்கு சானுதாபம்னு பேர். தெரியாமையே பண்ணேன், எப்பவுமே தெரிஞ்சுக்கல, வருத்தமும் படல, அதுக்கு நிரனுதாபம்னு பேர். அப்ப பின்னாடி பண்ணின பாப்பங்களை ரெண்டா பிரிச்சோம். தெரிஞ்சு பண்ணது, தெரியாம பண்ணது. ஒன்னொன்னையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டோம். பச்சாத்தாபப்பட்டது, அனுதாபமே படாதது. அப்ப மேல பண்ண பாப்பங்கள் இப்ப 4 ஆயிடுதா, கீழே பண்ண பாப்பங்கள் இப்ப 3ஆ பார்த்துட்டோமா. கீழே பார்த்தது சஞ்சித கர்மா, பிராரப்தத்துல அந்த சரீரத்துல ஆரம்பிச்சது, முன் ஜென்மாவில் ஆரம்பிச்சது. இது 3 முன்னாடி பார்த்திருக்கோம். கொஞ்சம் இது எங்கேயான பலகை இருந்ததுன்னா போட்டு காமிச்சுடலாம் சுலபமா. ஏன்னா பாபத்தை பத்தி அவ்வளவு ஒழுங்கா தெரிஞ்சுனாதான் போக்குறதுக்கு வழி தெரியும் நமக்கு. இதெல்லாம் சரணாகதிக்கு முன்னாடி பண்ணது. பின்னாடி பண்ணது ஒரு 4 கணக்கு வச்சுங்க. தெரிஞ்சு பண்ணது, தெரியாத பண்ணது. தெரிஞ்சு பண்ணதுல அனுதாபப்பட்டது, படாதது. தெரியாம பண்ணதுல அனுதாபப்பட்டது, படாதது. அப்ப 4 3 7 பாபம் மொத்தம் எடுத்தா இது இத்தனையும் நாம சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு தடவை கேசவான்னு சொல்லணும். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார், விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும். திருவனந்தபுரத்தை பத்தி ஆழ்வார் பாஷனை சொன்னேனே, எப்ப ஆரம்பிச்சோம் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் பல்லவியை மாத்தவே மாத்தாதீங்க. கேசவான்னு ஒரே திருநாமம். அந்த திருநாமம் தான் இத்தனை பாபங்களையும் போக்க போறதுங்கிறது தான் இந்த 7 நாட்கள் உபன்யாசத்துக்கு கருத்துண்டுன்னா. கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும். எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்துக்கு போக்க சாமர்த்தியம் இல்ல. இப்ப நான் சரணம்னு போய் சொல்லிட்டேன். சொன்ன பிற்பாடு இந்த 7ஐயும் ஒரே தெரியா அவர் அழிக்கிறதே இல்லை. குழந்தைகள்லாம் எழுதும், எழுதினத்தை அழிக்கிறது நீங்க என்னென்ன விதம்னு பாத்திருக்கீங்களா? அதுக்குன்னு அழிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் விற்கிறானோ இல்லையா, அதை வித்து வச்சு அழிச்சேன்னா அது போயிடும். இல்லைன்னா சில குழந்தைகளுக்கு அவ்வளவு சுத்தமா காரியம் பண்ண தெரியாது, எதை வச்சுன்னு எழுதித்தோ அந்த பேனாவை வச்சே மேல மேல போட்டு அடிச்சுவிடும். இந்த மாதிரி அடிக்கிறதும் உண்டு. இல்ல 3வது வகை இருக்கு, அதை எதுக்கு இப்ப 8 கொடுத்து வாங்கணும்? கையால ஒரு அழிக்கும், அந்த கருப்பு கூட போகாது இருக்கும். இப்ப அழிக்கிறதுலயே 3 வகை பார்த்துட்டோம். மேலேயே அடிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேண்டியது விக்கிறத வாங்கி அழிக்கலாம், இல்ல கையாலே போட்டு அழிச்சுடலாம். ஒரு அழிக்கிறதுல இத்தனை விதம் இருக்கும் இல்லையா? அதே போல எம்பெருமானு இந்த 7ஐயும் பல விதங்களா அழிக்கிறான். ஒன்னா அழிக்கிறதே எத்தையுமே எம்பெருமானுக்கு ஒன்னா பண்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒன்னா பண்ணிவிட்டாலே கொஞ்ச நாள்ல ருச்சி குறைஞ்சு போடும். இத்தனையா அவன் பண்ணிட்டு இருக்கவே நமக்கு ஆசை வர மாட்டேங்கிறது. அவர் ஒரே மாதிரி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சான்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், சரணம்னு நாம போய் சொன்ன உடனே இந்த தரக்காத மூட்டை இருக்கு பாருங்க, சஞ்சித கர்மா, அது மொத்தத்தையும் அப்படியே அழிச்சு விடுறான். தீயிலிட்ட தூசு போலே அழிந்தே போகும். ஒரு பஞ்ச கொண்டு போய் தீல போட்டா என்ன ஆகும்? உருமாய்ந்து போடும். உரு இருக்கிறதே தெரியாது இல்லையோ, மொத்தமா அழிச்சு விடுறான். இனிமே இதை பத்தி நீ கவலையே விட வேண்டாம், சஞ்சித கர்மா தொலைஞ்சே படுது. அடுத்து பிராரப்த கர்மா 2 வச்சிருந்தோம் இல்லையோ, அந்த சரீரத்தில் ஆரம்பிச்ச கர்மா, முன் பிறவியில ஆரம்பித்த கர்மா 2 இருந்தது நம்ம இடத்து. இதுல முதல்ல அந்த சரீரம் சரணாகதி பண்ண பிறவி இருக்கே, அதுல முதல் நாள்ல இருந்து சரணாகதி பண்ண வர்ணனைக்கு சேர்த்துட்டு இருக்குமோ இல்லையோ, அதெல்லாத்தையும் எம்பெருமான் எடுத்து என்ன பண்றான், இவன் மிச்சம் எத்தனை வருஷம் இருக்க போறான்னு கணக்கு பண்றான். ஒருவேளை நான் இப்ப 50 வயசுக்கு போய் சரணாகதி பண்ணியிருந்தா, எனக்கு 80 வயசு ஆயுஷா இருந்தா, மிச்சம் 30 வருஷம் இருக்கும் இல்லையோ, அந்த 30 வருஷத்துல பிரிச்சு கொடுத்துடுறான். இந்த பாபங்கள் சேர்த்து வச்சிருக்கமே, இந்த பாபத்தை அனுபவித்து தீர்த்தாகணும் இல்லையோ, இந்த பாபத்தை 30 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கிறாப்புல கணக்க மாத்தி எழுதிடுறான் எம்பெருமான். இப்ப ஏற்கனவே அது எத்தனை வருஷத்துல அனுபவிக்கணும் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப எம்பெருமானுக்கு ஒரே நிர்பந்தம் என்ன தெரியுமா, சரணம்னு எப்ப சொன்னானோ இந்த உடல் விளைச்சே அவன் மோட்சத்தை கொடுத்தே ஆகணும். மோட்சம் கொடுக்கணும்னா பாபம் புண்ணியம் 2ஐயும் தொலைச்சே ஆகணும். இது எம்பெருமானுக்கு இருக்கிற பெரிய நிர்பந்தம். இப்போ இதை ஞாபகம் வச்சுடுங்க, அப்புறம் தான் மேல சொல்றது புரியும். நாம எப்ப சரணம்னு சொன்னமோ அப்ப கடைசி நாள் உயிர் போற அன்னைக்கு இவனுக்கு மோட்சம் கிடைச்சாகணும். மோட்சம் கிடைக்கணும்னா பாபம் புண்ணியம் 2மே இருக்கக்கூடாது. புண்ணியம் இருந்தா மோட்சம் கிடைக்கும்னு தயவுசெய்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். வேதாந்தம் சொன்னது ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. புண்ணியம் நிறைய பண்ணிட்டு ஒண்ணும் இல்லை, இந்திரலோகத்துக்கு போலாம். கடைசி பட்சம் சொர்க்க பதவி கிட்ட, அவ்வளவுதான். அதுக்கு மேல 4வது லோகத்துக்கு கூட காலே வைக்க முடியாது. பாபம் நிறைய பண்ணிருந்தா நரகத்துக்கு போலாம். அப்ப மோட்சத்துக்கு போனோம்னா பாபம் புண்ணியம் 2மே தொலைந்து கணக்கு நேர்ங்கிற அளவு இல்லையா, கணக்கு பாக்குச்சே, இந்த கணக்கை நேர் பண்ணணும். கணக்குல ஒரு பக்கம் லாபம் அதிகமா இருந்தா கூட நிறுவனத்தை மூட முடியாது, நஷ்டம் அதிகமா இருந்தா கூட நிறுவனத்தை மூட முடியாது.
அப்ப பண்ண வேண்டியது என்ன? லாபமோ நட்டமோ பிரிச்சு கொடுத்தோம்னா அப்பதான் அதை மூடவே முடியும். அதே போலத்தான் நம்முடையது. பாப புண்ணியங்கள் ரெண்டையும் நேர்படுத்தினாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப எம்பெருமானுக்கு என்ன தேவை? இவனுடைய பாபம் புண்ணியம் ரெண்டையும் தொலைச்சாகணும். சரி, சரணம்னு சொன்ன இந்த ஜென்மத்துல பாபம் சேர்த்திருக்கானா, அதை எடுத்து அனுபவிச்சு முடிச்சு விட்டோம். மிச்சம் இவனுக்கு 30 வருஷம் இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ள இவன் கையை உடைச்சுக்கிட்டோம், காலை உடைச்சுக்கிட்டோம், ஜுரம் வரட்டும், ஏதோ வரட்டும், இவன் அனுபவிச்சே தீர்த்து விட்ட இந்த பாபத்தை எல்லாம் மாத்தி விட்டுவிட்டான். அடுத்து அவங்கிட்ட இப்ப ரெண்டாவது, முதல் கணக்கு சஞ்சிதாவை அழிச்சே முடிச்சாயிடுது. ரெண்டாவது அந்த சரீரத்தில் ஆரம்பிச்சதை மிச்சம் இருக்கிற 30 நாளைக்கு 30 வருஷத்துல பிரிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறம் மூணாவது, இதுக்கு முன்பிறவில இவன் ஆரம்பிச்சானோ இல்லையா அனுபவத்துக்காக, அதை எடுத்து பாபங்கள் புண்ணியங்கள்னு ரெண்டா பிரிப்பான். பிரிச்சுட்டு இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம், நாம ஜாகிரதையா நடக்கிறதுக்கு இதான் சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த பாப புத்தினத்தை என்ன பண்றான்? இந்த சரணாகத இடத்துல இத்தனை நாளா நல்லதே நினைச்சுட்டு வேண்டியவர்களா இருந்தாலும் இல்லையோ, இவனுடைய புண்ணியத்தை எல்லாம் அவனுக்கு பிடிச்சு கொடுத்துடுறான். இந்த சரணம்னு சொன்னவனுக்கு இத்தனை நாளா வேண்டாதவளா அவங்ககிட்ட அபச்சாரப்பட்டு இருந்தாலும் இல்லையோ, இந்த சரணாகதனுடைய பாபத்தை அத்தனையும் அவ தள்ள போட்டு விடுறான். இப்ப ரெண்டு நாம காத்துட்டு இருக்கணும். ஒரு பாகவதன் இடத்துல ஒழுங்கா நடந்துட்டோம்னா அவன் கிளம்பி போறச்சே அவன் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு பாகவதன் இடத்துல அபச்சாரப்பட்டிருந்தோம்னா அவன் கிளம்பி போறச்சே அவன் மிச்சம் இருக்கிற பாவமும் நம்ம சேர்ந்து வந்து சேரும். அதனாலதான் பாகவத் அபச்சாரம் படாதே படாதேன்னு சொல்லிட்டே இருக்கான். பகவான் இடத்துல அபச்சாரப்பட்டா கூட தப்பிச்சு விடலாம். ஆனா ஒரு அடியவன் இடத்துல அபச்சாரப்பட்டோம்னா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆக முன்பிறவியில ஆரம்பித்த பாபங்கள் கர்மங்கள் எல்லாம் பிரித்து புண்ணியங்களை வேண்டியவர்களிடத்திலையும் பாபத்தை அபச்சாரப்பட்டவர்களிடத்திலையும் பிரிச்சு கொடுத்துடுறான். அப்ப சரணாகதிக்கு முன்ன பண்ண எல்லாம் முடிஞ்சு படுத்துக்கோ. மூணுமே அடித்தல்ல, சஞ்சித்தத்தை அழிச்சு முடிச்ச எடுத்து பிராரப்தத்துல அந்த ஜென்மத்தை அனுபவிச்சு முடிக்க வச்சுட்டான். மிச்சம் இருக்கிற காலத்திலே அதுவும் வேற சரீரத்துல ஆரம்பிச்சதே பாபம் புண்ணியம்னு பிரிச்சு கொடுத்துட்டான் மத்த பேருக்காக. சரி சுவாமி, சரணாகதிக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இப்ப பின்னாடி பண்ண பாபங்கள் என்ன பண்ண போறான்? தெரியாமல் தெரிந்து, ரெண்டு வகை தானே. தெரியாம செஞ்சதெல்லாம் தெரியாம செஞ்சான்னு குற்றத்தையே பார்க்காம விட்டுடுறான். கண்ணுல படுறதே கிடையாது. இவன் தெரியாம பண்ண குற்றங்கள் இருக்கே, காணா கண்ணிட்டிருக்கையா இருக்கும். காணா கண்ணிடுதல்னா பார்க்காமலே இருந்து வர்றது. நாம தமிழ் பாஷையில சொன்னா அதெல்லாம் அவர் கண்ணுல படவே போறது கிடையாதுன்னா அவர் கண்டுகொள்வதே இல்லைன்னு விடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி கண்டுகொள்வதே கிடையாது பெருமான் விட்டுடுறான். இதெல்லாம் தெரியாம செஞ்ச குற்றங்களுக்கு. அடுத்து தெரிஞ்ச செஞ்ச பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சமே. அதுக்கு அனுதாபப்பட்டது அனுதாபப்படாதுன்னு. அனுதாபப்பட்டதா இருந்தா தன் பொறுமைங்கிற குணத்தை காட்டி மன்னித்து விடுகிறான். ஏன்னா தப்பு பண்ணா, ஆனா தப்புன்னு தெரிஞ்சு அனுதாபப்பட்டுட்டான், பொறுத்து விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுறான். இன்னும் மிச்சம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தெரிஞ்சு செஞ்சு அனுதாபப்படாதது. அத பகவான் என்ன பண்றான்னா, இந்த ஏற்கனவே ஒரு கொஞ்சம் பாபத்தை வச்சிருக்க இல்லையோ, மிச்சம் 30 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கணும்னு அதை ஒரு கூட்டமா வச்சிருந்தோம். இப்ப அதோட இன்னொரு கூட்டம் போய் சேர போறது. தெரிஞ்சு பண்ணி இவன் அதுக்கு அனுதாபப்படாத இருக்கானே, அதை சரணாகதி பண்ணதுலேருந்து கடைசி நாளுக்குள்ள அதையும் பிரிக்கிறான். இவன் அனுபவிச்சு தான் முடிக்கணும்னு. அப்ப ரெண்டு கூட்டம் சேர்ந்திருக்கு, நாம அனுபவிக்க வேண்டியது. இந்த சரணாகதிக்கு முன்னாடி பண்ண பூர்வாகத்தில் பிராரப்தத்தில் வர்த்தமான சரீரத்துல இப்ப இருக்கிற சரீரத்துல சிலதெல்லாம் ஆரம்பிச்சது இல்லையோ, அதையும் அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும். தெரிஞ்சு பண்ணி அனுதாபப்படாத இருந்தோம் இல்லையோ, அதையும் அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும். இப்ப தெரிஞ்சுக்கணும், சரணாகதி பண்ண அப்புறமும் ஏன் நாம துன்பப்படுறோம்னு. பல பேர் கேள்வி கண்டே இருப்பா, நான் தான் சிறந்த பக்தனா நித்திய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரேனே, ஏன் சுவாமி இன்னும் நான் கட்டப்படுறேன்னு கேண்டிருப்பா. இதனாலதான் என்ன, இவனுடைய கடைசி காலத்துக்குள்ள இவனுடைய துன்பங்களை முடித்தே ஆகணும் எம்பெருமான். இவன் பாபங்களை முடிக்க அவனுக்கு வேற வழி கிடையாது. கடைசி நாளுக்குள்ள அது பிரிச்சே கொடுக்கணும். இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமா பெரியவாச்சன்ல அர்த்தம் காட்டினார். இவனுக்கு ஏன் தெரியுமா துன்பத்தை கொடுத்து வச்சிருக்கான்? சரணாகதி பண்ண அப்புறம் சரி நன்னா சௌக்கியமா இருன்னு சொல்லிவிடலாம். ஆனா இந்த ஜீவாத்மாவனுடைய மனசு இருக்கு பாருங்க, கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சா இந்த சரணாகதியை வேணா நான் அடுத்த ஜென்மத்துல பண்றதா வச்சுக்கேன், இன்னொரு ஜென்மம் பிறந்த அனுபவிக்கலாம் போல இருக்கேன்னு கேட்க ஆரம்பிப்பான். இவன் இத்தனை துன்பப்படச்சேவே விட்டுட்டு வரமாட்டேங்கிறான், பிடிச்சு இழுத்துன்னு போகிட்டு இருக்க. அவனு இன்னும் இன்பம் வேற பட வச்சு விட்டானா இந்த சம்சாரத்தை விட்டு இவன் நகரவே மாட்டான். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா பெருமான் இவனை துன்பமே பட வைப்போம். அப்பதான் வெறுப்பும் வரும், அப்பதான் தோஷமும் கண்டப்படும். ஏன்னா சரணாகதிக்கு அப்புறம் நாம இன்பப்பட ஆரம்பிச்சா விட்டுட்டு போகணுங்கிற ஆசை இவனுக்கு வரவே வராது. துன்பத்திலேயே வைத்தாத்தான் விட்டுட்டு கிளம்புறங்கிற ஆசை இவனுக்கு ஏற்படும். அதனால அதை அந்த மாதிரி முடிச்சுடுறான். ஆக மொத்தம் 7 இப்ப முடிஞ்சு போடுது. பின்னாடி பண்ணினத்துக்குள்ளே அறியாமல் செய்ததை கண்டுகொள்ளாமலே விட்டுடுறான். அறிந்து செய்து அனுதாபப்பட்டுட்டா பார்த்தும் பொறுத்து மன்னித்து விட்டுடுறான். ஆனா தெரிஞ்சு செய்து அனுதாபப்படாம இருந்தோம்னா அதை கண்டு பகவான் பொறுக்காமல் மிச்சம் இருக்கிற எத்தனை ஆண்டுகளோ அனுபவித்து தீர்க்க வைக்கிறான். இப்படி எல்லா பாபங்களும் முடியணும்னா என்ன ஒரே வழி? இப்ப அவனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் வழி. இப்ப இது இத்தனையும் பாபம் எத்தனைன்னு சொல்லி உங்களை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல.
இவ்வளவு பாபங்கள் இருந்தாலும் திருநாமம் அதை போக்குங்கிற பெருமைக்காக சொன்னேனே தவிர இவ்வளவு பாவம்லாம் இருக்கு போல இருக்கு கண்டிப்பா போவே போறது இல்லைன்னு சில பேருக்கு எண்ணம் வந்துடும். அதுக்காக நான் அந்த இடத்துல கோட்டியில சொல்ல வரல. எத்தனை பாவங்கள் நாம சேமித்து வைத்திருந்தாலும் அத்தனையும் கேசவா என்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும். அதைத்தான் விடாம சொல்றார் இவரும். அநாதிமதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத். எல்லா துக்கங்களில் நின்னும் விடுபடுவன்னு சொன்னார் இல்லையோ. எல்லாங்கிற சொல்லுக்கு இதான் அர்த்தம். கீழே இருக்கிற எல்லா பாபங்களும் போக்குகிறான், மேல வரப்போற எல்லா பாபங்களையும் போக்கி விடுறான். பாபம் தொலைந்த பிற்பாடு பக்தி பிறக்கும். பக்தியினால சரணாதி பண்ண போறான். அது அத்தனைக்கும் சேர்த்து எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டுவோம். ஆக நாம சங்கீர்த்தனம் பக்தியை தூண்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அந்த பக்தி பிறக்கணும்னா பாபங்கள் தொலைஞ்சாகணும். பாபம் தொலையறதுக்கு தான் இத்தனை பாபங்கள் தொலைஞ்சு சாதித்தார். பாபம் தொலைக்கிற மருந்தாக பக்தி இருக்கும்னு பார்த்தோம். இனி தொலைஞ்ச பிற்பாடு விருந்தாக இருக்குமான்னு பார்க்கணும் இல்லையோ. 2 பேர் ராமனோட சம்பந்தப்பட்டவாளை பத்தி சரித்திரம் சொல்றேன். அவ 2 பேருமே விருந்தாக கொண்டுள்ளார்கள். இது மருந்தாகவும் இருந்திருக்கு விருந்தாகவும் இருக்குன்னு யாரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நேர நம்ம ராமச்சந்திரனுக்குன்னே பிறந்தவர் வால்மீகி பகவான். அவர் எவ்வளவு பெரிய கள்ளரா திருடரா இருந்தாருங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் திருடனா பாபத்தை சேமிச்சுட்டே வந்தாரா? அந்த பாபத்தை போக்குறதுக்கு பெரியோர்கள் என்ன வழி சொல்லி கொடுத்தா? ராமநாமம். மராம ராம 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 ராமன்னு சொல்லி ராமராம ஆக்கி அவர் ராமநாமத்தை சொல்லி நல்லவரா மாறிட்டார். சரி, இப்ப நல்லவராயிட்டாரே வால்மீகி பகவானா, இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகிர் முனிசிம்ஹஸ்த கவிதாவனச்சாரிணா சின்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம் யத்பிதம் சரிதம் ராமச்சரிதாமிருத சாகரம். ராமச்சரிதம்ங்கிற பெரிய சாகரத்தை உண்டவர். அவர் தான் ஒரு குயில். வால்மீகி ஒரு குயிலா சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் ஆரம்பிச்சு எல்லாரும் முதல்ல இதை தியான ஸ்லோகம் சொல்றாள் இல்லையோ. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். மதுரமான அக்ஷரங்கள் ராமநாமம். மதுரம்னா இனிமை எடுத்தா இனிமைனாலே விருந்துங்கிற அர்த்தம் கிடைச்சிடுத்தோ இல்லையோ. வால்மீகியை பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியது பாப்பம் தொலைந்தது ராமநாமத்தாலே. பாபத்தை தொலைஞ்ச அப்புறம் அவர் வேற ஒண்ணும் பண்ணல, அதே ராமநாமத்தை தானே சொல்லிட்டே இருந்திருக்கார். அதனாலதான் விருந்தாகவும் மருந்தாகவும் பெருமானுடைய திருநாமம் இருக்குங்கிறது. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். குயில் கூவரா போல கூவராராம் வால்மீகி. குயில் மரத்து மேல நின்றுட்டு தானே கூவும். இந்த வால்மீகிங்கிற குயில் எந்த மரத்து மேல நின்றுடாருன்னு கேட்டோம். ஆருக்கியர் கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ஏறி அமர்ந்தார். கவிதை கவிதைங்கிற கிளை. அவர் பாடின பாசுரங்கள்லாம் கவிதை இல்லையோ. கவிதையே ஒரு கிளையாக்கி விட்டார். அது மேல ஏறி உட்கார்ந்து விட்டாராம். ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகிர் முனிசிம்ஹஸ்த கவிதா வனச்சாரிணா சின்வன்னாத கதாநாமம் கோனயாதி பராங்கதிம். ராமநாமத்தை கேட்டு மோட்சத்துக்கு போகாதவன் உண்டோ என்ன பெரிய கேள்விக்குறியோட இந்த ஸ்லோகம் நிறுத்தி விடுது. வேதாந்தம்ங்கிற மரம், கவிதை என்னும் கிளை, அந்த கிளைக்கு மேலே வால்மீகிங்கிற குயில் அமர்ந்து கொண்டு ராம 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 என்ன நமக்கு சொல்லி காட்டின்றே இருக்கு இல்லையா. அந்த ராமநாமத்தை பத்தி தான் பரமேஸ்வரன் தன்னுடைய பார்வதி தேவிக்கு உபதேசித்தார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. உபதேசிக்க தேவர் ராமநாம வைபவம் காட்டும். வால்மீகி பகவானுடைய அனுஷ்டானத்திலேயும் ராமநாமத்தினுடைய வைபவத்தை பார்த்துட்டோம். அது மருந்தாருக்கு விருந்தாருக்குன்னு பார்த்தோம். இனி இன்னொருத்தர் ராமனுக்கு ரொம்ப நெருங்கினவர் குலசேகர ஆழ்வார். அவர் முகுந்தமாலேங்கிற பாசுரங்கள் பாடியிருக்காரோ இல்லையோ. அதுல தெரிவிக்கிறார் ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு ஹரே கச்சாங்கி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசியும் மூர்தன்னு நமாதோக்ஷஜம். அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணார். நம்முடைய உடல் படைத்த பயன் எதற்காக? நமக்கு கை கொடுத்தது அவனை தொழ, கால் கொடுத்தது அவனை நோக்கி நடக்க, நாக்கு படைத்ததே அவனை பாடுறதுக்காகத்தான். இப்ப ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். ஏ காலே ஹரியனுடைய ஆலயத்தை நோக்கி நட, கையே ஸ்ரீதரன சேவி, மனசே எம்பெருமான பத்தி நினை, வரிசையா சொல்றாரு இல்லையா. இதுல முதல்ல எதை ஆரம்பிச்சார் தெரியுமா? ஜிக்வே கீர்த்தய கேசவம். ஏ நாக்கே கேசவனை பாடுனார். அங்கேயான குலசேகர ஆழ்வார் ஜிக்வே கீர்த்தய மாதவம் ஜிக்வே கீர்த்தய ஸ்ரீதரம் சொல்லிருக்கலாமே. ஜிக்வே கீர்த்தய கேசவம் என கேசவஹா கிளேச நாசனா, கிளேசத்தை எல்லாம் துறைக்கிறானா. இப்ப கேசவ நாமத்திலேயே மருந்தும் விருந்தும் எப்படின்னு பார்ப்போம். கிளேசத்தை போக்குற வரைக்கும் கேசவ நாமம் மருந்து. கேசத்தை போக்கின அப்புறம் கிளேசம் எல்லாம் போயிடுத்தா. இனிமே கேசவ நாமம் பிரசஸ்த கேசபாசம். கண்ணனுடைய குழற்கற்றை அழக சேவித்தோன்னா அதுவே விருந்தா மாறிடுறது இல்லையோ. ஒரே கேசவ நாமம் மருந்தா இருக்கு, கிளேசத்தை போக்கச்சே. அதே கேசவ நாமம் விருந்தா இருக்கு, கண்ணனுடைய கேசபாசத்தை அனுபவிக்கச்சே.
பெரியாழ்வார் சின்ன குழந்தை சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி என்று 21 பாசுரங்கள் பாடினார் பெரியார் திருமுடி. ஆரம்பத்திலே குழந்தை கண்ணனை தொட்டிலே இட்டாள் யசோதை. ஊர்க்கார எல்லாரையும் கூட்டு இந்த கண்ணனுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஒரு அங்கமா காட்டுறான். இது பாருங்க, பேதைக்குழவி பிடைத்து சுவித்து உள்ளும் பாதகமலம் வந்து காணீரே, கண்ணனுடைய திருவடியை பாரு, முழந்தாள் இருந்தவா காணீரே, மூக்கும் இருந்தவா காணீரே, உச்சி இருந்தவா காணீரே, உன்னுன்னா வந்து பாருங்கோ பாருங்கோன்னார். அப்ப அதை பத்தி அழகா தெரிவிக்கிறார். கண்ணனுடைய கேசபாசம் எத்தனை அழகு, அவனுடைய கேசம் இருந்த அழகை பத்தி பாருங்கோள் என்று அழைக்கிறாள் யசோத பிராட்டி பெரியாழ்வார் பாவனையில். இதுக்காக சொல்ல வந்து ஏன்னா கேசவகாங்கிற சொல் அதுவே மருந்தாகவும் அதுவே விருந்தாகவும் இருக்கும் இல்லையா, அதைத்தான் முதல்ல சாதித்தார் குலசேகராழ்வார். ஜிக்வே கீர்த்தய கேசவம், என் நாக்கே அவனை குறித்து பாடு. நாம உடனே எழுந்திருந்து கேட்டோம், என் நாக்குக்கு நிறைய வேற வேலை இருக்கு, நீர்வானா மட்டும் பாடிக்கும், எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க. அவர் பதில் சொல்லிட்டார். இதுக்கு பாகவதத்துல சுகர் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கார். எம்பெருமானை பத்தி பாடாத நாக்கு என்ன நாக்கு, அவனை காணாத கண்கள் என்ன கண்கள், அவனை கேட்காத காதுகள் என்ன காதுகள், அவன் சன்னிதானத்துக்கு போகாத கால்கள் என்ன கால்கள், அவனை தொழாத கை என்ன கை. இது தனியா வேற அகராதியா போட்டுட்டாரு சுகாச்சாரியர். ஏன்னா நாம கைக்கும் காலுக்கும் வேற அர்த்தம் வச்சிருக்கோமோ இல்லையோ, அதெல்லாம் தொழுகிற கையா இருந்தா தான் இது. தொழுகைங்கிறதே நம்ம சம்பிரதாயத்துக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அத்தனை பேர் நமக்கு கற்றுக் கொடுத்ததே தியாயன்ஸ்துவன் நமஸ்யஞ்ச நமஸ்யஞ்ச, நான் நமஸ்காரத்தை விடவே மாட்டான். ஆனா ஆறாரோ அதை ரொம்ப சர்வஜாகிரதையா பண்ணிட்டு இருக்காங்க, நாம தான் கொஞ்சம் குறைச்சு விட்டோம். ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிரளம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழியன் மனநேன்னர். தொழுதாத்தான் எழலாமே தவிர தொழாவிட்டால் விழலாம், அப்படி வேணா வச்சு விடலாம். தொழுதால் எழலாம்னு சொன்னா தொழாட்டா கீழே விழுந்துட வேண்டியதான். அவன் திருவடிகளை தொழுதாலே நாம் எழப்போகிறோமோ இல்லையோ, அதை முதல்ல சாதித்தார். ஒருவேளை என் கண்ணுக்கு நிறைய விஷயத்தை பார்த்துட்டே இருக்கேன், ஆனா கண்ணனை மட்டும் என் கண்கள் பார்த்ததே இல்லை, ஆனா கண்ணு தெரியறதேன்னு நாம கேட்டோம். சுகருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இவன் பண்ண வேண்டியது கண்ணால கண்ணனை பார்க்கணும், விட்டதோட இல்லாம கண்ணு தெரியறதேன்னு வேற குதர்க்கம் பேசுறானே, சுகருக்கு கோபம். அதனால பதில் சொன்னார், உன் கண்ணு என்ன கண்ணு தெரியுமா, இந்த மயில் பீலி எல்லாரும் பார்த்துட்டு இல்லையோ, அதுல கண்ணு வரைஞ்ச மாதிரி நடுவுல இருக்கும், மயில் தொகையை பார்த்தோம்னா தெரியும். அந்த கண்ணு என்னைக்கு பாக்குறதோ அன்னைக்குதான் உன் கண்ணு பார்க்கணுட்டாரோ. அப்படின்னா அந்த கண்ணுக்கு பாக்குற சக்தி இல்லை, உன் கண்ணுக்கு பாக்குற சக்தி இல்லைன்னு அர்த்தம். அவனை பார்க்கிற கண்ணு தான் கண் ஆகுமே தவிர அவனை பார்க்காம நீ கண்ட விஷயத்தை பார்த்துட்டியானா அதை கண்ணுன்னே ஒத்துக்க மாட்டேன். அடுத்தது பிலேபத உருக்கிரம விக்கிரமாது, இந்த காது நன்னா கேட்கறது ஓட்டை இருக்கே, திருவிக்கிரமனை பத்தி கேட்கல, கண்ணனை பத்தி கேட்கல, ராமனை பத்தி கேட்கல, ஆனா எங்கிட்ட காது இருக்கு மத்தெல்லாம் கேட்கறது ஒண்ணும். சுகாச்சாரியர் பதில் சொன்னார், பாம்பு புத்துல கூட ஓட்டை இருக்கு, உன் காதுல கூட ஓட்டை இருக்குன்னு. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது பாம்பு புத்திரையும் தான் ஓட்டை இருக்கு. அது பாம்பு வசிக்கிற இடம் விஷதுட்டமான ஜந்து. உன் காது எம்பெருமான கேட்காத ஓட்டை மட்டும் வச்சிருந்தியானா அது பாம்பு புத்துல இருக்கிற ஓட்டைய போலதான், பிரயோஜனமே இல்லைன்னு. அடுத்தது சொன்னா, என் கை இன்னி வரைக்கும் கண்ணனை கைகளை தொழுததே கிடையாது, ஆனா என் உடம்புல கை இருக்குன்னு. அது ஒண்ணுமில்லே, பிராணன் போன சரீரத்தினுடைய கைகள் இடத்துல கூட தான் கை இருக்கு. பிராணன் இல்லாத சரீரத்து கூட கை இருக்கத்தான் போறது, எங்கிட்ட கூட தான் கை இருக்க போறது. அவன் நோக்கி தொழுதரு கைனா கைன்னு சொல்ல முடியும், எங்கிட்ட கால் இருக்கேன்னு சொன்னோம் இருக்கு. எப்ப எம்பெருமானுடைய சன்னிதானத்தை நோக்கி அந்த கால் நடக்கலையோ அந்த கால் மரத்தினுடைய வேர்னுட்டார். அசையவே அசையாது இல்லையோ, மரத்தினுடைய வேர் இருக்கிற இடத்துலதான் இருக்குமே தவிர மரத்துக்கு வேர் இருந்து என்ன லாபம், அதுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், ஊருக்கு எந்த லாபம் இல்லை. அதே மாதிரி எங்கிட்ட கால் இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப எது காலாகும் எது கண்ணாகும், அவனை பாடின நாக்குத்தான் நாக்காகும், அவனை கண்ட கண்கள் தான் கண்ணாகும். அதுல முதல்ல ஜிக்வே கீர்த்தய கேசவம், நாக்கே கேசவனை பத்தி பாடுனார். அடுத்தது ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகத்துல சாதித்தார், நித்தியப்படி நான் ஒன்னே ஒண்ணு கண்ணனே உன் இடத்துல பிரார்த்திக்கிறேன், மத்த எந்த அனுபவத்தை கொடுக்காத போ, இதை மட்டும் எங்கிட்டேன்னு மறைச்சுராதேன்னார். என்ன வேணும்னு கண்ணன் கேட்க குலசேகராழ்வார் பதில் சொல்றார், ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாதசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தர். ஹே முகுந்த, நித்திய என்னை இந்த திருநாமங்களை மட்டும் சொல்லவை. ஆலாபனம், ஆலாபனம்னா பாட்டெடுத்து பாடுறதுன்னு ஒரு அர்த்தம். ஆலாபனம் பண்ணிட்டு இருக்கான்னு பாட்டு கச்சேரி பண்ணச்சே சொல்ல முடியும். இப்ப குலசேகர ஆழ்வார் ஆலாபனம்னா அந்த அர்த்தத்துல சொல்லல, அந்த அர்த்தத்துல அவர் பாடியிருந்தாலும் உண்மையான அவர் மனசுல என்ன அர்த்தம் தெரியுமா, ஆலாபனம்னா பிதற்றுதல். நான் என்ன அர்த்தம் தெரிஞ்சு உன்னுடைய திருநாமத்தை சொல்லணும்னே சொல்லல, உன்ன அழுது கண்ணீரும் கம்பலையுமா பெதத்தினா கூட போரும்.
என பக்தி மேலிட்டாதானே பிதத்தறதுக்கு ஆரம்பிப்பான். கண்ணனே உன் திருநாமங்களை பிதற்றுமாறு செய் என்று பிரார்த்திக்கிறார் குலசேகராழ்வார். ஸ்ரீவல்லப ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கேள்வன் நீதான். ஸ்ரீவல்லபேதி வரதேதி ஆரார் எதை கேட்டாலும் வாரி கொடுப்பவன் நீ. பக்த பிரியேதி பக்தர்களுக்கு பிரியன் நீ. பவலுண்டன கோவிதேதி சம்சாரம் என்கும் தீயை கொளுத்தி விடுவன் முடிச்சு விடுபவன் நீ. நாதேதி எனக்கு நாதனே நீதான். நாகசயனேதி திருவனந்தாழ்வான் படுக்கையில் கிடந்திருப்பவனே நீதான். ஜெகன்னிவாசேதி உலகம் முழுக்க வசிப்பவனே நீதான். இது ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த என்ன விடாம என்ன நித்தியம் பாடவைன்னு கேட்டார் குலசேகராழ்வார். அப்ப குலசேகராழ்வாரும் பாட்டுத்தான் தனக்கு வேணுங்கிறார். எம்பெருமானுடைய திருநாமத்தை விடாம பாடணும். அதை பாடி பாடியே தன்னுடைய பாபங்களை தொலைச்சுன்னு அனுபவிக்கிறார். வால்மீகி பகவான் பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம். இப்ப இத்தனை கதை எதுக்காக நாம பாக்குறோம் தெரியுமா? உபதேசம் மட்டுமில்லே நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு அந்த உபதேசத்துப்படி பெரியோர்கள் நடந்தும் காட்டியுள்ளார்கள். ஏன்னா நம்ம எப்பவும் ரெண்ட தேடுவோம். இந்த விஷயம் புஸ்தகத்துல இருக்கா, இதன்படி யாரானு நடந்திருக்காளா, இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த கோவில்ல நீங்க போய் கேட்டு பாருங்க, பழைய காலத்து கோவில்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா உற்சவத்தையும் ஒண்ணு புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டே இருக்க முடியாது. சில உற்சவங்கள்லாம் அந்த நாள் அந்த வருஷத்துல இப்படி வரைச்சே என்ன பண்ணா, இந்த வருஷத்துல இப்படி வரைச்சே என்ன பண்ணா கேட்டு மரபுப்படிதான் நடக்கவே நடப்பா. இன்னைக்கு நமக்கு ரெண்டு தேவை. ஒண்ணு உபதேசம் இருக்கா புஸ்தகத்துல இருக்கா, ரெண்டு மரபு வழக்கத்துல பெரியோர்கள் நடத்திண்டே வந்திருக்காளா. சாஸ்திரநாமத்துக்கு ரெண்டு பெருமையும் உண்டு. ஏன்னா இப்ப வால்மீகி பெரியவர் இல்லையா, அவர் அதைத்தானே சொன்னார். குலசேகராழ்வார் பெரியவர் இல்லையா, அவர் அதைத்தானே சொன்னார். சாஸ்திரம் சொல்லியிருக்கானா பார்த்தோம். சர்வாணி ரூபாணி விசித்திய தீரஹா நாமானி கிருத்வா அபிவதன யதாஸ்தே. எல்லா ரூபத்தையும் தேடி பிடிச்சிட்டு முடியாமல் நாம சங்கீர்த்தனம் பண்றான்னு சாஸ்திரமும் சொல்லிடுது. சாஸ்திரம் எழுதி வச்சபடியாலையும் செய்யணும், பெரியோர்களுடைய அனுஷ்டானத்தில் இருக்கிறபடியாலும் செய்யணும். இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஒரு சிறு குழந்தை பண்ணாலும் அதை வசத்தியா சொல்லணும், ஒரு மிருகம் பண்ணாலும் வசத்தியா சொல்லணும், பறவை பாடினாலும் வசத்தியா சொல்லணும். யாரு சொல்றா நாமத்தேங்கிறது கேள்வியே இல்லை. எவ்வளவு சின்னவன் சொன்னாலும் அதை உயர்த்தியாத்தான் சொல்லி ஆகணும். சின்னவா சொல்றாளேங்கிறதுக்காக அவமானப்படுத்தி சொல்லவே கூடாது. பாண்டாளுடைய பாசனம் இருக்கு இல்லையோ, நீராட போதுவீர் போதுமினோ நேரழையீர். முதல் பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடியேன்னு பாசனம். நீராட வாருங்கோள்னு கூப்பிடுற ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை. பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியாதா கேட்டார். சாதாரணமா ரெண்டு பேர் நண்பர்கள் பேசிக்கிறான்னு வச்சுப்போம், ரொம்ப நெருக்கம். அடையன்னு தான் கூப்பிடுவா, தோல்ல கூப்பிட்டு போட்டுப்பா, டெய்னு கூப்பிடுவா, இப்படியே கூட்டு வழக்கம். திடீர்னு ஒரு நாள் அந்த நண்பன் என் வீட்டுக்குள்ள வந்தார். சுவாமி இந்த ஆசனத்திலே எழுந்தருளுக அப்படின்னு அவரை பார்த்து நான் சொன்னேன்னா நான் ஏதோ கோவிச்சுனுட்டேன் அவரேன்னு அர்த்தம். நித்தியப்படி அடே அடேன்னு கூப்பிட்டு இன்னைக்கு உள்ள வரைச்ச சுவாமி எப்ப எழுந்துருளித்து அப்படின்னு கேட்டேன்னா ஏதோ கோபம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஆண்டாளுக்கு எல்லாரும் எடை பெண்கள். ஆண்டாள் பாசுரம் பாட்டதை எடைச்சியார். எடைச்சிகளாரான நீராட போதுவியன்னு வசந்த தமிழ் வார்த்தை சொல்லுவாடா. தமிழ் தெரிஞ்ச நமக்கே அது சொல்ல தெரிய மாட்டேங்கிறது. குளிக்க வாங்கோ குளிக்க வாங்கோன்னு சொல்லிட்டு. அப்ப எடைச்சிகள் குளிக்க வாருங்கோள் தானே சொல்லியிருக்கணும். நீராட போதுவிங்கிறது ரொம்ப உயர்ந்த சொல். அந்த சொல்ல போய் நண்பர்களுக்குள்ள பிரயோகப்படுத்தி பாடான்னு கேட்டார். உடனே அந்த இடத்துல சமாதானம் சொன்னார். அந்த ஊர்ல இருக்கிற ஒத்தொத்தருக்கும் பகவத் விஷய அனுபவம் உண்டு. பெருமானை பத்தி தெரிந்தவர்கள், நாம சங்கீர்த்தனம் பண்றவா. அப்படி இருக்கிறவர்களை நம்ம நண்பர்கள்னு நினைச்சுட்டு குறைவா பேசிடக்கூடாதான். அதனாலதான் வெறும் நண்பர்களா இருந்தாலும் நீராட போதுவீர்னு கூப்பிடுறா. அப்ப நம்ம வயத்திலே பிறந்த பிள்ளையா இருந்தாலும், நம்முடைய நண்பனாகவே இருந்தாலும், நாமத்தை சொல்லுபவனா இருந்தா அவனை நம்முடையவன் நினைக்கவே முடியாது. அவனை பகவத் பக்தன்னு தான் நினைக்கணுமே தவிர நம்முடைய நினைச்சு தரக்குறைவா பேசிட முடியுமா என்பதுதான் ஆண்டாளுடைய பாசுரம். எம்பெருமான பத்தி எவ்வளவு சின்னவன் சொன்னாலும் அதனுடைய உயர்வு மனசுல படணும். இதுக்கு திருமங்கி ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார். ஒரு குயில் வளர்த்துன்னு வந்தார், ஒரு கிளி வளர்த்துன்னு வந்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த கிளிக்கு திருநாமம் எல்லாம் அப்பப்ப சொல்லி கொடுப்பாராம். தயிர் பழம் சோற்றொடு பால் அடிசிலும் தந்து. நிறைய தயிர் கொடுப்பாரு, சோறு கொடுப்பார், பால் கொடுப்பார். ஆழ்வார் அதுக்கு கிளிக்கு நிறைய திருநாமங்கள்லாம் சொல்லி சொல்லி வைப்பார். கிளி கேட்டு கிளி சொல்லி கொடுத்தது திரும்ப சொல்லும் இல்லையோ. அந்த நாள்ல இருந்தே தமிழ் காவியத்திலே பார்த்து வந்திருப்போம். தலைமகள் நாயகி எல்லாம் கிளி வளர்ப்பா. அந்த கிளியை வளர்த்து வச்சு அதான தன் நாயக்கனுடைய பேரை சொல்லி வைப்பா. இவன் ரொம்ப கட்டப்படைச்சு அதுக்கு பக்கவான அந்த பேரை திரும்பி சொல்லும். அதை கேட்டு கேட்டு இவ கொஞ்சம் நாயகி ஆனந்தப்படுவோம் இல்லையோ. அதே போல திருமங்கி ஆழ்வாருங்கிற பறக்கால நாயகி அந்த கிளிக்கு சொல்லி வச்சுட்டா. அந்த கிளிக்கு சொல்லச்சேவே ஜாகிரதைப்படுத்தி விட்டா. உனக்கு தயிர் பழம் எல்லாம் கொடுத்து திருநாமத்தை சொல்லி வச்சிருக்கேன். கண்ணன் அப்பப்ப வந்து எனக்கு சேவை சாதிக்காமல் துன்புறுத்துவன். நான் ரொம்ப விரக தாபத்துல துடிப்பேன், பிரிவை ஆற்ற முடியாத கட்டப்படுவேன். அப்ப நீ ஜாகிரதையா என்னை பார்த்து நான் சொன்ன திருநாமங்களை திரும்ப சொல். என்ன திருநாமத்தை சொல்லி என்னால் அப்ப தரிக்கிற தசையில நான் இருக்க மாட்டேன். கையின் கால விழுந்து மயக்கமா கீழே கிடப்பேன். அதனால நீ திருநாமத்தை சொன்னியானா கேட்டு எனக்கு போற உயிர் கொஞ்சம் தங்கும். இந்த உதவி எனக்கு செய்தியான்னு கேட்டார் திருமங்கி ஆழ்வார். தலை ஆட்டுத்து கிளி தயிரையும் சோற்றையும் வாங்கி சாப்பிட்டு
நான் திருநாமங்கள்லாம் கேட்டு வச்சு ஆழ்வார் சாதித்தார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. வளர்த்ததனால் பயன் பெற்றேன். திருமங்கியாழ்வார் ரொம்ப சித்திலமா உடல் குறுகி போய் கீழே கிடக்கிறார். பெருமாள் வந்து சேவை சாதிக்கல. அப்ப இந்த கிளி மெதுவா சொல்லி பாக்குறது. இப்ப முதலேந்து சொல்லி கொடுத்திருக்கார் திருமங்கியாழ்வார். முளைக்கதிர் எம்பெருமானே முளைக்கின்ற சூரியனை போன்றவனோ இல்லையோ அத தமிழ்ல முளைக்கதிர்னு பேர். உசந்த சொற்கள் சம்ஸ்கிருதத்திலையும் உண்டு, உயர்ந்த சொற்கள் தமிழ்லயும் உண்டு. ஒரு குறைச்சலும் இப்ப ஆரோ சில பேர் வந்து தமிழ்ல தான் சொல்லணும், தமிழ்ல தான் சொல்லணும், தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும், சம்ஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணப்படாது, தமிழ்ல வரணும். இவெல்லாம் ஒண்ணு போட்டி போட்டு நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அதை ஒண்ணு நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது தமிழர்களுக்கு தமிழ் நன்னாவே தெரியுமே தவிர இது ஆரோ வந்து தமிழ் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமையில நாம இல்லவே இல்லை. இப்ப இந்த பாசுரத்துல ஒரு சொல்லையும் பாருங்க. முளைக்கதியை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வளப்பெரிய ஆரமுதை. இது ஒன்னொன்னையும் வச்சு போற்றி போற்றின்னு சேர்த்துண்டா போறோம். இதுக்கு மேல ஒண்ணு நாம இப்ப பாட வேண்டியதே கிடையாது. இப்ப என்ன தப்பா படுறதுன்னா, ஏற்கனவே சஹஸ்ரநாம சம்ஸ்கிருதத்துல வச்சுக்கிறாளா, அந்த சம்ஸ்கிருதத்தை தமிழா மொழி பெயர்த்து எழுதி தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றா. வரவே வராது, தப்பாயிடும். சம்ஸ்கிருத சொல்ல அந்த சொல்லாவே தான் இருக்கணும். அதை நம்ம ஞானத்தை வச்சுன்னு தமிழாக்க பார்த்தோம்னா அது சரியா வராது. அப்ப தமிழ்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடான்னு கேட்க வேண்டாம், கண்டிப்பா பண்ணணும். ஆனா தமிழ் சப்தம் எதை வச்சுக்கணும் தெரியுமா? அதுக்குன்னு ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்காள் இல்லையா, அதுல இருக்கிற சொற்களை எடுத்தெடுத்து போற்றின்னு சேர்த்துனுட்டா போறோம். அப்பதான் அர்த்தம் சரியா வருமே தவிர சம்ஸ்கிருதத்தை நாம தமிழாக்க பார்த்தோம்னா இவனுக்கு ஞானம் போராது. மகரிஷிகள் சாத்தின திருநாமத்தை மொழி பெயர்க்கிறதுக்கு நமக்கு ஞானம் போருமா? அதனால தேவையில்லாத இடத்துல கையை வைக்கவே கூடாது. தேன் கூட்ட கலைக்கிறா போலே அது இருக்கிறபடி இருக்கட்டும். இதை வச்சுக்கலாமே. முளைக்கதிரே போற்றி குறுங்குடியுள் முகிலே போற்றி மூவா மூலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதே போற்றி அரங்கமேயவனே போற்றி அந்தணனே போற்றி சொன்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை தான் ஆழ்வாருடையது. இது சுலபமா இப்படித்தான் அர்ச்சனைக்கு வழியாகுமே தவிர இதை விட்டு எங்கேயோ சம்ஸ்கிருதத்தை ஒண்ணு வச்சிருந்ததுன்னா இவனுக்கு இருக்கிற ஞானத்துல அதை தமிழாக்குறதே முடியாது. இந்த ஒரு சப்தமா கிளி திரும்ப சொல்ல ஆரம்பிச்சது. முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வாரமுதை வரிசையா சொல்லு வந்தது. சொல்ல 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 மயக்கமா இருந்த திருமங்கி ஆழ்வார் எழுந்துட்டார். இப்ப என்ன நாமத்தை காதல பட்டவுடனே போன உயிர் திரும்ப வந்துருமோ இல்லையோ, அதனால போன உயிர் திரும்ப வராப்புல இருந்தது ஆழ்வாருக்கு. எழுந்து உட்கார்ந்துட்டார். இன்னும் கிளி சொல்லிட்டு இந்த கையில தான் பிடிச்சிருந்தா திருமங்கி ஆழ்வார். இந்த கையிலேருந்து கிளி சொல்ல ஆரம்பித்ததான். இப்ப அந்த கிளியை நோக்கி நமஸ்காரம் பண்ணார் திருமங்கி ஆழ்வார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு. உன்னை வளர்த்ததுனால என்ன பிரயோஜனமோ அதை நான் பெற்றுட்டேன். ஏன்னா திருநாமத்தை திரும்ப சொல்லி என் உயிரை காப்பாற்றி கொடுத்தாயே, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வருகன்னு கூப்பிட்டாரான் திருமங்கி ஆழ்வார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான அர்த்தம் பார்க்கணும். கையில வச்சுட்டு தானே கிளி இத்தனையும் சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன வருகான்னு கூப்பிடுறது? அதை ஞானம் அங்க உட்காந்துருந்ததுன்னா வருகான்னு கூப்பிடலாம். இந்த கையில இருந்த கிளியை போய் என்ன பண்ண முடியும்னா, இவ்வளவு தூரக்கு இருக்கிறது பிடிக்கலையா? இப்ப திருமங்கி ஆழ்வாருக்கு ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றவன் இங்கேயே இருக்கணுமே தவிர ஒரு அடி தள்ளி கையில இருக்கிறது பிடிக்கலையா? அதனால இங்கே இப்ப இங்கே கூப்பிடுறார். வளர்த்தனால் பயன்பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஒரு திருமங்கி ஆழ்வார் கிளி கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்? நாம சங்கீர்த்தன உத்தம் பண்ணினால் அது கிளியாக இருந்தால் ஆழ்வார்கள் கூட விழுந்து சேவிப்பார்கள். அப்ப எத்தனை ஏற்றம் அவனுக்கு இருக்கணும். ஒரு திருமங்கி ஆழ்வார் போய் கிளி காலில் விழறதுன்னா நம்ம விழுந்துருமா? இன்னும் பாகவதம் காலில் விழறதுக்கே நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது. இன்னும் ஒரு கிளி காலில் விழு குயில் காலில் விழுன்னு சொல்லியிருந்தார். அது நாமத்தை சொல்லித்துனா விழுந்தே தீர்வர்கள். அது திருமங்கி ஆழ்வாருடைய சரித்திரத்திலிருந்து பார்க்கலாம். வால்மீகி சரித்திரத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தன வைபவம் புரியறது. குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனத்தை முகுந்த மாலையில பாடினது புரியுது. இதோ ஆழ்வார் திருமங்கி ஆழ்வாரோட வைபவத்தை பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏத்தம் தெரியுது. அதனாலதான் விடாம யுதிஷ்டிரன் கேட்க இனி அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரஸ்ததா. ஸ்தவைரர்ச்சேன் அர்ச்சனை பண்ண கடவன் யதாலேன்னு கேட்டான் யுதிஷ்டிரன். இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகு பாருங்க. கீழெல்லாம் தனித்தனியா சொல்லிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணு, அர்ச்சனம் பண்ணு, யஜனம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணுன்னு தனித்தனியா சொல்லிட்டாரா? இப்ப சொல்றாரு அர்ச்சனம் பண்ணு. ஸ்தோத்திரத்தாலேயே அர்ச்சனம் பண்ணுட்டார். ஸ்தவைரர்ச்சேன் நரசதா ஸ்தவைஹி. ஸ்தோத்திரம் திருநாமத்தை சொல்லி சொல்லியே அர்ச்சனம் பண்ணு.
அப்ப அர்ச்சனம்ங்கிறது வேற எத்தையோ தேடிண்டே போக வேண்டாம். திருநாமத்தை சொல்லுவதே அர்ச்சனம்னு தெரியும் இல்லையோ. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அந்த பாடுவதே தான் அர்ச்சனையை அங்க தெரிவிக்கிறார். ஏஷமே சர்வதர்மானாம், எனக்கு தெரிஞ்ச தர்மங்களுக்குள்ள தர்மபுத்திரா இதுதான் சிறந்த தர்மம். இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம். ஏஷ மே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா, எனக்கு தெரிஞ்ச தர்மத்துல இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனத்தை விதிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பார், எத்தனை பார்த்திருப்பார், எத்தனை தர்மசாஸ்திரம் தெரிஞ்சிருப்பார். இது இத்தனையில விட எனக்கு தெரிஞ்சதுல இதுதான் தர்மம்னு சொன்னான். அப்ப கெட்டியா நமக்கு பிடிச்சுக்கிறது தவிர வேற வழியே கிடையாது. ஏஷமே சர்வதர்மானாம் தர்ம அதிகதமோ மதா, மிகவும் உயர்ந்த தர்மம் இதுதான். எதுன்னு கேட்டான் யுதிஷ்டரன். தர்மோ அதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. நரஹ என்னன்னைக்கு சொல்லட்டும். மறுபடியும் அதே சந்தேகம் வரும். கீழே இவர் புருஷன் புருஷன்னார், அது ஸ்திரீகள் இல்லையான்னு நாங்க கேள்வி கேட்டு சமாதானம் வாங்கினுட்டோம். ஏன்னா புருஷன்னா வெறும் ஸ்திரீ மட்டும் இல்ல, புரீததி சேதேதி புருஷஹான்னு பார்த்தோம், ஜீவாத்மாவை புருஷன் விட்டார். இப்ப நரன்னு சொன்னாரா, அப்ப நாரி கிடையாதான்னு சந்தேகம் வந்துடும். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கு? ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. அவ்வளவுதான் இருக்கு. உடனே ஸ்திரீகளுக்கு என்ன இப்ப சந்தேகம் வந்துடும்னா, அப்ப நாரி எல்லாம் வரவே வேண்டாமா, மோட்சத்துக்கே போக வேண்டாமா, என்ன வெறும் நரனுக்கு மட்டும் சொல்லிட்டாரேன்னு தோறும். இங்கேயும் நரன்கிற சொத்துக்கு ஆண்மகன்கிற அர்த்தமே இல்லை. இது கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கணும். நர சப்தத்துக்கு அர்த்தம் ரீங் க்ஷயேன்னு தாத்து. எதெல்லாம் அழிஞ்சுட்டே போகுமோ அதுக்கு ரேப்பம் சொல்லும். சம்ஸ்கிருதத்துல ராவச்சலச்சை மட்டும் ரகாரம்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் தெரிஞ்சவளா இருந்தா ரேப்பம்னு தான் சொல்லுவா. இந்த நராங்கிற இடத்துல ரேப்பம் என்ன சொல்லும்? ரீங் க்ஷயே, க்ஷயம் எது அழிஞ்சுட்டே போகுமோ அது ரகாரம் ரேப்பத்துல சொல்லப்படும். நர நரனா அழியாததுன்னு அர்த்தம். அழியாதது ஜீவாத்மாவோ இல்லையோ, அழியக்கூடியது அச்சித்து, அழியாதது ஜீவாத்மா. நம்ம கண்ணால பாக்குற அத்தனை அச்சித்து, ஏன் நம்ம உடம்பையும் சேர்த்து அச்சித்து தான். இப்ப இது அச்சித்து, இது அச்சித்து, இது அச்சித்து, இது கண்ணால பாக்குற இத்தனையும் மின்விசிறி அச்சித்து, விளக்கு அச்சித்து, இதுக்கெல்லாம் அச்சித்துன்னு பேர். அச்சித்து அச்சித்துன்னா ஞான சூன்யம், அதுகளுக்கு அறிவு கிடையவே கிடையாது. ஆனா ஜீவாத்மாங்கிறது அறிவொளி படைத்தவன், அவனுக்கு தானே சித்துன்னு சொல்றோம். அதைத்தான் இந்த இடத்துல சாதித்தார். நர அழிவில்லாத ஜீவாத்மா. அப்ப மறுபடியும் நர சப்தத்துக்கு ஜீவாத்மாக்கள் அர்த்தமே தவிர வெறும் ஆண்கள்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனாலதான் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா என ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரத்தை எம்பெருமான குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி நரசதா எப்பொழுதும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுவன். எதோட ஸ்தோத்திரம் பண்ணணும்னு யுதிஷ்டிரன் கேட்டான். பக்தியோட கூட. பக்தியா புண்டரீகாட்சம் ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. பக்தியோட கூட புண்டரீகாட்சனை சேவி ஸ்தோத்திரம் பண்ணுட்டார் பீஷ்மர். அதுக்கு வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சாதித்தார். பக்தியோட கூட புண்டரீகாட்சன ஸ்தோத்திரம் பண்ணணும்னா இப்ப பக்தி என்னன்னு தெரியணும் இல்லையோ. சாதாரணமா 3 வழி வச்சிருக்கோம். பெருமான் அடையறதுக்கு கர்மயோகம் ஒரு வழி, அவன் அடையறதுக்கு ஞான யோகம் ஒரு வழி, அவன் அடையறதுக்கு பக்தி யோகம் ஒரு வழி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லுவோம். கர்மயோகம்னா ஒண்ணும் இல்லை, நம்முடைய கர்மாக்களை விடாம பண்ணணும். இப்ப பிராமணனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா, கத்திரியனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா, வைசியனா பிறந்திருந்தா எனக்குன்னு சில கர்மா. என்னுடைய சாஸ்திரம் அதை பத்தி சொல்லும். அதை விடாம நான் பண்ணணும். இந்த பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே 3 தியாகத்தோட பண்ணணும். நாமும் காரியங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் கர்மயோகம் ஆயிடாது. ஆனா பண்ற செயல 3 தியாகம். இந்த செயலை நான் செய்யல, இதனுடைய பலன்ல எனக்கு ஆசை இல்லை, இந்த செயல் என்னுடையது இல்லை, இப்படிங்கிற 3 தியாகத்தோட நம்ம கர்மாவை பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு தான் கர்மயோகம், கர்மயோகம்னு பேர். அதற்கடுத்து ஞான யோகம். ஒண்ணு பெருசா செய்ய வேண்டியது கிடையாது, தியானத்திலே இருந்துட்டா ஞான யோகம். 3வது நிலை பக்தி யோகம். இந்த தியானத்தையே பெருமான பார்த்து திருப்பி விடுறான் இல்லையோ, அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் அத்தனை பண்ண ஆரம்பிக்கிறானா, அதைத்தான் உயர்ந்த பக்தின்னு சொல்லுவோம். பக்திங்கிறது மனசு அவனிடத்திலே செலுத்தி, வாக்கு அவனிடத்திலே வைத்து, பூஜை அவனுக்கே பண்ணி அவனுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோமே, அதுக்கு பக்தி. யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரக்ஷேன் நரசதா. புண்டரீகாட்ச நடத்துல பக்தி பண்ணு. இதைத்தான் பீஷ்மாச்சாரியர் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பக்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னார். யுதிஷ்டிரன் அழகா கேட்டான், பக்தி புண்டரீகாட்ச நடத்துல பிறக்குமான்னு கேட்டான். பீஷ்மர் பதில் சொன்னார், புண்டரீகாட்சன் ஆனபடியாலே பிறக்கும். இது இவன் கேட்ட கேள்வி, அது அவர் சொன்ன பதில். புண்டரீகாட்சன் இடத்துல பக்தி பிறக்குமான்னு கேட்டான் யுதிஷ்டிரன். கண்டிப்பா அவன் புண்டரீகாட்சன் ஆனபடியாலேயே பிறக்கும். புண்டரீகாட்சன்னா தாமரை கண்ணன்னு சொல்றோம் இல்லையோ, இந்த தாமரை கண்கள் பக்தியை பிறப்பிக்காம இருக்கவே இருக்காது. எம்பெருமானுக்கு இருக்கிற எத்தனையோ நாமங்களுக்குள்ளே புண்டரீகாட்சகான்ற திருநாமம் ரொம்ப வசந்த நாமம். அந்த பெருமாளாவே திருவள்ளரைங்கிற திவ்யதேசத்துல சேவை சாதிக்கிறான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் இருக்கே, அது பக்கத்துல திருவள்ளரைங்கிற திவ்யதேசம்.
நாச்சியாருக்குன்னே ஏற்றம் படைத்தது பங்கைய செல்வி நாச்சியார். நாச்சியார் பங்கைய செல்வி, பெருமான் செந்தாமரை கண்ணன். புண்டரீகாட்சன்னே பெருமானுக்கு பேரு. பெரிய மலை மேலே மலை, அந்த மலைக்கு மேல ரொம்ப பெரிய கோவில். வாசல்ல போயிட்டோம்னா உள்ள பெருமாள் எங்க இருக்காருன்னு தெரியாது, உள்ள போயிட்டா வாசல் எங்க இருக்குன்னு தெரியாது. இது அவ்வளவு பெரிய ஆஸ்தான திருவள்ளரை. ஸ்ரீரங்கத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருவோம். திருவள்ளரைக்கு போனியான்னா தெரியாது, உறையூருக்கு போனியான்னா தெரியாது, அன்பில் போனியான்னா தெரியாது, அப்ப கூட தான் போனியான்னா தெரியாது. இதெல்லாம் பக்கத்துல சுத்தி இருக்கிற திவ்யதேசங்கள். ஒரு இடத்துக்கு போறோம் நினைச்சாலே அதை சுத்தி என்ன திவ்யதேசம் இருக்கோ ஒரு எட்டு அதை போய் சேவிச்சுட்டு வந்துட்டோம்னா, நேத்தே சொன்னேன் திவ்யதேசத்துக்கு இருக்கிற வைபவம் என்னன்னு. அந்த பெருமாளை சேவிக்க சேவிக்க மனசுலே கேட்ட அர்த்தங்கள் நன்னா படியும். அதனால திருவள்ளரையிலே புண்டரீகாட்சனா சேவை சாதிக்கிறான். புண்டரீகாட்சனுக்கும் திருநாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு. அதைத்தான் பீஷ்மாச்சாரியர் சொல்றார். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. பக்தியோட புண்டரீகாட்சனத்தோடு. இது அந்த காலத்திலேயே சுவாமி ராமானுஜர் யாதவ பிரகாஷ இடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். திருப்புட்குழிங்கிற திவ்யதேசம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காஞ்சிபுரத்துக்கு போறோம், அந்த பிரதான சாலையில இருந்து இடது பக்கம் திருப்பி போட்டோம்னா காஞ்சிபுரம், நேர போனோம்னா திருப்புட்குடி வருது இல்லையோ. அந்த திவ்யதேசத்துல விஜயராகவ பெருமானா சேவை சாதிக்கிறான் பெருமான். அந்த திருப்புட்குடியில தான் யாதவ பிரகாஷன் இடத்திலே சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்திருக்கார். அந்த காலத்திலே புல்லுனா பறவை, பறவைங்கிறது ஜட்டாயு. அந்த ஜட்டாயுவுக்கு ராமன் சம்ஸ்காரம் பண்ணானோ இல்லையோ, ஜட்டாயு மோட்சத்துக்கு அனுப்பிச்சான். மயாத்வம் சமுனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான். நான் சொல்றேன் ஜட்டாயு நீ மோட்சத்துக்கு போ என்று ராமன் அனுப்பிச்சு வச்சுட்டான். அப்ப அவனுக்கு ஈமச் சடங்குகள் செய்யணுமே, அதை பண்ண இடம் தான் இந்த திருப்புட்குழிங்கிற திவ்யதேசம். என்ன குழியில தானே ஈமச் சடங்குகள் செஞ்சாகணும். புல்லு பக்ஷிராஜனான ஜட்டாயு அவருக்கு ஈமச் சடங்குகளை முடித்த சம்ஸ்காரம் பண்ண இடம் தான் திருப்புட்குழின்னு இன்னைக்கும் பேர். அங்க போய் சேவிச்சீங்கன்னா ஒரு மாறுதலை சேவிக்கலாம் பகவான் இடத்தை. எப்பவும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரை வலது இடது பக்கத்துல சேவிக்கிற மூலியம். முதல் நாள் சொன்ன வைகுண்டேது பரேலோகே சியாசார்த்தம் ஜெகத்பதி, இந்த பக்கம் ஸ்ரீதேவி, இந்த பக்கம் பூதேவி நீலாதேவின்னு. ஆனா அந்தூர்ல போய் சேவிச்சோம்னா ரெண்டு பேரும் மாறி இருப்பா. வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் ஸ்ரீதேவி பூதேவி இல்லை. இந்த பெருமாள் தன்னை குனிஞ்சுண்டு பண்ண ஆரம்பிச்சானா அக்னி காரியத்தை, அந்த சூடு தாங்காமல் ஸ்ரீதேவி நாச்சியார் கொஞ்சம் ஓரமா அப்படி ஒதுங்கி போயிட்டாலும். அதனால நேர இருக்கிற இடத்துல நம்மால சேவிக்க முடியாது, கொஞ்சம் ஒதுக்கமா தான் இந்த திவ்யதேசத்திலே சேவிக்கலாம். அந்த திருப்புட்குழி முன்னாடி கிருத்ர புஷ்கரணின்னு பேர். ஜட்டாயு மகாராஜருக்காகவே புஷ்கரணி. கிருத்ர புஷ்கரணியை பார்த்தாலும் சரி தீர்த்தம்னா சகல வியாதிகளும் தொலைந்தே போகும். அப்பேற்பட்ட புஷ்கரணி எது? கிருத்த புஷ்கரணி. கிருத்த புஷ்கரணியில தீர்த்தமாடி வெறும் புஷ்கரணி தீர்த்தமானா வியாதி போகாது, எதுவுமே போகாது. அந்த விஜயராகவ பெருமாளை உள்ள போய் சேவிக்கிறதுனாலே ரெண்டு சேர்த்து தான் வியாதியை போக போறதே தவிர, சரி சுவாமி கிருத்ர புஷ்கரணியில தீர்த்தமானா வியாதி போகும்னா அப்படின்னு அங்க அமர்ந்துட்டு கோவிலுக்குள்ளே போகாது திரும்பி வந்துருவா. கண்டிப்பா போகாது, இல்லாத வியாதி வரும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் புஷ்கரணியில தீர்த்தமாட்டு வந்ததுனால வியாதி போட போறதா? புஷ்கரணியில தீர்த்தமாடுவதே பெருமான சேவிக்கிறதுக்காகத்தான். அவனை மேற்கொண்டு சேவிச்சாதான் உள்ள வியாதி நமக்கு போகும். அந்த திருப்புட்குழியிலே யாதவ பிரகாசனிடத்திலே ராமானுஜர் தானு காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி விட்டு தீர்த்தமாட்டி விட்டுருந்தாரா ராமானுஜர். சிஷ்யன்னா அந்த நாள்ல ஆச்சாரியனுக்கு அத்தனை கைங்கரியங்களும் பண்ணணும், அப்பதான் அர்த்தத்தையே கொடுப்பார். இப்ப அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் கிடைக்கும், அப்ப கைங்கரியம் கொடுத்தா தான் அர்த்தம் கிடைக்கும். நான் முதல்ல அர்த்தம் சொன்னது பணங்காசை. இப்ப அர்த்தம் கொடுத்தா அர்த்தம் கிடைக்கிறது, அந்த நாள் அது கிடைக்காது. கைங்கரியம் பண்ணாதான் அர்த்தத்தையே கொடுப்பா பெரியவர்கள் எல்லாம். ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டார். அப்ப இது ஒரு வேதாந்த வாக்கியம். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி. அழகான சாஸ்திர வாக்கியம். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி. மலர்ந்த தாமரை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் பரபிரம்மம் என்னும் புண்டரீகாட்சத்துவத்தை அழக்க விளக்கிறது சாஸ்திரம். வேதாந்த வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி, தாமரைய போன்ற ரெண்டு கண்கள்னு சொல்லிட்டு சாஸ்திரம். அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வர்றார் யாதவ பிரகாஷ ராமானுஜருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டார் குறுக்கேன்னா, தாமரைய போன்றான அந்த தாமரை எப்படிப்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்றது. கப்யாசம் புண்டரீகமேவம் அக்ஷினி. கப்யாசம்னா ரெண்டு அர்த்தம். இது முதல் அர்த்தத்தை என்ன சொல்லிட்டார்? தவறான அபிப்பிராயத்துல யாதவ பிரகாஷ் சொல்லிட்டார். கபினா குரங்கு, ஆசம்னா குரங்குனுடைய ஆசன வாய். குரங்குனுடைய ஆசன வாயை போல சிவந்த தாமரை கண்ணன் விட்டார். யாதவ பிரகாஷ் சொன்னது. இதை கேள்விப்பட்ட உடனே ராமானுஜருக்கு மனசு ரொம்ப வருத்தமா போடுது. ஒரு ஸ்ரீமன் நாராயணுடைய தாமரக்கண்ணை சொல்றதுக்கு குரங்குனுடைய ஆசந்தானா இவருக்கு கிடைத்தது. ஆனா ஆச்சாரியன் சொல்றார் அந்த நாள்ல மறுத்து பேச முடியாது. கண்கள்லேந்து சொட்டு சொட்டா கண்ணீர் விழ ஆரம்பிச்சது. இவர் எண்ணெய் தேய்ச்சி விடுற தோல்ல போய் விழுந்தது இவருக்கு. திரும்பி பார்த்தாராம், என்ன இப்ப ஏன் அழறாயின்னு கேட்டிருக்காரு. இல்ல சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொன்னா என்னால தாங்க முடியாது. என்ன எம்பெருமான் ஆறு இப்போ இருக்கிறதுலேயே சிறந்த தெய்வம்,
அவனுடைய உடல்ல திருமேனில இருக்கிறதே உயர்ந்த அங்கம் எது? திருக்கண்கள் தான். ஏன்னா அந்த கண்கள் தானே இத்தனை அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கிறது. இப்ப அப்ப இருக்கிறதுல உயர்ந்த புருஷன் அவனுடைய அவயவத்திலேயே உயர்ந்ததான திருக்கண்கள். அதுக்கு நீர் எதை உதாரணமா காட்டி தெரியுமா? மனுஷனை விட மோசம் விலங்கு, விலங்குலயே மோசம் குரங்கு, குரங்கனுடைய அவயவத்திலேயே தாழ்ந்தது ஆசம். எதுக்கு எதை சேர்க்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையோ? இந்த குரங்கனுடைய கண்ணையான சொல்லப்படாது, அது கூட இல்லை. இப்ப இருக்கிறதுலேயே தாழ்ந்த குரங்கனுடைய தாழ்ந்த அவயவத்தை உயர்ந்த புருஷனுடைய உயர்ந்த அவயவத்துக்கு நீ திருட்டாந்தமா சொன்ன, இது மனசடி எனக்கு ஒத்து போல, அதனாலதான் அழுதேன்னு சொல்லிட்டார் யாதவ பிரகாஷர். அப்படின்னா உனக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இது இருக்கே கப்பியாசம்னு சப்தம் இருக்கேன்னா இல்ல, அப்படி அர்த்தம் இல்ல. கங் பிபதீதி கபிகி, இத கம்முன்னு கம் பிபத்தின்னா தண்ணீரை குடிக்கும் தாமரைங்கிறது இப்ப அர்த்தம் சொல்லணும். கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொன்னா தாமரைக்கும் கப்பியாசம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ? தாமரைங்கிறது தண்ணீரை குடித்து குடித்தே வாழறது இல்லையோ? இந்த தாமரைக்கு அடித்தளம் ஆசனமே தண்ணீராத்தானே இருக்கு. தண்ணீரை இருப்பிடமாக தண்ணீரை குடித்து வாழும்படியான புண்டரீகம் தாமரை ஒத்த திருக்கண்கள்னு சொன்னாராம். அங்கதான் சுமிட்ட நாள புண்டரீக நல தல நமலாய தேக்ஷணான்னு சாதித்தார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்ட நாள ரவிகர விகசித கம்பீராம்ப சமுத்பூத சுமிஷ்ட நாள புண்டரீக தல அமலாய தேக்ஷணான்னு ராமானுஜருடைய வியாக்கியானம். சூரியனுடைய கிரணங்களாலே நன்றாக வளர்க்கப்பட்ட தாமரை, அந்த தாமரையை ஒத்த திருக்கண்கள்னு சொல்லணுமே தவிர இதுல போய் வெறும் ஏதோ கப்பியாசம் புண்டரீகம்னு போய் சொல்லலாமா? என்ன அந்த இடத்துல அர்த்தம் காட்டுவார். அதனால எம்பெருமானுடைய தாமரை கண்களுக்கு மிகுந்த சிறப்பு. அந்த தாமரை கண்களுடைய சிறப்பு மனசுல பட்டணும்னா தாமரைக்கண்ணன் அவனை கோதி சொல்லிட்டே இருக்கணும். அந்த திருநாமங்கள்லாம் எதற்காக சங்கீர்த்தனம் பண்ணுவோம்னா, ஆழ்வார் ஒரு பாசுரத்துல பெரிய ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை எண்ட குலத்தை எடுத்து களைந்த இருடீகேசன் தனக்கு அண்ட குலத்துக்கு அதிபதியாகின்னு சொன்னார். அப்ப அண்டத்துக்கெல்லாம் அதிபதியே அவன் திருநாமத்தை சொல்றோம். அடுத்தது அசுரராக்கதரை எண்ட குலத்தை எடுத்து களைந்த அசுரர்கள் அத்தனை பேரையும் முடித்தவனே அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம். இதெல்லாம் இப்ப திருநாமங்கள் தானே. அண்டாதிபதியே நமஹா, அசுர சத்ரவே நமஹா. இந்த திருநாம ஸ்தோத்திரம் ஏன் பண்ணுவோம் தெரியுமா? அண்டத்துக்கு அதிபதியே திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஒருத்தர் வீட்டு வாசல்ல போய் நின்னேன். அவர்கிட்ட போய் நின்று, நீர் நிறைய பேருக்கு வேஷ்டி எல்லாம் கொடுப்பீராமே, நிறைய பேருக்கு சால்வை பொத்திருக்கிறாமே, நிறைய பேருக்கு தோடா போட்டு விட்டுருக்கிறாமே, வந்தாலே சம்பாவனை கொடுக்காத அனுப்ப மாட்டீராமே, நான் திரும்ப திரும்ப சொன்ன எல்லாருக்கும் பண்ணீரே, எனக்கு ஏன் இன்னும் பண்ணல அப்படிங்கிற அர்த்தம் தானே. இப்போ அதே போல பெருமான் முன்னாடி நின்று அண்டாதிபதியே நமஹான்னா அண்டமத்தனையும் உங்ககிட்ட இருக்கு, அதுல கொஞ்சம் எங்கிட்ட கொடுக்க கூடாதான்னு அர்த்தம். இப்ப போய் கேட்கச்சே இதை சொன்னாலே எல்லாத்துக்கும் அதிபதினா கொஞ்சம் நம்ம இடத்துல கொடுக்கணும். அதே போல அசுர சத்ரவே நமஹான்னு அர்த்தம், அசுரர்களை ஒழிச்சே பழக்கமா? எனக்கு நிறைய அசுரர்கள் இருக்கா, பகைவர்கள், கொஞ்சம் ஒழிச்சு விடக்கூடாதுங்கிறது அபிப்பிராயம். திருநாமத்தை சொன்னாலே அதன் மூலமா அவங்கிட்ட ஒண்ணு கேட்கிறோங்கிற அர்த்தம் கிடைக்கிறது இல்லையோ? முதல் நாள்ல இருந்து சொல்லணும் வந்திருக்கேன், கேட்க கூடாதுன்னு அதே மறந்து கூடாதீங்க. ஆனா திருநாமத்தை சொல்லச்சு அவன் புரிஞ்சுப்பான், நாம கேட்க வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த திருநாமத்தை சொல்லிட்டோம்னா இவன் கேட்கத்தான் வந்திருக்காங்கிறது அவனுக்கு தெரிஞ்சுப்படுமே, தானே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுடும். இப்ப தாமரை கண்ணன் எதுக்காக பெருமானை பத்தி சொல்ல போறோம்? யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா, பக்தியோட புண்டரீகாட்சன பாடுனார் பீஷ்மர். உடனே யுதிஷ்டிரன் புரிஞ்சுட்டான், இப்போ புண்டரீகாட்சன் இடத்துல அனுகிரகம் அருள் பார்வைய கேட்கணும் போல் இருக்கு. ஏன்னா தாமரை கண்ணுன்னு சொன்னாலே பார்வை தானே ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் அவன் அனுகிரகத்தை பெற்று விடலாம். அனுகிரகத்தினாலதான் மோட்ச பிராப்தியே. இந்த விஷயத்தை சபரி சொல்லி காட்டினாள், இதே விஷயத்தை விதுராழ்வான் சொல்லி காட்டினான், இதே விஷயத்தை அழ்வாரும் பாசுரத்துல தெரிவித்தாள். ஆண்டாளுடைய பாசுரம், பெரியாழ்வார் பாசுரத்திலையும் அவன் தாமரை கண்களை கொண்டு நம்முடைய நோக்கம் எவ்வளவு முக்கியங்கிறதை ஜாயமானம் கி புருஷம் எம் பஷ்யேது மதுசூதனா சாத்விகா சத் விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. யார் பிறக்கச்சே கண்ணனுடைய கண்கள் அருள் பார்வையை பிறக்கிறானோ அவனுக்கு சத்துவகுணம் நிறைய வளருமா, அவன் மோட்சத்தில் ஆசையோடு இருக்கான். நம்ம வீட்டிலே கோயிலாழ்வார்னு எழுந்துருளை பண்ணிட்டு இருப்போம். கோயிலாழ்வாருக்குள்ளதானே பெருமாளை எழுந்துருளை பண்றோம். ஒருத்தர் இடத்துல கோயிலாழ்வார்னு சொன்னேன், எழுந்து வந்து எந்த ஊர்ல பிறந்தார், என்ன நட்சத்திரம்னார் என்கிட்ட. 12 ஆழ்வார்கள் சுவாமி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ உபன்யாசத்துல கோயில் ஆழ்வார் நீரே, அவர் எந்த திவ்யதேசத்துல அவதாரம் பண்ணார், எந்த திருநட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னா, அவர் எந்த திவ்யதேசத்திலையும் பிறக்கல, திருநட்சத்திலே அவதாரம் பண்ணல. அவர் 13வது ஆழ்வாரும் இல்ல. கோயிலாழ்வார்னு பெருமாளை எழுந்துருளை பண்ணுகிற இடத்துக்கு கோயிலாழ்வார்னு சொல்லுவோம். கார்த்தால திருவாராதனத்தும் போது கதவை திறக்கிறோம் இல்லையோ, திறந்த உடனே முதல்ல பிரார்த்திப்போம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்
கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. இது பிரார்த்திக்கிறோம் இல்லையோ, அப்ப சொல்லச்சவே புண்டரீகாட்சா என்று சொல்லித்தான் பகவானை எழுப்புகிறோம். அவன் கண்ணை மெதுவா தரப்பான். தூங்கிட்டு இருந்திருக்கானு இத்தனை நாளி ராத்திரி முழுக்க. இப்ப கார்த்தால போய் நாம எழுப்புறோம் இல்லையோ, விஸ்வரூப சேவை எந்த கோவிலையும் ரொம்ப முக்கியம். நீங்க திருவனந்தபுரத்துக்கு போறோம், குருவாயூருக்கு போனோம்னா நிர்மால்ய சேவை நிர்மால்ய சேவைன்னு விடிய கார்த்தால முதல் சேவை. இந்த முதல் சேவைக்கு என்ன முக்கியத்துவம் வருதுன்னா, ராத்திரி முழுக்க ஸ்ரீதேவி நாச்சியாரோட பேசிட்டு இருந்திருக்கான எம்பெருமான். அப்ப கொஞ்சம் இவருடைய சூடத்தனி அப்ப தணிஞ்சிருக்கும். ஏன்னா பகல் முழுக்க நம்ம பாப்பங்களை பார்த்து 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 கொதிச்சு போயிருக்கான பெருமான். ராத்திரி அவளுடைய கண்களை பார்த்து 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 அடங்கி இருப்பலாம். அப்ப முதல்ல போனோம்னா வாங்கிட்டு வந்துள்ளான்னா. ஏன்னா இங்க மத்தியானம் போனா அதுக்குள்ள யார் என்ன பாடுபடுத்தி சிறுவாளு தெரியாது. இப்ப காலங்கார்த்தால போய் நின்னோம்னா தேசிகன் தன்னுடைய வரதராஜனை பத்தி ஒரு 50 ஸ்லோகம் பாடினார். அதுல அழகா சாதிக்கிறார். ஆனிபிருத பரிரம்பைர் ஆகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்ரா ஆனிபிருத பரிரம்பைர் ஆகிதாம் இந்திராயாக. ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இந்திரான்னு திருநாம். இந்திராம் இந்து சீதலாம்னு வருது இல்லையோ, நாச்சியாருக்கே இந்திரா இல்ல. இது இந்திராங்கிறது இந்திரனுடைய பத்னிக்கு இந்திரான்னு பேர். ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு இந்திரான்னு பேர். ஒரு அக்ஷரம் மாறித்தனா கூட அர்த்தமே மாறி போடும் சம்ஸ்கிருதத்திலே. இந்திராங்கிறது இந்திரனுடைய பத்னி. அந்த பேரை இப்ப ஒத்துரும் வச்சுக்க வேண்டாம், இந்திரான்னு வச்சுக்கோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்திரன் பத்தினியை பத்தி நமக்கு என்ன, அவளுக்கு மோட்சம் இல்லை எனக்கு மோட்சம் இல்லை, அதனால எந்த லாபமும் இல்லை. இப்போ இந்திராவனுடைய அனுகிரகத்தாலதான் எனக்கு மோட்சம் கிடைக்க போறதே கூட. இந்திரன் பத்தினி எல்லாம் மிஞ்சி போனா சொர்க்கலோகம் தான் நமக்கு கிடைக்கலாம். இந்திராம் இந்து சீதலாம் என்ன அதை பத்தி சொல்றோம் இல்லையோ. இந்த ஸ்ரீதேவி நாச்சியாரை பத்தி வேதாந்த தேசிகன் அழகா சாதிக்கிறார். இது காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயாரை பத்தி. ராத்திரி முழுக்க ஒரே படுக்கையில ராத்திரி பரியங்காசனம். பெருமாளுக்கு திருப்பள்ளி அறைன்னு சொல்லி கதவை சாத்திடுறோம் இல்லையோ. அதுக்கப்புறம் பெருமானும் பிராட்டியுமா ஏக படுக்கையில படுத்துட்டு இருப்பார்களாம். அப்ப தாயார் பெருமானுடைய திருக்கழுத்து அணைச்சுன்னு இருக்கா. இதனுடைய கழுத்திலே தாயாருடைய கை இப்படி மேல போயிருக்குமா. அவன் நிறைய வளையல் சாத்திட்டு கடவுளை பெருந்தேவி தாயார். இந்த வளையல் அத்தனை இந்த இடத்துல அழுந்துமா. அப்ப காலங்கார்த்தால முதல் விஸ்வரூப சேவையிலே இந்த இடத்துல வளையல் அடையாளம் நிறைய கிடக்கும். அது தேசிகன் சாதிக்கிறார். அந்த வளையல் அடையாளத்தோட உன் கழுத்தை நான் சேவிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. என் பாபங்களை நீ பார்க்கவே மாட்டாயின்னு. ஏன்னா உன்னை நான் தனியா வந்து சேவிச்சா என் பாபத்தை பார்த்துடுவேன். அவள் வளையல் அடையாளம் இருந்துன்னா அவ பேச்சு எடுபடுற இடம்னு தெரியறது இல்லையோ. அப்ப எனக்கு கவலையே இல்லை, என் பாபத்தை அவ பார்க்க விட மாட்டான். நீ பார்க்கிறதா இருந்தாலும் அவள் என் பாபத்தை பார்க்க விட மாட்டாளே என்ன நாச்சியார் இடத்துல அத்தனை ஆசையோடு அனுகிரகித்தார். கனக வளைய முத்ரா. இந்த கனக வளையம்ங்கிறது கையில போட்டு இருக்கிற ஸ்வரண வளையல், தங்க வளையல். அந்த முத்திரை இருக்குமா இந்த இடத்துல பெருமானுக்கு. அந்த முத்திரையை நம்பித்தான் நான் இருக்கேன்னு விட்டார் சுவாமி. என்ன அதுதானே நமக்கு ஆசனை. இப்ப அது மட்டும் நாச்சியார் பக்கத்தில் இல்லாத போனால் எம்பெருமான் என்னைக்கும் தண்டிக்கத்தான் தண்டிக்கிறானே தவிர சுலபத்துல நம்மால பெத்துடவே முடியாது. அதனாலே நாச்சியாரோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். புண்டரீகாட்சத்துக்காக பார்த்து வந்த மூல்யம். புண்டரீகாட்சன் எம்பெருமான் அவனுடைய கண்ணழகு தாமர கண்கள் கொண்டு ஜாயமானம் கி புருஷம் எம் பஷ்யேத்து மதுசூதனக. என்ன அவனுடைய கண் பார்வை அவசியம் நாம் பெற்றே தீர வேண்டும். அந்த பார்வைக்காக 2-3 இடத்துல சாதிக்கிறார். முதல்ல சொன்னது சபரி. சபரியனுடைய ஆசிரமத்துக்கு ராமன் சென்றான். அவ காய்கனிகளை எல்லாம் பறித்து தானே வச்சிருக்காளோ இல்லையோ. அந்த தாமர கண்கள் கடாட்சத்தை சபரி பிரார்த்திக்கிறப்போ, சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா. ரகுநந்தனா உன் கண்களை கொண்டு பார்த்தாய், என்னுடைய பாபங்களத்தனையும் தொலைஞ்சு படுத்து. நாம் என்ன செய்யணும்? யத்பக்தியா புண்டரீகாட்சம், புண்டரீகாட்சனை புண்டரீகாட்சனை நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அவனுடைய கண் பார்வையாலே நம் பாபங்கள் அத்தனையும் கழிந்து விடுகின்றன. கண்கள் தரக்கச்சே விஸ்வரூபத்துல கண்ணன் பெருமான பார்த்தால் சத்தகுணம் நிறைய வளரும். சாத்திக ஸ்ரத்தையோட மோட்சத்துல இச்சப்படைத்தவனா இருப்பன். தன்னுடைய சுத்தமத்தனை ஏற்படுத்தினால் சபரிக்கு பாபம் தொலைந்தது கண்ணன் ராமன் எம்பெருமான் பார்த்தபடியாலே. இன்னொரு இடத்துல அழகா சாதித்தார். இந்த கண்ணால நீளமா எம்பெருமான் பார்த்தானா பல பேரு. ரிஷி பத்னிகளை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல கதை சொல்லுவர். ரிஷிகள் பல பேர் யாகங்கள்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சார். கண்ணனுக்கும் பலராமனுக்கு வயத்துல பசி. உடனே குழந்தைகள்லாம் போய் இந்த ரிஷிகள் இடத்துல என்னன்னா சோறு வாங்கிட்டு வாங்க சாப்பிடலாம்னா எல்லாரும் போய் ரிஷிகள் இடத்துல கேட்டா எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு. அவ என்ன பண்ணிட்டா, எது உண்மையோ அதை புரிஞ்சுக்கல. சாஸ்திரமாசியம் சாஸ்திரமாசியம்னு பெருமை பேசினாலே தவிர இந்த சாஸ்திரத்தை படிச்சு அதனால பெருமான அடைய போறோம்ங்கிறத கொஞ்சம் மறந்து போயிட்டான். யாக யஜ்ஞத்துல ரொம்ப ஆசை போச்சுன்னா கர்மத்துல ஆசை வேண்டியதுதான். ஆனா கர்மத்திலேயே ஆசை படைச்சவாடா இருந்துட்டோம்னா கர்மத்தால அடைய போற பெருமான கூட அப்பப்ப மறந்து போயிட்டாலும் போடுவோம். அந்த அளவுக்கு கர்மத்தில் ஆசை வந்துடக்கூடாது. இந்த மகரிஷிகள் என்ன பண்ணா, எடப்பிள்ளைக்கு கார்த்தால எங்க சோறு போட முடியும், ராத்திரி வரட்டும் கலந்த பிரசாதம் தரும். இது யாகம், இடையர்களுக்கெல்லாம் இங்க கொடுக்க முடியாது, போட்டு வாங்கிட்டான். இந்த குழந்தைகளுக்கு ஒரே அழுகை. ஏன்னா வயத்துல பசியோ இல்லையோ, கண்ணன் கேட்டான் கண்டிப்பா கொடுத்துருங்கிற நம்பிக்கையில இவா வந்தா. அந்த கண்ணனுக்கே இல்லைன்னு சொல்லிட்டாளா, நேர திரும்ப போய் கண்ணன் இடத்துல அழ ஆரம்பிச்சா. ஒன்னும் சோறு கிடையாதுன்னுட்டான்.
கண்ணன் சரி சொன்னானா, யாச்சகனுக்கு மட்டும் மான அவமானம் கூடவே கூடாது. நம்ம பிச்சை எடுக்கிறதுக்காக போறோம் இல்லையா, அங்க போய் மான அவமானம் எல்லாம் பார்த்தா நடக்கவே நடக்காது. இந்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு, அடுத்த வீடு இல்லைன்னா அடுத்த வீடு, அடுத்த வீடு இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடு போயிட்டே இருக்கணும். 30 ஒரு நாளும் ஒருத்தர் இடத்துல போய் கேட்டுட்டே இருந்தான், கொடுத்துருன்னு. அவ மாட்டேன்னா அந்த வீட்டோட பெண் சொன்னா, நீ மாட்டேன்னு மறுத்தியானா பக்கத்து வீட்டுல பண்ணதுல இந்த வீட்டுல பண்ணிடுவேன், அதனால கொடுத்துரு அப்படின்னு பயந்து பயந்து நித்தியம் சோறு போண்டே இருந்தான். 30 நாள் ஆச்சு, நித்தி இப்படியே பயப்படுத்தி அவன் சோத்தை வாங்கிட்டான். 31வது நாள் பார்த்தா என்னதான் பண்ணுவன்னு பாத்துருவோமே, இவன் என்னமோ அடுத்த வீட்டுல பண்ணதை பண்ணிடுவேன்னு சொல்றானே, என்ன பண்ணுவேன் பண்ணுன்னா, ஒண்ணுமில்லை பெசாம போடுவேன்னு விட்டார் அவர். ஏன்னா ஒரு வீட்லயும் அவர் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. இல்லேன்னு சொன்னா அடுத்த வீட்டுக்கு பெசாம போவேன், இதையே சொல்லி அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தாரு இல்லையா. யாச்சனுக்கு மானமும் கூடாது அவமானமும் கூடாது. கண்ணன் உடனே குழந்தைகளை பார்த்து, ரிஷிகள் இடத்துல கேட்க வேண்டாம், போய் ரிஷி பத்னிகள் இடத்துல கேடுங்க. அவ வீட்டுல மனைவிகள் இருக்காளோ இல்லையோ, போய் கேட்டு வாங்கிட்டு வாங்கோ. இவன் நேரம் அங்க போனா என்ன நடந்ததுன்னு பத்னிகள்லாம் கேட்டாலாம். உங்க பர்த்தாக்களை போய் கேட்டோம், இல்லே ராத்திரி வாங்குன்னு சொல்லிட்டா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, வேதத்தை தெரிஞ்சுட்டும் பகவான தெரிஞ்சுக்காத போயிட்டாலே, இந்த வேதத்தை சொல்லி யாகத்தை பண்ணி யார் அடைய போறோம்? அந்த கண்ணனே எனக்கு சோறு கொடுன்னு கேட்கச்சே, உனக்கு இல்ல நான் அக்னிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டா பைத்தியம் தான் இந்த காரியத்தை பண்ணும். அது தெரியாத பண்ணிட்டாலே, வீட்டுல இருந்த அத்தனை பிரசாதங்களையும் கட்டினுட்டா ரிஷி பத்னிகள்லாம். பெரிய பெரிய கலையம் மண் பாத்திரத்துல எடுத்துட்டு தோல்ல தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு கண்ணன் இருந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சுட்டாலும். அதுக்குள்ள கண்ணனுக்கு வயத்துல ரொம்ப பசி. அழ்வார் பாசுரத்துல சாதித்தார், நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனத்துக்கு என்ன உய்த்திடுமேன், வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிச்சில் உண்ணும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோசனன். பக்த விலோசன பக்தர்களை தன் கண்குளிர பார்க்கிறானோ இல்லையோ. பெருமானுக்கு வயத்துல பசின்னு உடனே வேர்த்து, பசி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். பசி வயிறு அசைந்து உடம்பு நடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. பசியினாலே வேண்டடிச்சில் உண்ணும் போது இப்படி கண்ணு கவிஞ்சு படுத்தான். கண்ணு பஞ்சடைஞ்சு படும்போது ரொம்ப பசி ஆயிடுத்துனா, அதனால பஞ்சடைஞ்ச கண்களோட இப்படி வச்சு யாரானு கலையத்தை சமந்துன்னு வரானான்னு இப்படி பார்த்தானா கண்ணன். அப்ப அந்த ரிஷிபத்திகள் வந்தாலும் இல்லையோ, முதல் பார்வை அவர்கள் பேரிலே பட அப்படியே மோட்சத்தை சென்று சேர்ந்தார்கள் என்று கண்ணனுடைய மோட்ச பிரதத்தமான கண்ணழகை பாகவதத்திலே சுகாச்சாரியர் காட்டினார். அதனால புண்டரீகாட்சனுக்கு தனிச்சிறப்பு. ஆழ்வார்கள்லாம் தாமரை கண்ணன்கிற பேரை விடவே மாட்டான். சாஸ்திரம் புண்டரீகாட்சன்கிற பேரை விடவே விடாது. எம்பெருமானுடைய தாமரைங்கிறதுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, அந்த கண்ணனுடைய பார்வை நம் பேர்ல பட்டுதுன்னா பாபங்கள் அத்தனையும் தொலையறதுக்கு ஆரம்பிக்கிறது இல்லையோ. இதுக்கு ஜென்ம ஜாயமான கால கட்டாட்சம்னு சொல்லுவார். பிறந்த காலத்திலே எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருக்கணும். கர்ப்பத்துல இருக்கிறச்சேவே கிடைக்கணும். இவனுக்கு கருவிலே திருவுடையவன்னு பேர். ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. கர்ப்ப ஸ்ரீமான்னு சில பேர், கர்ப்ப நிர்பாகியர்கள்னு சில பேர். கர்ப்பத்திலேயே நல்ல கட்டாட்சம் வந்துடுதுன்னா பெரியவன் ஆயிட போறான். கர்ப்பத்துல கட்டாட்சம் கிடைக்கலன்னா தாழ்ந்தவன் ஆயிட போறான். அதனால கர்ப்பத்துல கட்டாட்சம் வேணுங்கிறதுக்கு தான் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. கண்ணனுடைய கண்ணழகு நம் பேர்ல பட வேண்டும். அந்த கண்ணனுடைய அழகு பேர்ல பட்டதுன்னா பாவங்கள் தொலையும். ஆழ்வார் சாதித்தார், குளித்து 3 அலரையோம்பும் குடிகொள் அந்தனவதன்னை ஒளித்திட்டேன் என் கணில்லை நின்களும் 10 நல்லேன் கழிப்பதன் கொண்டு நம்பி கடல்வண்ணா கதறுகின்றேன் அழித்தன கருள் செய்கண்டாய். குளித்து 3 அனலையோம்பும் குறிகோள் அந்தனவதன்னை ஒளித்திட்டேன். பிராமணன் இருக்க வேண்டிய நியமத்தை சொல்றாரு இங்க தொண்டடிப்புடி ஆழ்வார். குளிக்கணும் விடாம பிராமணன் பிராத்த சந்தியாவந்தனத்து குளிக்கணும். இஜ்யாராதனம் உபாதானம், அபிகமனம் உபாதானம் இஜ்யாராதனம், அதுக்கு தீர்த்தமாடணும். மாத்தியானிகத்துக்கு ஸ்நானம் பண்ணணும். சாயம் சந்தியாவந்தனத்துக்கு ஸ்நானம் பண்ணணும். அப்புறம் 3 அக்னி வச்சு நம்ம எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும். குளித்து 3 அனலையோம்பும், 3 அக்னிகளை விடாம காரியம் பண்றான பிராமணன். குறிகோள் அந்தனமதன்ன ஒளித்திட்டேன். பிராமணத்தை மறந்தே போயிட்டேன். ஒரு நாள் நான் இருந்ததே இல்லை. பிராமணன் தன்னை 3 வேளை சந்தியாவந்தனம் விட்டா பிராமணனுமே போடு முடித்து சாஸ்திரம். அடிய 30 வேளையை பத்தி சொல்லல, 3 நாளை பத்தியும் சொல்லல. 3 வேளை சந்தியாவந்தனம் விட்டோம்னா பிராமணன் திரும்ப வர்றதுக்குள்ள போரும் ஆயிடும். காணாமல் கோணாமல் கண்டுன்னு சொல்லுவா. காணாமல் சந்தியாவந்தனம் கார்த்தால வேலை பண்ணணும், சூரியனை பார்க்காமலே. கோணாமல்னா உச்சியில இருக்கச்சே மாத்தியானிக்கு பண்ணணும். கண்டுன்னா சூரியனை பார்த்துட்டே சாயம் சந்தியா பண்ணணும். அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம், உதயமாறத்துக்கு முன்னாடி பிராத்த சந்தியா, உச்சியில இருக்கச்சே மாத்தியானிகம். ஒரு இடத்துல சொல்லிட்டேன், ஒருத்தர் கடன் பொறிச்சே எழுந்து சொல்லிட்டு போனார், அடியேன் அப்படித்தான் பண்றேன், ஆனா முதல்ல சொன்னதை கடைசியில வச்சுக்கும், கடைசியில சொன்னதை முதல்ல வச்சுக்கும்னார். காணாமல் கோணாமல் கண்டுன்னா நான் என்னைக்கு சுவாமி கால வேளைங்கிறது எனக்கு என்னன்னு தெரியுமா? சூரியன் உதித்து கிரணம் பட்டு சூடி ஏறினா தான் எனக்கு முழிப்பே வரும். நீர் என்னமோ முன்னாடி முன்னாடி எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது நடக்க போறதே கிடையாது. அதனால நன்னா சூரியனை பார்த்துட்டே தான் கால வேலை. ராத்திரி வேளையில என்ன
அடியே ஓடி ஆடி எல்லா வேலையும் முடிச்சுன்னு வீட்டுக்கு வரைச்ச 9:30 ஆறுது. என்னமோ கண்டு சந்தியாவந்தனம்னா காணாமத்தான் சந்தியாவந்தன ராத்திரி வேலையில். காணாமல் கோணாமல் கண்டுங்கிறத மாத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையோ. இந்த பிராமணியம் கூட நம்மிடத்திலே இல்லை. 3 அனலை ஓம்புகிற பிராமணியம் இல்லை, கர்மயோகம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து சொன்னார், குளித்து 3 அனலை ஓம்பும் குறிக்கோள் அந்தனமே அந்த ஒழித்திட்டேன், என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன். ஞான யோகமும் என்னிடத்திலே இல்லை, பக்தி யோகமும் என்னிடத்திலே இல்லை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 இல்லைன்னு விட்டார். எம்பெருமான் உடனே சொன்னார், எப்ப இது 3 இல்லையோ எங்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, போயிட்டு வரமுட்டான். நீரே தானே கொடுத்தானே நான் திரும்ப கொடுக்க முடியும், நானும் கொடுக்க மாட்டேன் பெருமான். ஆழ்வார் பதில் சொன்னார், எங்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொன்னேனே தவிர உங்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு நான் இன்னும் சொல்லலையே, எல்லாமே உன்னிடத்துல இருக்கும் இல்லையோ. குறிகோள் அந்தனவண்ண ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பத்தனல்லேன், கழிப்பதென் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். நாம சங்கீர்த்தனத்தை அழகாழ்வார் காட்டினார். ஒன்னே ஒண்ணுதான் எங்கிட்ட இருக்கிறது, கதறுதல் ஒண்ணுதான். என்ன சொல்லி கதறுவீர்னா, ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயாவரேதி, விடாம உன் திருநாமத்தை மட்டும் சொல்லி கதறுவேன். இந்த கதறதுக்காக கொடுக்கறதுன்னா கொடு, மற்றபடி கர்மயாகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஒண்ணுமே நம்ம இடத்திலே கிடையாது என்று தாமரக்கண்ணனை பத்தி ஆழ்வார்கள் கதறியே தான். அழகான ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிறது வேதம், வேதத்திலே ஒரு கண்டம். வேத கண்டம்னா வேதத்திலேருந்து பிரிச்சு தனியா ஸ்தோத்திரங்கள் பண்ணிருப்பா. அதுல ஜிதந்தே ஸ்தோத்திரம்ங்கிறது முக்கியமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகம் நீங்க பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். திருவாராதன நித்தியப்படி பூஜையை முடிக்கிற இல்லையோ, அப்ப கடைசியில இதைத்தான் சொல்லி முடிப்பார். உபசாராபதேசேன கிருத்தான் அகரஹன்மயா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. உமக்கு உபசாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன், அது அத்தனை அபச்சாரமாவே முடிஞ்சு படுது. உமக்கு 16 உபச்சாரம் பண்ணலாம் நினைச்சேன், அது 32 அபச்சாரமா முடிஞ்சு படுத்து. கடைசியிலே க்ஷமஸ்வா, என்ன மன்னிச்சுடு. யார் திருவாராதனை பண்ணாலும் கடைசியில் இதைத்தான் சொல்லி திருவாராதனத்தை முடிக்கணும். ஏன்னா அவனுக்கு தப்பு இல்லாம நம்மால பண்ணவே முடியாது. ஒரு திருவாராதனத்தை தவறில்லாம செய்யணும்னா ராமானுஜர் காலத்துல ஆராதனை பண்ணிருக்கலாம், அவர் பண்ணிருக்கலாம். இது நம்போல்வாரால செய்ய முடியாது. இந்த ஜிதந்தே ஸ்லோகத்துல கடைசியில சொல்லும், உபசாராபதேசேன கிருத்தான் அகரஹன்மயா, நித்திய உபசாரம்னு பேர் வச்சுட்டு உனக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன், க்ஷமஸ்வ என்ன மன்னித்து விடுன்னு சொல்றோம் இல்லையோ. அதைத்தான் முதல்ல ஸ்லோகம் ஆரம்பிக்கும். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன. ஏ விஸ்வபாவன உனக்கு நமஸ்காரம். புண்டரீகாட்ச நீ தாமரக்கண்களை கொண்டே ஜெயிச்சுட்டாய்னு சொல்லித்து சாத்திரம். ஏன்னா இந்த தாமரக்கண்களை காட்டி நம்மை அவன் பக்கத்திலே ஈர்க்கிறானாம் எம்பெருமான். அழ்வார் அழகா சாதித்தார், தூதுசை கண்கள், கண்களிடத்திலேந்து தூது வரும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஒரு பெரிய வித்வான், திவ்ய கவின்னு அவருக்கு பேர். தமிழ்ல ஆருக்கா நீங்க ரொம்ப ஆர்வலர்கள் இருந்தால் பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரத்தை சேவிச்சு பார்க்கலாம். நிஜமாவே நமக்கு ஒரு சவாலா இருக்கும். இந்த வாசி பார்த்தோம்னா தெரியும் அந்த தமிழை எவ்வளவு ஆழ்ந்த புலமையோட பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பாடியிருக்காருங்கிறது. அதனாலதான் திரும்ப சொல்றேன், அன்னிலேருந்து இவர்கள் வளர்த்தது தமிழ். யாரோ நமக்கு வளர்த்து கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அஷ்டப்பிரபந்தம்னு பாடியிருக்கார். அந்த 8 பிரபந்தத்தை எடுத்து பார்த்தோம்னா என்ன ஆழ்ந்த தமிழ் புலமை. அதுல ஒரே ஒரு பாசுரம், பலகான பாசுரம், கண்களுடைய அழகுக்காக ஏற்பட்ட பாசுரம். அதை மட்டும் சொல்றேன். கரபுரண்டோடிடும் காவிரி ஆரே, ஆற்றிடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே, அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே, அரவிந்த மலர்தோறும் அதிசயம் உலகே. ஒரே பாட்டு. இதுல என்ன சொல்றார், கரைபுரண்டோடிடும் காவிரி ஆரே. கண்டிப்பா இன்னைக்கு நினைச்சு அவர் பாடலே, அவர் தன்னாள்ல பாடியிருக்காரு நினைக்கிறேன். இல்லைன்னா கரைபுரண்டோடிடும் காவிரி ஆறுன்னா சுவாமி இல்லையே, முதல்ல நாம ஆரம்பிப்போம். அவர் இருந்த காலத்துல இருந்திருக்கும், விட்டுவிட வேண்டிதான். என்ன இன்னைக்கு இருக்கிறத நினைச்சிருந்தா இவெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டா, பாடியிருக்கவே மாட்டான். நல்லவேளை அவள்லாம் அன்னைக்கே போயிட்டது நல்லது. இன்னைக்கு இல்லாத வரைக்கும் க்ஷேமம்னு தான் நாம வச்சுக்கணுமே தவிர. கரைபுரண்டோடிடும் காவிரி ஆறு, இந்த காவிரி ஆற்றுக்கு 2 பக்கமும் கரை புரண்டு ஓடுகிறதாம். இந்த ஆழ்வாரே தானும் சபிச்சிருக்கார். இந்த காவிரினால எந்தெந்த நிலம்லாம் பாசனப்படுறதோ மக்கள் இருக்காளோ அவர்கள் அத்தனை பேரும் துன்பப்படட்டும்னு ஏற்கனவே ஒருத்தருடைய சாபம் எல்லாம் இருந்ததா கூட சொல்லுவார்கள். அகஸ்தியர் இந்த காவிரி ஆற்றத்தான ஒரு குடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்தார். அந்த குடத்து நீர் அவருக்கே தெரியாது இருக்கச்சே ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. இந்த காவிரிக்கு இவ்வளவு தூரம் அகங்காரமான சபித்தார்னு அன்னைக்கு சரித்திரம் உண்டு. அன்னைக்கு சரித்திரம் இன்னைக்கு உண்மையாண்டு வருதோ என்னமோ தெரியாது இப்போ. ஏன்னா இந்த காவிரி எங்கெங்க ஓடுமோ அதெல்லாம் பஞ்சத்துல ஆடும்னு அன்னைக்கே சொல்லிவித்தார். அன்னைக்கு சொன்னார் பிள்ளை ஐயங்கார் சுவாமி, திவ்ய கவி சுவாமி, கரைபுரண்டோடிடும் காவிரி ஆறு, 2 பக்கமும் காவிரி ஆறு ஓடுறது. நடுவுல ஸ்ரீரங்க கஷேத்திரம் இல்லையோ, மத்தியே கவேர துகிதுஹு முதிதாந்தராத்மா, வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, இந்த 2 மாலையா போகும். நடுவுல பெரிய பெருமான் ரங்கநாதனுடைய சயனம். கரைபுரண்டோடிடும் காவிரி ஆறு, ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே. இந்த 2 ஆற்றுக்கு நடுவில் எது கிடக்கிறது? 5 தலை பெரிய ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் கிடக்கிறாரா? அதுக்குள்ளதானே ரங்கநாதன் சேனிச்சுட்டு இருக்காரு. ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே. அதுக்கு அடுத்தது
அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே. அந்த பாம்பு எதை சுமந்துட்டு இருக்கு தெரியுமா? என் மடியிலே அஞ்சன மலை. அஞ்சனம்னா கருப்பு மை. மையே ஒரு மலை ஆயிடுத்துன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தானே பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஏன்னா கருத்த திருமேனியோ இல்லையா பெரிய பெருமாளுக்கு? அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே. சரி, அந்த மலைனா மலையில பூ பூக்கும் இல்லையோ, மலையில காடு இருக்கும் இல்லையோ. இப்ப மலைன்னு சொல்லிட்டார் பெரிய பெருமாளை பத்தி. அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே. அந்த மலையான பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஒரு தாமரை பூ காடு பூத்துட்டான். அப்படியா? எங்கெங்க தாமரை பூ இருக்குன்னு கேட்டார். அரவிந்த மலர்தோறும் அதிசயம் உலகே. 2 திருவடி 2 தாமரை, 2 திருக்கைகள் 2 தாமரை, ஒரு நாபி கமலம் ஒரு தாமரை, ஒரு திருமார்பு தாமரை, கழுத்து தாமரை, வாய் தாமரை, கண்கள் 2 தாமரை, 10 தாமரை வச்சுங்களேன். அரவிந்த மலர் ஓரொரு தாமரையிலையும் ஓரொரு வைபவம். இந்த ஒரு தாமரைக்கு ஏத்தம் சொல்ல ஆரம்பிச்சார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி. வலது திருவடிக்கு ஏத்தம் கீழ் உலகத்தை எல்லாம் அளந்தது, இடது திருவடி கேத்தம் மேல் உலகத்தை எல்லாம் அடர்ந்தது. திருவடியை சேவித்தாலே பாத சேவனம் பாப விமோச்சனம்னு சொல்றோம் இல்லையோ. எம்பெருமானுடைய உயர்ந்த அங்கம் திருவடி. அதை சேவித்தா தான் நமக்கு பாப விமோச்சனமே கிடைக்கிறதாம். அந்த திருவடியை பத்தி தான் பாசனமும் பாடுறோம், நாம சங்கீர்த்தனம் பண்றோம். 2 திருவடி கேத்தம் சொன்னார். கைகளுக்கு என்ன ஏத்தம்? வலது கையாலே அபயம், கவலைப்படாதேன்னு பார்த்து சொல்றானா. இந்த கைக்கு ஏத்தம். இடது கைக்கு என்ன ஏத்தம்னா வில்ல பிடிக்கிறதே இடது கை தானே. அபயம்னு சொல்லிட்டேன். உனக்கு பயம் வந்ததுன்னா கவலைப்படாதே, வில்ல பிடிக்கிறதுக்கு நான் இருக்கேன். என் இந்த திருக்கையால சொல்லணுமா? இடது திருக்கைக்கு ஏத்தம். நாபி கமலத்துக்கு ஏத்தம். இங்கதானே பூவில் நான்முகனை படைத்த தேவன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகணோதி தஸ்மை தம்கதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுருவை சரணமகம் பிரபத்தே. என்று பிரமனையே படைத்தது உந்தி தாமரையில தானே. தாமரை காழகுன்னு சொல்லிட்டார். அப்புறம் இருக்கவே இருக்கு திருமார்பு தாமரை. நாச்சியாருக்கு பீഠமே திருமார்பு தான். ஒரு ஸ்ரீதேவி நாச்சியார் உட்கார்ற இடம்னா என்ன சாமான்யமான இடமா? அந்த தாமரைக்கு ஏத்தம். சரி, வாய் தாமரைக்கு என்ன? சக்ரதேவ பிரபன்னாயன்னு ராமாவதாரம் பண்ணி இதுதான் சொல்லித்து. சர்வதன்மான் பரித்யஜ கிருஷ்ணாவதாரம் பண்ணி இதுதான் சொல்லித்து. ஸ்திதே மனசு ஸ்வஸ்தே வராகாவதாரம் பண்ணி இதுதான் சொல்லித்து. நமக்கு வேண்டிய கீதா சாஸ்திரம் முழுக்க அந்த வாய் தாமரை தானே கொடுத்தது. அதனால தாமரைய போன்ற வாய்களுக்கு பல்லாண்டு பாடுட்டார். கீழேந்து சொல்லணும் தார். கடைசியா மிச்சம் 2 கண்ணு பெருமான் பார்த்துட்டான். சரி, கண்ணுக்கு இவர் என்ன கற்பிக்கிறார்னு பார்ப்போம். ஏன்னா கீழேந்து ஜாகிரதையா சொல்லணும் வந்துட்டாரா. இப்ப இந்த 2 திருக்கண்களுக்கு என்ன சொல்றான்னு பார்ப்போம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி சாதித்தார். இதெல்லாம் உனக்கு நான் பெருமை சொன்னது ஆச்சரியமே இல்லை. இந்த கடைசி 2 சொன்ன பரம்பரை தாமரை கண்கள், அதுக்கு நிகர் மத்த எந்த அவையுமே ஆகாது. ஏன்னு கேட்டான் பெரிய பெருமாள். இந்த கண்களால ஏதோ பண்ணத்தை பத்தி இவர் கதை சொல்ல போறாருன்னு நினைச்சிட்டு இருக்காம. ஏன்னா திருவிக்கிரமனா கீழ் அளந்ததை திருவடிக்கு சொன்னாரா? வில்லு ராமனா பிடிச்சது திருக்கைகளுக்கு சொன்னாரா? நாபி கமலத்துல பிரமனை உண்டாக்கினதை நாபிக்கு சொன்னாரா? இந்த மாதிரி ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சிருந்தான் பெரிய பெருமாளும். இவர் பெருமாள் ஐயங்கார் சுவாமி பதில் சொன்னார். ஒண்ணுமில்லை. இந்த புண்டரீகாட்சனான அந்த அக்ஷத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? இத்தனை தாழ்ந்த என்ன கூட ஒரு கவிஞனாக்கி உன்னை பாட வல்ல அளவுக்கு கடாட்சம் பண்ணிருக்கு பாரு. அதுதான் இந்த கண்களுக்கே பெருமைன்னு விட்டார். வேற எந்த பெருமையும் உன்னுடைய தாமரை கண்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்லாத ஒரு சம்சாரிய பெரியவனாக்கி மோட்சத்தை கொடுக்கறதுன்னா அந்த கண்ணனுடைய அருட்பார்வைக்கு எத்தனை ஏற்றம் இருக்கணும். அந்த பார்வையை பிரார்த்திக்கிறதுக்கு தான் புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன் விடாம எம்பெருமான பத்தி நாம பிரார்க்கிறோம். இத பல பாசுரங்களிலே ஆழ்வார்களும் சாதிப்பார்கள். எம்பெருமானுடைய 2 கண் இருக்கே ஆண்டாள் பாசுரத்திலே, சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட. இத பங்கைய கண்ணன்னு சொல்லி கூப்பிட்டாலும் இல்லையோ. இந்த தாமரை கண்கள் பக்கத்துல சங்க சக்கரம் பிடிச்சிருக்கான. இது அப்பப்ப கண்ணு மூடி மூடி தரக்கும் பெருமானுக்கு. என்னத்துக்கு மூடி மூடி திறக்கிறான்? ஆண்டாள் பாசுரத்திலே செங்கன் சிறுதே எம்மேல் மொழியாவோ மெது மெதுவா என் பேர்ல அனுகிரகத்தை பண்ணுன்னு ஆண்டாள் போட்டுவிட்டா. இந்த கண்ணு அப்பப்ப தரக்கும், அப்பப்ப மூடும், அப்பப்ப தரக்கும், அப்பப்ப மூடும். கண்ணு ஒரே மாதிரி இருந்ததுன்னா யாரும் அதை திரும்பி பார்க்கவே மாட்டான். நமக்கே பார்ப்போமே. இந்த விளக்குகள்லாம் வரிசையா அப்போலேருந்து எரிஞ்சுட்டே இருக்கு. இதுல ஒரே ஒரு விளக்கு மட்டும் அணைஞ்சு எரிஞ்சு பண்ணியிருந்தா நான் சொல்றதை நீங்க யாரும் கேட்க மாட்டேன். எல்லாரும் அந்த விளக்கையே தான் பார்த்துட்டு இருப்பா. அது இப்படியே எரிஞ்சுட்டு இருந்தாலும் ஒத்துன்னு திரும்பி பார்க்க மாட்டான். அதை அணைச்சுட்டாலும் ஒத்துன்னு திரும்பி பார்க்க மாட்டான். அது அணைஞ்சு எரிஞ்சு பண்ணிருந்துன்னா கண்டிப்பா அதையே தான் பார்த்துட்டு இருப்பான். பெருமானுக்கு ஒரு ஆசை, என் கண்களையே தான் எல்லாரும் பார்க்கணும். அதனால அப்பப்ப மூடிப்பனா, அப்பப்ப திறந்து போனான். ஒரே தெரியா கண்ணை திறந்துட்டே இருந்தா ஒத்துரு பார்க்க மாட்டான். மூடிண்டே இருந்தாலும் ஒத்துரு பார்க்க மாட்டான். அதனால ஜாகிரதையா திறந்து மூடுறான். எப்ப திறக்கும்? அது தாமரை கண்களும் இல்லையோ. தாமரை எப்ப மலரும்? சூரியன் உதைத்தால் மலரும். தாமரை எப்ப கூம்பும்? சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னா கூம்பி போடும். அதனாலே இந்த பக்கத்துல 2 பக்கம், இந்த சக்கராயுதத்தை வலக்கையிலே சங்கத்தை இடக்கையில பிடிச்சிருக்கானோ இல்லையோ. சக்கரம்ங்கிறது கோட்டி சூரிய துல்லிய சமப்பிரபா. ஒரு கோட்டி சூரியன் எரித்தா போலே, கதிர் 1000 இரவி எரித்தா போலே சக்கரம். இது சங்கம்ங்கிறது சந்திரநாட்டம் வெளுப்பா இருக்கா, குளிர்ந்த நோக்கத்தோட.
இதை பார்த்தா சூரியன் ஆட்டம் இருக்கு, இதை பார்த்தா சந்திரன் ஆட்டம் இருக்கு. இந்த ரெண்டு தாமரை கண்களும் இல்லையா, எப்பப்ப வலது பக்கம் திரும்புமோ சூரியன் உதிச்சுட்டான்னு நினைச்சுட்டு கண்ணை தரப்பனாம், எப்பப்ப இடது பக்கம் திரும்புமோ சந்திரன் உதிச்சுட்டான்னு நினைச்சுன்னு கண்ணை மூடினுடுவான். ஏன்னா தாமரை கண்ணு இல்லையா, தாமரை கண்ணு சந்திரனை பார்த்தா மூடினுடணும், தாமரைங்கிறது சூரியனை பார்த்தா அலர்ந்துடணும். இப்படி மாத்தி மாத்தி கண்கள் மூடி மூடி திறக்கிறது. அந்த அனுகிரகம் தனக்கு கிட்டணும்னு தான் ஆழ்வார்களுடைய பாசுரம். எங்கள் மேல் சாபம் எழிந்து உன் தாமர கண்களால் நோக்காய் 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 என் ஆழ்வார் தானும் பிரார்த்தித்தார். ஆக புண்டரீகாட்சத்துவத்தை இந்த இடத்துல பீஷ்மாச்சாரியர் யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா சங்கொடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணான். அதே போல தெந்திருப்பேரைங்கிற திவ்யதேசம், ஆழ்வார் திருநகரியை சுத்தி நவதிருப்பதி திவ்யதேசங்கள் இருக்கு. அதுல தெந்திருப்பேரையை பத்தி நம்மாழ்வார் பாசுரம் வெள்ளச்சுரி செங்கூட அழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சுனூடே புள்ளக்கடாகன்னவாத்த காணீர். வெள்ளச்சுகமும் அவன் வீத்திருந்த வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளக்குடா விளையாட்டுரிவரால் திருப்பேரையில் சேர்வன் நானே. அங்க பெருமான் கருடவாகனா சேவை சாதித்தானோ, அங்கே இதே பாசுரம் சங்குடு சக்கரமேந்தும் போலே வெள்ளச்சுரி செங்குடு ஆழியேந்தி தாமரை கண்ணன். ஆக புண்டரீகாட்சனை விடாத நாம் பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தித்தா அவனுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். அப்ப திருநாம சங்கீர்த்தனத்துல முக்கியமானது புண்டரீகாட்சனை சொல்லி சொல்லி அவன் திருவடிகளிலே பிரார்த்தித்தல். புண்டரீகாட்சத்துவத்தை திருப்பாணாழ்வார் கண்டார் பெரிய பெருமாளிடத்தே ரங்கநாதனிடத்தே. கரியவாகி குடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். இது அமலநாதி பிரான்கிற 10 பாசுரத்திலே கருத்து இருக்கும். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வடியோடி இருக்குமா கண்ணனுடைய திருக்கண்கள். தாமர கண்கள் இடத்துல பக்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணு சாதித்தார் பீஷ்மாச்சாரியர். அது அடுத்த கேள்விக்குண்டான பதில். இனிமே நமக்கு மிச்சம் இருக்கிறது. முதல் கேள்விக்கு பதில பார்த்தோம், ஜெகத் பிரபுன் தேவதேவம். அடுத்த கேள்விக்கு பதில் பார்த்தோம், தமேவச்சார்ச்சயன் நித்தியம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன்ஸ்துவன் நமஸ்யஞ்ச யஜமானஸ்தமேவச்ச. அதற்கடுத்ததுக்குண்டான பதிலையும் பார்த்துட்டோம். அநாதிநிதனம் மத்தியம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதக்மக்யம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம். 4வது கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததையும் பார்த்துட்டோம். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா. ஆக 4 கேள்விக்கு இப்ப பதில பார்த்தா எடுத்து மிச்சம் இருக்கிறது 2 கேள்வி. இப்போ அந்த 2 கேள்வி இந்த 4 வேற. ஏன்னா இந்த 4 உபாயத்தை பத்தினது. உபாயம்னா அவன் அடையறதுக்கு வழின்னு பார்த்தோமா, அடையறதுக்கு உண்டான வழியை பத்தி கேட்ட 4 கேள்விக்கும் பதில் பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்க்க போறது அடைவது எந்த இடத்தை, யாரை அடைகிறோம்ங்கிற கேள்வி. கடைசியா எது முழு முதற் கடவுள் அப்படிங்கிற கடைசி கேள்வி. இப்போ முதல் 2 கேள்வி மட்டும்தான் மிச்சம். இப்போ கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்வாப்பேகம் பராயணம் இருந்ததே, அது இப்ப நாம பார்க்க போற பதில் கிம்வாப்பேகம் பராயணம். அப்புறம் பார்க்க போத பதில் கிமேகம் தெய்வத்தம் லோகே. ஆக முதல்ல பராயணம் எதுன்னு சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். பரமம்யோ மகத்தேஜ பரமம்யோ மகத்தப பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயணம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். இதுதான் எது பராயணம்னு சொல்ற அழகான ஸ்லோகம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். இருக்கிறதுலே சுத்தமானவன் எவனோ, எவன் மங்களத்தனையும் கொடுப்பவனோ அந்த எம்பெருமான் பரமம்யோ மகத் தேஜ பரமம்யோ மகத் தப பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயணம் இருக்கும் இல்லையோ. கேள்வி என்ன இருக்கு பாருங்க. கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் இருக்கும் இல்லையோ. ரெண்டையும் சேர்த்து வேணா போட்டு வச்சுடுங்க. அங்க பராயணம்னு கேள்வி கேட்டதுக்கு இங்க அதே பராயணம்னு பதில் சொல்லிட்டாரு. இப்ப பரமம்யோ மகத் தேஜ, யார் இருக்கிறதுலயே தேஜஸ் படைத்தவனோ அவனை ஸ்தோத்திரம் பண்ணு. பரமம்யோ மகத் தப, இங்க தபஸ்ங்கிறது நியமன சாமர்த்தியம். ஏதோ பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருப்பாரு நினைச்சுக்க வேண்டாம். நியந்தாவா இருக்கணும், நியமன சாமர்த்தியம் எல்லாரையும் நியமிக்கிறானே அதைத்தான் தபஸ்ன்னு சொன்னார். பரமம்யோ மகத் பிரம்ம, ரொம்ப பெரியவனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு. பரமம்ய பராயணம், கடைசியா அடைய வேண்டியவனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணு. ஆக இப்போ எது உபாயம்னு கேட்டதுக்கு 4 பதில் பார்த்துட்டோம். சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம். நானும் முதல் நாள்ல இருந்து இது கொஞ்சம் கட்டமான விஷயம். இந்த 4 இதை வெறும இந்த 4ஐயும் கட்டமா சுருட்டா புரிய புரியாத போட போறதுங்கிறதுக்காக சுத்தி 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 வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இருந்தாலும் இந்த 4ஐயும் நன்னா ஞாபகம் வச்சுடுங்க. சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம். சித்தோபாயம்னா இருக்கிற உபாயம்,
அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிவிடுறோம் இல்லையோ, சித்தோபாயம். சாத்தியோபாயம்னா நாமா பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய உபாயம். சாலம்பனோபாயம்னா ஒரு மந்திரத்தை கட்டியா பிடிச்சு சொல்லி 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 அதனால சாதிக்கிற உபாயம். சித்தோபாயம் தான் சம்பிரதாயத்துல கடைசியா ஒத்துப்பா. ஏன்னா சாத்தியோபாயம்னா நாம ரொம்ப கட்டப்படணும். நாம பிரயத்தனப்பட்டு சம்பாதிச்சாதிலே அது கட்டம் அதிகம். இது அவனா கொடுக்கறதுக்கு வந்துட்டான்னா இது ரொம்ப சுலபமா நமக்கும் கிடைச்சி போடுமோ இல்லையோ. இது ஒரு இடத்துல வேடிக்கையா சொன்னார், ஒரு சிங்கம் தாவறதுக்காக காத்துந்துதான். இந்த மலையினுடைய உச்சியிலேருந்து அந்த மலை உச்சிக்கு தாவ போறது சிங்கம். சிங்கம் தாவச்ச பக்கத்துல 2 புழு, அது 2 கதை பேசிந்தது. மலை உச்சி இந்த பக்கம் 25 அடி ஒசரம், இந்த மலை உச்சி 25 அடி ஒசரம். ஒரு புழு சொல்லித்தான், நான் இந்த மலை உச்சியிலேருந்து அந்த மலை உச்சிக்கு போயிடலான்னு இருக்கேன்னு. பக்கத்து புழுக்கு ஒரே வேடிக்கை, இது நான் நாள் முழுக்க நடந்தா 1.25 அடி, இதுதான் எங்களால ஊர்ந்து போக முடியும். 25,000 நடக்கிறதுக்கு எத்தனை நாள்னு பாத்துங்கோ, இன்னொரு 25,000 ஏறத்துக்கு எத்தனை நாள்னு பாருங்கோ. இந்த புழுக்கு ஆயுஷே அத்தனை நாள் கிடையாது. அது இருக்க போறது 10 நாளோ 12 நாள், காத்தடிச்சா பிராணம் பட போகுது. இது ரொம்ப தைரியமா பேசினது. இப்போ இந்த மலை உச்சியில இருந்து அந்த மலை உச்சிக்கு போட போறேன். இந்த பக்கத்து புழுக்கு நம்பிக்கையே இல்லை. அது சொல்லிட்டு, நீ நம்பிக்கை வேண்டாம், நான் போய் காட்டுறானே இல்லையா பாரு என்ன இந்த புழு பேசியிருந்தது. அந்த சமயத்துல பக்கத்துல ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எந்த மலையிலேருந்து எந்த மலைக்கு வேணா தாவும். அத்தனை சக்தி படைத்த சிங்கம். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா சிங்கம் சித்தமா காத்துட்டு இருக்கு. கை காலெல்லாம் உதறிடுத்து கர்ஜிச்சுடுத்து தாவ போறது. இந்த புழு ரொம்ப சாமர்த்தியக்கார புழு. தினை பேசின்னு சொல்லி நான் இங்கேருந்து அங்க போட போறேன்னு அந்த புழு என்ன பண்ணிட்டு, சிங்கம் தாவர சமயம் பார்த்து அது காலில் ஏறி உட்காந்துதா. 2வது நிமிஷம் அந்த மலை உச்சிக்கு போய் சேர்ந்துடுது. மலை உச்சியில இறங்கிட்டு அங்கேருந்து இது பார்த்து கட்டுது. சொன்னேன் பத்தியா, நான் சுலபமா அங்கேருந்து இங்க வந்துருவேன்னு. நீ தானே முடியாது முடியாதுன்னு சொன்னேன், நீ ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னு கேட்டது. அப்பதான் இந்த புழு புரிஞ்சிருந்தது, இப்போ சாத்தியோபாயத்துக்கு சித்தோபாயத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது. இப்ப சாத்தியோபாயம் தெரியுமா, நானே அங்கேருந்து இறங்கி மறுபடியும் இவ்வளவு தூரம் ஏறினேன்னா என்னால சாத்தியமான உபாயம். சித்தோபாயம் எது, ஒரு காலை கட்டியா பிடிச்சுன்னா இக்கரையில அக்கறைக்கு போயிட்டணும் இல்லையோ, அது சித்தோபாயம். இந்த சாத்தியோபாயம்ங்கிறது அவ்வளவு கட்டப்படணும். இது நாம் பண்ணி பிரயத்தனப்பட்டு அடையணும். சித்தோபாயங்கிற சரணாதி எப்படி தெரியுமா, இந்த சிங்கத்தின் காலை பிடிச்சின மாதிரி நம்மளோட நரசிம்மத்தினுடைய காலை பிடிச்சணும். அங்கேயும் ஒரு சிங்கம் இங்கேயும் ஒரு சிங்கம். ஆக நரசிம்மமோ ராகவ சிம்மமோ யாதவ சிம்மமோ அவன் திருவடிகளை பத்துட்டோம்னா தாண்டி தொல்லியோ சம்சாரம்ங்கிற கடலை அது தாண்டி வச்சிரும். சிங்கம் எப்படி இக்கரையில இருந்து அக்கறைக்கு தாண்டித்தோ அதே போல சம்சாரம்ங்கிற கடலை தாண்டி வைக்கிறது இல்லையோ, அது சித்தோபாயம். சித்தோபாயம் என்னைக்கு சுலபமா இருக்கும், சாத்தியோபாயம் இன்னைக்கு கட்டமா இருக்கும். ஆனா பீஷ்மாச்சாரியர் எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டார். ஏன்னா க்ஷத்ரியனுக்கு எதுல ஆசை வரும்னு இப்ப தெரியாது. சித்தோபாயத்திலே வேலை ரொம்ப குறைச்சல். ஆனா சித்தோபாயத்துல என்ன வேணும் தெரியுமா, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையேன்னு கொஞ்சம் நம்ம தலைய ரொம்ப தூரம் குனிஞ்சுக்கணும். அப்பதான் சித்தோபாயம் பலிக்கும். நான் கொஞ்சம் நெஞ்ச நிமித்தினோம்னா சித்தோபாயம் பலிக்கவே பலிக்காது. ஏன்னா இவனுக்கு நான்கிறது குறைஞ்சாதான் அவன் திருவடிகளை பத்தவே முடியும். இப்ப பீஷ்மருக்கு என்ன சந்தேகம்னா, இவன் க்ஷத்ரியன், இவன் எங்கேயானும் சுலபத்துல குனிஞ்சு விடுவனா தன் தலையை. பிராமணன் குனியறதுக்கே 1000 கட்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு க்ஷத்ரியன் அவனு வில்ல தூக்கி தூக்கி பழக்கப்பட்டவன். ராஜா போய் வீரம் இருக்கிறவன் சுலபத்துல குனிவனா, 4ஐயும் சொல்லிடுவோம். இவனுக்கு எது ஏத்ததுன்னு தோன்றதோ எடுத்துக்கிட்டோம். ஆனா 4லயும் ஸ்தோத்திரம் வேணும், அது ரொம்ப முக்கியம். அது சாத்தியோபாயமா இருக்கட்டும், சித்தோபாயமா இருக்கட்டும், சாலம்பனோபாயமா இருக்கட்டும். நாம சங்கீர்த்தனம் இல்லாம 4 உபாயமும் நடக்கவே நடக்காது. இன்னொரு திட்டாந்தம் சொல்றேன். இந்த பொருட்காட்சி கொண்டு வச்சா முதல்ல யானையை கொண்டு நிற்போம். திருவிழா நடக்கிறது இல்லையோ, கோவில் யானை முதல்ல வந்து நிற்கும். அந்த யானைக்கு ஒரு சம்பாத்தியம், நம்ம குழந்தை கடை மேல தூக்கி விட்டா அது மேல உட்காத்தி காப்பான் ஆனப்பாக. இவர் கொண்டு போய் இப்படி தூக்கி விடுவார். தாப்பனார் அந்த குழந்தைக்கு என்னமோ யானையில உட்கார்றதுக்காகத்தான் பிறந்ததுன்னு எண்ணம். அதனால இவர் தூக்கி கொண்டு போய் அந்த ஆனப்பாகனத்துல கெஞ்சி, இந்த குழந்தைய கொஞ்சம் தூக்கி விடுங்க. அது மாட்டேன்னு அழுதுட்டு இருக்காது. 3 வயசு குழந்தை. அது கண்டாலே பயப்படும். ஆனா அதுக்கு ஆனந்தம்னு நினைச்சுன்னு இவர் மெனக்கட்டிங்க மேல தூக்கி விடுவார். இவர் கையை எப்படி கொடுக்கணும், யானைப்பாகன் மேலேருந்து கையை கீழே கொடுப்பேன். 2 பேரும் சேர்ந்து உட்கார்த்துறதுக்குள்ள யானை அசையாது இருக்கணும். இது அத்தனை கட்டம். ஏன்னா இது தூக்கி விடச்சு இவர் கையை விட்டுருவார், அவன் கையை கீழே கொடுக்கச்சு அவன் கையை விட்டுடுவான். நடுவுல யானை வேற அசையாது இருக்கணும். இத்தனைக்கு நடுவுல இந்த குழந்தை போய் சேர்ந்தா சௌக்கியம். அவ்வளவுதான். இதுதான் சாத்தியோபாயம். என்ன எந்த நிமிஷம் என்ன நடக்கும்ங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையோ. இது நாம கொஞ்சம் தூரம் முயற்சிக்கணும், பெருமான் கொஞ்சம் தூரம் கை கொடுக்கணும். அதுக்குள்ள எம்பெருமானுக்கு திருவுள்ளம் மாறாத இருக்கணும். இந்த யானை நகர்ந்துடுற மாதிரி அவனு போயிட்டு வா, நீ வாண்டான்ட்டு கிளை போயிட்டான்னா என்னால கிட்டக்கே போக முடியாது. அதனால இந்த யானை மேல ஏறாப்புல பெரிய கட்டம். ஆனா சிரசமே என்ன ஆகும் தெரியுமா, இந்த யானையை தன் அங்குஷத்தால காதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு குத்துவன். குத்தினா அதுக்கு சங்கேத மொழி தெரியும். உடனே ஆனை என்ன பண்ணு, குழந்தை கீழே இருக்கும். தாப்பனார் தூக்கியும் கொடுக்க வேண்டாம், யானைப்பாகம் கையை நீட்டி வாங்கிக்கவும் வேண்டாம். தன் துதுக்கியால் அந்த குழந்தை எடுப்புல ஒரு சுத்தும், அப்படியே தூக்கி மேல உட்காந்து வைக்கும். இதுல எந்த கவலையுமே இல்லை. இப்ப நமக்கு இந்த தாப்பனார் கை விட்டுடுவோம்னு நினைக்க வேண்டாம், யானைப்பாகன் கை விட்டுடுவோம்னு நினைக்க வேண்டாம்.
யானையே முயற்சி எடுத்து தூக்கி உட்காந்து வச்சு இல்லையா, கீழே போடவே போடாதுங்கிறது அபிப்பிராயம். அதுதான் சித்தோபாயம். யானை தான் எம்பெருமான். இப்போ இது நாமா ஏறணும்னு பார்த்தோம்னா எப்ப வேணா கீழே விழுந்துரும். அது சாத்தியோபாயத்தில் இருக்க சிரமம். அப்படி இல்லாம எம்பெருமான் பார்த்து நான் உன்னை தூக்கி உட்காந்து வச்சுடுறேன்னு அப்படின்னு உட்காத்தினா நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா சித்தோபாயத்துல ஒன்னே ஒண்ணு தேவை. இப்போ நம்ம யானை கையில கொடுத்துட்டோம், யானை தூக்கி மேல உட்காத்த போறது. இது ஒழுங்கா என்ன தூக்கி உட்காத்தி வைக்குமாங்கிற சந்தேகத்தோட துதிக்க மேல போறச்சு அப்படி இப்படி உடம்பு அசைச்சோன்னா அபார கோபம் வந்துடும் யானைக்கு, அப்படியே சுத்தி தூக்கி அடிச்சிடும். அது ஒண்ணுதான் ஜாகிரதையா இருக்கணும். அதனால சித்தோபாயம்ங்கிற சரணாகதியில் அவன் திருவடியில விழுந்தா விழுந்ததுதான் இருக்கணுமே தவிர அப்புறம் போய் நீ எனக்கு மோட்சம் கொடுப்பியோ மாட்டையோன்னு சந்தேகமா இருக்குன்னு வாயக்கைய திறந்தோம்னா தூக்கி அடிச்சிடும் எம்பெருமான். சாத்தியோபாயத்துல எத்தனை கேள்வி வேணா நம்ம கேள்வி இருக்கலாம். சித்தோபாயத்துல வாய திறக்கிறதுக்கு வழியே கிடையாது. முடியாதுன்னு தானே எங்கால வந்து விழுந்திருக்கே, அப்புறம் என்ன எங்கிட்ட கேள்வின்னு ஒருத்தர் கோவம் வருமா வராதா? இப்ப எல்லாருக்கும் பரீட்சை முடிவுகள்லாம் வந்துடும். 198, 197, 96, 99.78 எதேதோ வாங்கி வச்சிருக்கோம். நாம் இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா வெறுமை கிடைக்குமா கொடுத்து கிடைக்குமா எதேதோ கிடைக்குன்னு பார்த்து வச்சிருவோம். ஒத்தனைவர் பிடிச்சு வச்சிருந்தார். சாமி நீர் தான் பார்த்து எப்படியான எனக்கு இடம் வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்குன்னு போய் கேட்டேன். சரி கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னார். அப்புறம் 10 நாளைக்கு ஒருத்தர் அவரை கூட்டு வாங்கி கொடுத்துருவீரோ இல்லையோ, வாங்கி கொடுத்துருவீரோன்னு கேட்டுண்டா உன்னால முடியலன்னு தானே என்கிட்ட வந்திருக்கேன், முடிச்சுக்கன்னா அப்ப நீயே பாத்துக்கோ என்ன அவர்கிட்ட தள்ளி விட்டுருவார். இந்த சரணாகதி அதே போலத்தான். ஒன்னும் நம்பி அவன் காலில் போய் விழுந்துடணும். விழுந்தப்புறம் நீ பண்ணுவியான்னு சந்தேகப்பட்டு கோபம் வந்துடும் பெருமாள். அதனால சரணாகதி பண்றது ரொம்ப சுலபம், ஆனா மனசுல வாங்கிக்கிறது தான் ரொம்ப கட்டம். மற்ற சாத்திய கர்மாக்கள்லாம் பண்றது ரொம்ப கட்டம், வேலை நிறைய செய்யணும். ஆனா மனசுல சுலபமா புரிஞ்சு போடும். அதனால சரணாகதி எத்தனை சுலபமாக இருந்தாலும் மனசுல உள்ள இறங்கறதுக்கு கட்டப்படுறதுல ஒரு மகா விசுவாசம் தேவைப்படும். கண்டிப்பா எம்பெருமான் என்ன கைவிட மாட்டான் என்கிறது சித்தோபாயத்துல முக்கியமானது. அதனாலதான் சித்தோபாயத்தை விளக்கினார், சாத்தியோபாயத்தை விளக்கினார், சாலம்பனோபாயத்தை விளக்கினார். இனி பராயணம் அடைய வேண்டிய இடம் எதுங்கிறது கேள்வி. வேற எதுவும் இல்லை, எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கர்யம் தான் பராயணம். கைங்கரியத்தை தவிர வேற சிறந்த செல்வமே கிடையாது. ஆக நம்முடைய சம்பிரதாயப்படி பார்த்தோம்னா எது மோட்சம்? சம்சாரத்திலேருந்து வேலை போறது மோட்சமா, சரீரத்தை விட்டுடுறது மோட்சமா, பரமோதத்துக்குள்ள நுழையிறது மோட்சமா, அங்க இருக்கிறவாள்லாம் யாருன்னு பாக்குறது மோட்சமா? இது எதுவுமே மோட்சம் இல்லை. பின்ன எது மோட்சம்னா உள்ள போய் அனுபவஜனித்த பிரீதிகாரித்த கைங்கரியத்தை பண்ணுவது மோட்சம். எம்பெருமானுடைய குணங்களை நிறைய அனுபவிக்கணும். அனுபவிச்சு அதனால ஒரு பிரீத்தி, ஒரு அன்பு நம்ம உள்ளத்துல ஏற்படும். அந்த அன்பு உந்த கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்க வேணும். கைங்கரியம் பண்ணுவதுதான் பராயணம்ங்கிறது பீஷ்மாச்சாரியர் சாதிக்கிறார். எதை வழின்னு தெரிஞ்சுட்டோம்? சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம். இந்த வழியினால் அடைஞ்சு என்ன பண்ணணும்னா பரமம்ய பராயணம், எம்பெருமான் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுவது ஒண்ணுதான் வழி. சரி கைங்கரியம்னா என்ன பண்ணணும்னு கேட்டோம். ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்லிட்டார் பீஷ்மாச்சாரியர். நாம சங்கீர்த்தனம் பண்ணணுட்டார். நமக்கு இப்ப சந்தேகம் வந்தது. இப்பதானே 4 உபாயத்திலே நாம சங்கீர்த்தனம்னா இப்ப போய் சேர்ந்து என்ன பண்ணணும்னு கேட்டேன். நாம சங்கீர்த்தனம்ங்கிறாரே பதில் சொல்றாருன்னா அதுக்கு தான் கீழே ஆரம்பிக்க சொன்னேன். மருந்து மதுவே விருந்து மதுவேன்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணித்தான் அவன் திருவடிகளை அடையணும். திருவடிகளை அடைந்த பிற்பாடு நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணணும். பெரியாழ்வார் கடைசி பாத்திரத்துல சாதித்தாரு, பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமெல்லும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின் நுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. இந்த ஊர்ல பல்லாண்டு பாடுகிற பேர் பெற்றால் பரவதத்துக்கு போறோம் இல்லையோ, உங்களுக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்கும்னா பெரியாழ்வார் என்ன கிடைக்கும்னு ஆவலோட நாம கேட்டோம். ஆழ்வார் சொன்னார், இந்த ஊர்ல என்ன கைங்கரியம் பண்ணியோ அது அங்க போனாலும் கிடைக்கும்னார். நமக்கு திடீர்னு சப்புன்னு படுத்துப்பா, அவ்வளவுதானா சுவாமி, இன்னும் அங்க போனா என்னமோன்னா கிடைக்கும் நினைச்சிருந்தேன், இங்க இருக்கிறதே தான் அங்கேயும் தானார். பெரியாழ்வார் பார்த்தார், இங்க கொடுத்த கைங்கரியத்தை அங்க கொடுத்தானே ஆனந்தப்படுன்னுட்டார். இங்க இவ்வளவு தூரம் நீ பல்லாண்டு பாடிருந்தா அங்கேயும் போய் பல்லாண்டு பாடலாம், இங்க பாட்டு கச்சேரி பண்ணிருந்தா அங்கேயும் போய் பாட்டு கச்சேரி பண்ணலாம், இங்க பூத்தொடுத்து இருந்தா அங்கேயும் போய் பூத்தொடுக்கலாம், இங்க சந்தனம் அரைச்சிருந்தா அங்கேயும் போய் சந்தனம் அரைக்கலாம், இங்க உபன்யாசம் பண்ணிட்டா அங்கேயும் போய் பண்ணலாம். ரெண்டும் அதே கைங்கரியம் தான். இங்க உபன்யாசம் கேட்கிறவாடா அங்கேயும் போய் கேட்கலாம், அதையும் சேர்த்து சொல்லணும் இல்லை. ஏன்னா வெறும் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. இங்க என்ன கைங்கரியம் கிடைச்சதோ அங்க போனாலும் அதே கைங்கரியத்தை பெறலாம். சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன்னு போச்சுறோம். அந்த கைங்கரியம்ங்கிறதே சிறந்த பராயணம். அவனுடைய திருநாமங்களை சொல்லி அனுபவித்தலே பராயணம்னு சாதித்தார். பரமம்யோ மகத்தேஜா, யார் இருக்கிறதுலேயே தேஜஸ் படைத்தவனோ பரமம்யோ மகத்தபா. தேஜஸ்ங்கிறது பகவானுடைய திருமேனி ஒளியை குறிக்கும். அந்த ஒளியில இருக்கிற சிறப்புன்னு பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி தேஜசாம் ராசி மூர்த்தஜம்னு சொல்லுவார்கள்.
ஒன்றுடர் உயர்வினையே தரும் ஒன்றுடர் கற்றையை உயர்வினையே மயர்வரை என்மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடர் கற்றையை. உயர்வினைனா நிறைய சூரிய கிரணங்கள் இருக்கு, சூரியனுடைய ஒளி அத்தனை இப்படி கையில பிடிச்சு எடுக்கணும், கிடைக்கவே கிடைக்காது. சில சமயம் இந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடி ஜன்னல் இருந்தா பகல் பொழுதுல இப்படியே விடராப்புல இருக்கும் இல்லையோ, அந்த ஒளி அத்தனை கையால் எடுத்துக்கணுமா, நம்மளால எடுக்க முடியாது. அதை எடுத்து நல்லா இப்படி பிடிச்சு பார்த்தா ஒரு சுடர் கற்ற தெரியறது இல்லையோ, அந்த சுடர் கற்ற ஒண்ணுமேல இருக்கும் பகவானுடைய திருமேனி சுடர். அதைத்தான் உயர்வினையே தரும் ஒன் சுடர் கற்றைன்னு சாதித்தார். தேஜசாம் ராஜிமூர்ஜதம். இந்த இடத்துல அழகான ஒரு சாஸ்திர வாக்கியத்தை சொல்லிவார்கள். குதோயம் அக்னிகி நதத்திர சூரியோ பாதி. எம்பெருமான் இருக்கிற இடத்துல சூரியன் ஒளிவிடவே முடியாதான், அவன் இருக்கிற இடத்துல சந்திரன் ஒளிவிடவே முடியாது. எந்த நட்சத்திர தாரகம் நட்சத்திரங்களோ தாரகங்களோ எதுவும் ஒளிவிடாது. அவன் திருமேனி ஒளி அத்தனை விட சிறந்ததுன்னு சொல்லுவார்கள். அதைத்தான் பரமம்யோ மகத்தேஜஹானுட்டார். அந்த தேஜஸ நம்பித்தான் நாமும் வாழுகிறோம். பரமம்யோ மகத்தபக, எதை எடுத்தாலும் நடத்துகிற சாமர்த்தியம், நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்கும் இல்லையோ. இன்னபடி நடக்கணும்னா நடக்கிறதே எம்பெருமானுக்கு நியந்திருத்தம், செலுத்துகிற சாமர்த்தியம். நியந்தாங்கிறது நாராயணனுக்கு இருக்கிற முக்கியமான குணம். ஈசனசீலோ நாராயணஹான்னு சங்கராச்சாரியுடைய வியாக்கியானம். ஈசனசீலன்னா நடத்துகிற சாமர்த்தியம், நியமன சாமர்த்தியம் இருக்கும் எம்பெருமானுக்கு. அதை சொல்லிட்டார் பரமம்யோ மகத்தபக. பரமம்யோ மகத்தேஜ பரமம்யோ மகத்தபக பரமம்யோ மகத் பிரம்ம. பிரம்மங்கிற சப்தத்தை இப்பதான் கொன்றார் பீஷ்மாச்சாரியர். இருக்கிறதுலயே பெருசு ஆரோ பிரம்மம்னா பிருகத்வாது பிரம்மணத்வாச்ச பிரம்மமித்யபிதீயதே. தான் ரொம்ப பெருசா இருக்கும். தன் திருவடிகளை ஆசிரியித்தாலும் அவர்களை பெரியவர்களை ஆக்கி விட்டுடும். இதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற பெருமை. பிரம்மம் 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 அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்கோ. பிரம்மா வேறே, பிரம்மம் வேறே. பிரம்மங்கிறது பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன் சொல்றது. பிரம்மாங்கிறது நான்முக கடவுள். இந்த உலகத்துல சிட்டி கடவுள்னு சொல்லவே பிரம்மா, அந்த நான்முகத்தான் பிரம்மா சொல்லும். பிரம்மம்னு சொன்னோம்னா பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் குறிக்கும். பரமம்யோ மகத் பிரம்ம. பிரம்மத்துக்கு இருக்கிற பெருமையை சொல்றார். தன்னை ஆறு சேவித்தாலும் அவர்களையும் தனக்கு நிகரா பெரியவனும் ஆக்கிவிடும். இருப்பதோடு அல்லாமல் தன்னை அண்டினவர்களையும் பெரியவர்களை ஆக்கிடுறது இல்லையோ, அத பரமம்யோ மகத் பிரம்மான்னு சாதித்தார். அந்த பிரம்மமே பரமம்ய பராயணம். ஆறு அதீதமான தேஜஸோட இருக்கிறானோ, ஆருக்கு நிறைய தன் அண்டினவர்களை பெரியவர்களை ஆக்குற சக்தி உண்டோ, அதுவே பராயணம்னு சாதித்து முடித்தார். பரமம்ய பராயணம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். உலகத்துல பவித்திரம்னு எது இருக்குமோ அத்தனைய காட்டிலும் பவித்திரம் எம்பெருமான் தான். பவித்திரம்னு சொன்னாலே சுத்தம்ங்கிற அர்த்தம் கிடைக்கிற சொல்லியோ. இருக்கிறதுலயே சுத்தி படைத்தவன் அவன் திருவடிகளை அடைந்தோம்னா நம் பாபங்கள் களையப்படுகின்றன. நமக்கு எத்தனை அசுத்தம் இருந்தாலும் தொலைஞ்சு போடும். நம்ம போய் இப்ப காவேரியில தீர்த்தம் ஆடுவோம், கங்கையில தீர்த்தம் ஆடுறோம். இந்த கங்கையில தீர்த்தம் ஆடினோங்கிறதுக்காக நமக்கு அழுக்கு போகாது. ஆனா ஒரு ஞானத்தோட தீர்த்தம் ஆடணும். இது திருவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அதுல தீர்த்தமாடினா பாவம் போகுங்கிற ஞானம் வேணும். அந்த ஞானத்தால தான் சுத்தம் அடைகிறோமே தவிர வெறுஞ்சலத்துல குளிச்சுட்டு வந்துறதுக்காக சுத்தி ஏற்படாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு அழகா கேள்வி கேட்டு பார்ப்போமே. அப்படி ஒருவேளை அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடினத்துக்காக நமக்கு சுத்தி ஏற்படணும்னா கங்கைக்குள்ள எத்தனை மீன் ஓடுறது, எத்தனை திமிங்கலம் ஓடுறது. அப்ப அதெல்லாம் நித்தியம் மோட்சத்துக்கு கொண்டே இருக்கணும். கங்கையில இருக்கிற மீனுக்கும் திமிங்கலத்துக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்லை. நமக்கு கிடைக்கிறது என்ன காரணம்? அந்த மீனுக்கு இது திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிற ஞானம் கிடையாது. அந்த ஞானத்தோட தீர்த்தமாடினா தான் மோட்சமே தவிர ஞானம் இல்லாமல் தீர்த்தமாடினத்துக்காக மோட்சம் கிடைக்காது. பரமம்யோ மகத்தேஜா பரமம்யோ மகத்தபா பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயண். பவித்ராணாம் பவித்ரம் யோ. சுத்தம் அடையணும்னா எம்பெருமானுடைய திருவடிதான் புகழ். கடைசியா சாதித்தார் மங்களானாஞ்ச மங்களம். இதுல ஆச்சரியம், நாம போய் காவிரியில தீர்த்தமாடிச்சே கங்கையில தீர்த்தமாட்டோம். நம்ம பாவங்களை எல்லாம் அங்க கழுவிட்டு வந்துடுறோம். அடுத்தது அதுகளோட பாவத்தை எங்க போய் கழுவும்? நம்ம பாவத்தை கழுவிட்டோம், அப்ப அதுகள்கிட்ட பாவம் வந்துருக்கும். அந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கழுகும்னா எம்பெருமானுடைய திருவடியில சென்றுதான் கழுவும். உலகத்துக்கு சுத்திய கொடுக்கிறான். இல்ல நமக்கு சுத்தத்தை கொடுக்கிற கங்கை முதலான தீர்த்தங்களுக்கு சுத்திய கொடுக்கிறான் இல்லையோ. பவித்ராணாம் பவித்ரம் யோன்னு சாதித்தார். பவித்திரத்தன்மையை கங்கையும் கொடுத்துரும், காவிரியும் கொடுக்கும். அந்த கங்கை காவிரிக்கும் பவித்திரத்தன்மையை கொடுக்கறதுனாலே பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கிறான்னா நமக்கு மங்களம்ங்கிறது பலவிதம். உலகத்துல எல்லாருக்கும் என்ன ஆசை? அனிஷ்டங்கள் தொலைஞ்சு போடணும், இஷ்டம் எல்லாம் கிடைச்சுட்டே இருக்கணும். இது எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா? எனக்கு எது பிடிக்காதோ அதெல்லாம் என்னை விட்டு தொலைஞ்சு போடணும். எனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் என்னை வந்து சேர்ந்துட்டே இருக்கணும். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு ஆளாளுக்கு மாறிண்டே இருக்கும்.
ஆனா பிடிக்காதது போடணும், பிடிக்கிறது வேணும்னு மட்டும் எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்லிட்டு இருக்க முடியும். அதனாலே பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். எதெல்லாம் அனிஷ்டமோ அதை தொலைத்து மங்களத்தை கொடுக்கிறான், எதெல்லாம் இஷ்டமோ அதை கொடுத்து மங்களத்தை கொடுக்கிறான். வேண்டாததை தவிர்த்து வேண்டியதை கொடுத்து ரெண்டு விதத்திலேயும் நமக்கு மங்களத்தை கொடுக்கிறான் அல்லவா எம்பெருமான். அதனாலதான் அந்த எம்பெருமானையே பற்று, அவனையே ஸ்தோத்திரம் பண்ணு சாதித்தார். ஆக பரமம் யோ மகத்தேஜா, உலகத்திலேயே தேஜஸ் படைத்தவனான பரபிரம்மத்தை அவன் திருமேனியிலிருந்து கடன் வாங்கிக்குமா சூரியனும் சந்திரனும். தாங்கள் ஒளி படைத்தவராக இருக்கணும்னா எம்பெருமான் திருமேனியிலிருந்து ஒளிய கடன் வாங்கிக்கும். யோ மங்களானாஞ்ச மங்களம். ஆக நமக்கு சுத்தத்தை ஏற்படுத்துகிறதே எம்பெருமானுடைய தன்மை. நமக்கு வேண்டியதை கொடுத்து வேண்டாததை தவிர்க்கிற மங்களமானவன் எம்பெருமான் தான். சிவன்கிற சொல்லு இருக்கிறது இல்லையா, இந்த சிவங்கிற சொல்லுக்கே மங்களம் தான் அர்த்தம். இப்ப மங்களானாஞ்ச மங்களம்னு சொன்னா யாரெல்லாம் மங்களம்னு பேர் படைத்தவர்களோ அங்க மங்களத்துக்கு சேர்த்து மங்களத்தை கொடுக்கிறான். அனிட்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறான். உடனே நம்ம கேட்போம், அனிட்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறார்னா எனக்கு எது அனிட்டம்? இப்போ எழுத்த வீட்டுல ரொம்ப நாளா ஒருத்தர் வேண்டாதவர் இருக்கார், அனிட்டம், கொஞ்சம் தொலைச்சுருவாரான் பெருமான். எனக்கு தேவை ஒரு 10 லட்ச ரூபாய் பணம், இஷ்டம் கொடுத்துருவானா பெருமான்னு கேட்போம். இது இல்ல மங்களத்தை கொடுக்கறது. இப்போ இவன் 1000 பேரை விரோதிகளா வச்சுன்னு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கணுங்கிறது பகவான் இஷ்டத்தை கொடுப்பனா? அதெல்லாம் செய்ய மாட்டான். அனிட்டத்தை தொலைப்பன், இஷ்டத்தை கொலைப்பன்னா இவனுக்கு எது அவன் அபிப்பிராயப்படி அனிட்டமோ அதை தொலைப்பன், அவன் அபிப்பிராயப்படி இஷ்டமோ அதை கொடுப்பன். இவனுக்கு நல்லதான இஷ்டத்தை கொடுப்பன்னு அர்த்தமே தவிர இவனுக்கு பிடித்ததான இஷ்டத்தை கொடுப்பன்னு அர்த்தமே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சதுன்னா நான் தப்பு தப்பா ஆசைப்படுவேன், எனக்கு வேண்டாதுன்னா நான் தப்பு தப்பா ஒழிக்கணும்னு பார்ப்பேன். சாஸ்திரம் சொன்னபடி எது இஷ்டமோ அதை கண்டிப்பா வாங்கிக்கலாம். சாஸ்திரம் சொன்னபடி எதை அனிஷ்டமோ அதை கண்டிப்பா தொலைச்சிருவோம். ஏன்னா எல்லாருக்கும் இஷ்டானிஷ்டங்கள் ஒன்னா இருக்கவே இருக்காது. இப்ப என்ன கேட்டா என்ன சொல்லுவேன், வாசல்ல போறவனை கேட்டா என்ன சொல்லுவேன், வாசல்ல நித்தியம் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், அவரை பார்த்து உனக்கு இஷ்டம் எது என்ன வேணும், அனிஷ்டம் இது என்ன வேண்டாம்னு கேட்டார். ராம பக்தி அடி எனக்கு இஷ்டம் வேணும்லாம் அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தேவை பாவம் இன்னைக்கு சோற்று பாட்டுக்கு ரொம்ப சிரமம். அப்ப உனக்கு இஷ்டம் எதுன்னு கேட்டா 4 நாள் விடாம சோறு கிடைத்ததுன்னா இஷ்டம் சுவாமி, கிடைச்சுட்டா போறோம். எது அனிஷ்டம்? வியாதி வந்துடுத்துனா வேலைக்கு போக முடியாது என்னாலே, நான் மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன். வியாதி வந்துடுத்துனா நான் எப்படி வேலை செய்து என் குடும்பத்தை காப்பாத்துவேன்? வியாதி வராது இருந்ததுன்னா அனிஷ்டம் படுத்துன்னு அர்த்தம். 4 வேளை சோறு கிடைச்சது ஒழுங்கானா இஷ்டம் வந்துடுத்துன்னு அர்த்தம். இதான் வாசல்ல இருந்தவனை கேட்டா சொல்லுவா. இதே மகா யோகி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட போனா சோற்றை பத்தி பேச மாட்டார், வியாதியை பத்தி பேச மாட்டார். எனக்கு பகவான் இடத்துல பக்தி வளர்ந்துட்டே இருந்தா இஷ்டம், பக்தி குறைஞ்சு படுத்துன்னா அனிஷ்டம். அவர் சொல்லிட்டு போடுவார். ஒண்ணுமே வேண்டாம், உபன்யாச கடை போய் கேட்போமே. மார்கழி மாசம் வந்துருச்சுன்னா திருப்பா உபன்யாசம் வந்துடும். அவள் இங்கே சொல்லணும் அங்கே சொல்லணும், ஒரு நாளைக்கு 3 உபன்யாசம், 4 மணி நேரம் பேசணும், 5 மணி நேரம் பேசணும், வச்சுட்டா இப்போ 7 நாள்னா இதுக்கப்புறம் 7 நாள் சொல்லணும், முன்னாடி 7 நாள் சொல்லணும், 2 மணி நேரம் பேசணும். சுவாமி இந்த முடிகிற வரைக்கும் தொண்டை கட்டாம இருந்துட்டா இஷ்டம், தொண்டை கட்டிப்படுத்தினா அனிஷ்டம். ஒரு சங்கீத வித்வானுக்கு மார்கழி மாசம் எவ்வளவு முக்கியமா போடுற தொண்டை. அவங்கிட்ட போய் சாப்பாட்டை கேட்டா பக்தியை கேட்டாலாம் பதிலே சொல்ல மாட்டான். தொண்டை கட்டலைன்னா இஷ்டம், தொண்டை கட்டிப்படுத்தினா அனிஷ்டம் விடுவோம். அவனுக்கு அது மாறுறது. இப்போ அதே நித்திய சூரியகளை போய் கேட்டோம்னா கைங்கரியம் வளர்ந்துட்டே இருந்தா இஷ்டம், கைங்கரியம் தடைப்பட்ட அனிஷ்டம். இதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். இந்த எல்லாவித ஜனங்களுக்கு எம்பெருமான் இப்ப கொடுத்தாகணும். யாராருக்கு எது அனிஷ்டம்னு அவன் மனசுக்கு படுகிறதோ அந்த அனிஷ்டத்தை எல்லாம் தொலைத்து விடுகிறான். யாராருக்கு எது சரியான இஷ்டம்னு அவனுக்கு தோணுகிறதோ அந்த இஷ்டத்தை எல்லாம் கொடுக்கிறான். இதை பத்தி ராமனிடத்திலே சீத்தை ஒரு கேள்வி கேட்டார். காட்டுக்கு வராதேன்னு சொன்னா ராமன் சீத்தையை பார்த்து, சீதை ரொம்ப பிடிவாதமா, இல்ல ராமா கண்டிப்பா கூட வருவேன். என்ன ராமன் கொஞ்சம் ரெட்டனா கூட பேசிவிட்டான். சாதாரணமா கண்ணனுக்கு தான் அது உண்டு, ராமனுக்கு அது கிடையாது. இருந்தாலும் கௌசல்ய இடத்துல சொல்லிட்டு வரா ராமன். கௌசல்ய இடத்த போய் பிரார்த்தித்த உடனே நானும் ராமா உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன்னா கௌசல்ய. ராமன் உபதேசித்தான், என்ன கௌசல்ய, கணவன் இருக்கிறச்சே பிள்ளையோட வெளியில போறது தவறு, இது தர்மசாஸ்திரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. தசரதன் இருக்கிற வரைக்கும் பிள்ளையான என்னோட நீ வெளியில வரக்கூடாது. தசரதன் எங்க இருக்கானோ அதுதான் உனக்கு இடம். தாயாருக்கு பெரிய உபதேசம். நீங்க மனைவிகள்லாம் எப்படி நடந்துக்கணுங்கிற ஆசை இருந்தா ராமாயணத்துல அந்த கட்டத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ராமனே சொல்றான் தன்னுடைய தாயாருக்கு மனைவி எப்படி நடந்துக்கணும்னு. சரி ராமா நீயே சொல்லிட்டே கேட்டுடுறேன், கை குப்பின்னா ஒத்துனுட்டா கௌசல்ய. நேர சீத்தை இடத்துல வந்தான். சீத்தை ஜாகிரதையா நாட்டுல இரு, 14 வருஷம் சீக்கிரம் நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், இங்கேயே இருந்தான். சீத்தை சிரிச்சா ராமனை பார்த்து. இப்பதான் கௌசல்யன் இடத்துல இத்தனை உபதேசம் பண்ணிட்டு வந்தேன். தசரதன் எங்க இருக்கானோ அதுதான் சொர்க்கம்னு சொன்னேன். தசரதன் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும்னு சொன்னேன். இந்த 4 அடி வர்றதுக்குள்ள மொத்த நியாயமும் மாறிப்படுத்தேன். ராமா என்ன நியாயம் தெரியலையே, இப்ப அந்த அவனுக்கு சொன்ன நியாயம்லாம் எனக்கு கிடையாதா, நானும் ஒன்னு கூட தான் வருவேன்னு சீத்தை சொன்னான். இவன் ராமன் அதை ஒத்துக்கல. இல்ல மாமனார் மாமியாரா நீ ஜாகிரதையா பாத்துக்கணும், சீத்தையை நான் போயிட்டு வந்துடுறேன் இருன்னு. என்ன பேசி பார்த்தாலும் ஒத்துக்கல ராமன். கடைசியா சீத்தை கேட்டா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிற ராமன், பதில் சொல்லிட்டு கடையும் போயிடு.
சொர்க்கம்னா என்ன நரக்கம்னா என்னன்னு கேட்டாளவர். ராமன் சிரிப்பு வந்துடுது. என்னை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு ஞானம் வந்துடுதா? இப்ப வசிஷ்ட சிஷ்யன் நான் எத்தனை பேர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருப்பேன். பெருசா உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சொர்க்கம்ங்கிறது புண்ணிய மண்டபா போய் சேர்ற இடம். இந்திரப்பட்டினம் 3வது உலகம், பூஹு புவஹா சுவஹா 3வது லோகம். அங்க போனா அபாரமா புண்ணியத்தை அனுபவிக்கலாம். முடிச்ச அப்புறம் திரும்ப பூமிக்கு வரணும். நாட்டு கச்சேரியா நடக்கும், பாட்டு கச்சேரியா நடக்கும், எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் சொர்க்கத்துல. நரக்கன் நேர் எதிர். பாபம் பண்ணவரெல்லாம் போயிற இடம். ஒன்னொன்னுத்துக்கு ஒரு விதமான தண்டனை உண்டு. தண்டனை அனுபவிச்சு பாபத்தை முடிஞ்சா ஊருக்கு திரும்பி வரலாம். இதான் சொர்க்கம், இதான் நரக்கம்னா. சீத்தை சிரிச்சுட்டு சொன்னா, தெரியலேன்னா தெரியலேன்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருக்கணும். தெரிஞ்சாப்புல இத்தனை தூரம் பேசி நீ பேரை கெடுத்துட்டு இருக்க மாட்டாராமா. ஒருத்தர் பாட்டு பாடினார் 3 மணி நேரம். சங்கீத கச்சேரி நன்னா தோடி ராகம் பாடினார். முடிஞ்சு எடுத்து தோடி ராகம் ஆலாபனம். கடைசியில ஒருத்தன் எழுந்தான், சுவாமி இத்தனை நாளை கல்யாணி ரொம்ப அழகா பாடினீர், கொஞ்ச நாளை தோடி பாடுமேன்னா. அப்பதான் தெரிஞ்சது இவனுக்கு கல்யாணியும் தெரியாது தோடியும் தெரியாதுன்னு. ரெண்டும் தெரியாதனாலதான் இந்த மாதிரி பேசியிருக்கான். இப்ப ராமன் என்ன பண்ணிட்டான், தெரியாம பதில் சொல்லிட்டான். சீத்தை கேட்கிற அவனை பார்த்து, நான் சொர்க்க நரக்கம்னா என்னன்னு கேட்ட உடனே, ராமா நீ என்ன ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? யாருடைய எண்ணத்தாலே சொர்க்க நரக்கம் எதுன்னு கேட்கிறாய் அப்படின்னு ராமா நீ கேட்டிருக்கணும். ராமன் கேட்டான், இது என்ன அவாவாளுக்கு சொர்க்கம் வேற நரக்கம் வேறையானா? ஆமா ராமா, அதை நீ புரிஞ்சுக்கணும். அவனவனுக்கு சொர்க்கமும் வேறே நரகமும் வேறே. எல்லாருக்கும் சொர்க்க நரக்கம் ஒன்னு இல்லை. சரி உனக்கு என்னான்னு கேட்டான். எஸ்துவயா சகச ஸ்வர்கா நிறையோ எஸ்துவயாவினா இது ஜானன் பராம் பிரீத்தியம் கச்சராம மயாசக. உன்னோட சேர்ந்திருந்தால் ஸ்வர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம். அவ்வளவுதான் எனக்கு தெரியாமா. உனக்கு இந்திரப்பட்டினத்தை எனக்கு தெரியாது, யமப்பட்டினத்தை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது உன்னோட சேர்ந்திருந்தா சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தா நரக்கம். கீழே ராமன் சொல்லியிருக்கான் கம்பனாருடைய பாசுரம். காடு சுடும் சீதை உனக்கு தாங்காதுன்னு சொன்னா ராமன். சீதை சொல்றான், நின் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை பிரிந்தான் நாடே சுடுமே ராமா. காடு சுடுறத பத்தி பேச்சாப்ப, நீ எங்க இருக்கிறாயோ அது நாடு. நாடு நாடல்ல, காடு காடல்ல. நீ இருக்கும் இடம் நாடு, நீ இல்லாத இடம் காடு. உன்னை நாடினா அது நாடா இருக்க போறது, உன்னை நாடலைன்னா அது காடா இருக்க போறது. ஆக நாடே காடாவதற்கு வாய்ப்புண்டு, காடே நாடாவதற்கு வாய்ப்புண்டு. ராமன் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுப்போம், அப்புறம் அதைத்தான் நாடுன்னே நாம சொல்லணும். அதை காடுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. இப்போ ஏன்னா நாட்டை விட்டுட்டு போய் எடுத்து சந்திரனை இழந்த வானத்தை போல அழுதுன்னு இருக்கு இப்ப அயோத்தியா பூமி. இங்க இருந்து கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். இனிமே காடு பூமுடி சூடித்துன்னா பெரியவாச்சான் பிள்ளை, காடு முடிசூடி நாடா படுத்துப்போ. ஆக உன்னோட கூடி இருந்தால் தான் அது சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம். அப்ப சீதைக்கு இஷ்டமும் அனிஷ்டமும் மாறி சொல்லியோ உடனே காட்டுக்கு கொண்டு போயிட்டான் ராமன். அதைத்தான் மங்களானாஞ்ச மங்களம்ங்கிற. இந்த சீதைக்கு எது இஷ்டமோ அதை கொடுத்து அவளை காப்பாற்றி கொடுத்தான் இல்லையோ. இப்ப நம்ம கேட்டா காடு வேண்டான்னு சொல்லிடுவோம், அப்ப அனிஷ்டத்தை தொலைச்சிடுவோம். ஒரு சீதைக்கு காடு இஷ்டமா இருக்கு, நமக்கு காடு அனிஷ்டமா இருக்கு. ஆக எது எது ஆறாருக்கு வேணுமோ, இப்ப நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப இஷ்டமா இருக்கு. ஆனா ஆழ்வார் இதை பார்க்க செய்வே நரகத்தை நகு நெஞ்சேங்கிறார். இந்த சம்சாரத்தை பார்த்தாலே நரகமாட்ட ஆழ்வார் கண்டப்படுறது. நமக்கு இந்த நரகத்துல நன்னா வாழலாம்னு தோன்றது. ஆக யாருக்கும் ஒன்னா இருக்க போறது இல்லை. அனிஷ்டங்கள் இஷ்டங்கள் மாறிக்கொண்டே வரும். ஆறாருக்கு எது இஷ்டமோ அனிஷ்டமோ சாஸ்திரப்பதி அதை கொடுக்கிறானோ இல்லையோ, அதைத்தான் மங்களானாஞ்ச மங்களம்னு சாதித்தார். ஆக மங்களத்தை கொடுப்பவன் எம்பெருமான், எல்லா விதமான பவித்திரம் நமக்கு சுத்தி யோகத்தையும் கொடுப்பவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினால் அப்ப பராயணம் மங்களம் கிடைக்கிறதுங்கிறது கைங்கரியம் கிடைக்கிறது. கைங்கரியம் கிடைக்கிறது தானே பராயணமா இருக்கணும். அதனாலதான் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். பராயண சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். அயனம், அயனம்னா இருப்பிடம், பராயணம்னா பரமமான இருப்பிடம். கடைசியா போய் சேர்கிற பரமமான இருப்பிடம் எது, உயர்ந்த ஸ்தானம் எது. நான் போய் சேரணும்னா அதுக்கு மேல ஸ்தானம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உயர்ந்த இடம் உண்டானா கைங்கரியம் தான். நாம சங்கீர்த்தனமான கைங்கரியத்துக்கு மேலே உயர்ந்த ஸ்தானம் கிடையாது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது வாசிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால். வாசிக கைங்கரிய நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதே பரமமான கைங்கரியம் பண்றதுல ஒசந்ததும் ஆழ்வார் பாசுரத்திலே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளிகுலர் அருவி திருவேங்கட தெழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. திருவேங்கடமுடையான் ஏழுமலைக்கு ஈசனா சேவை சாதிக்கிறான். அந்த திருவேங்கடமுடையான் இடத்துல விடாம கைங்கரியம் பண்ணு பிரார்த்தித்தார் நம்மாழ்வார். அந்த கைங்கரியம்ங்கிற பணிவிடை தொண்டு புரிதல் ஏதானு நம்ம கையால எம்பெருமானுக்கு நமக்கு கைகால் கொடுத்தவனுக்கு செய்யணும் இல்லையோ, அதை செய்வதுதான் இருக்கிறதுலே சிறந்தது. அதை வாயால பாடு, மனசால நினை, கைகளாலே தொழு என்ன இதையே பராயணமாக சொல்லி முடிக்கிறார் வேதவியாசர். பீஷ்மாச்சாரியனுடைய வாக்காக பராயணமும் எதுன்னு பார்த்துட்டோம். இனி நாளைக்கு நாம பார்க்க போறது முதல் கேள்வியான பதில். கிமேகம் தெய்வத்தம் லோகேங்கிறது மிச்சம் முக்கியமான கேள்வி. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற கேள்வி.
எம்பெருமானுடைய பெருமகனத்தனி சொல்லுகிற கேள்வி. கிமேகம் தெய்வதம், ஒரே தெய்வம், தனிமா தெய்வம்னு ஆழ்வார் பாசுரம் பண்ணார். அந்த பிரம்மத்தை பத்தி விளக்குன்னு கேட்க அதை விளக்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். கிமேகம் தெய்வதம் லோகேன்னு கேள்வி. பதில் சொன்னார், தைவதன் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யயः பிதா யதः சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சஹஸ்ரம் மே ஸ்ருணு பாப பயாபகம். என்ன 6 தெய்வம்னு சொல்லி அந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றார். இன்னையோட 5 கேள்விக்கு பதில் பார்த்திருக்கோம். 5 நாள் உபன்யாசத்தையும் முடிச்சுட்டோம். இனி நாளைக்கு 6வது கேள்விக்கு பதிலையும் பார்த்துருவோம். எத்தனை திருநாமங்கள் முடியுமோ நாளைக்கு நாளை மறுநாளுமாக சொல்றேன். முதல் நாளே சொல்லிட்டேன், தலைப்பு விஷ்ணு சஹஸ்ரநாம மகிமை. அதனாலதான் இப்ப மகிமையை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேறான ஒரு பெரிய ஆச்சாரியனுடைய திருவாக்காலே அவசியம் நீங்க கேட்டுக்கொள்ளலாம்.